Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஷன் இன் பிளேன். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ் 11 நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை நீட் ஜேஇ இதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து மோஷன் இன் பிளேன்ன்றது ஒரு முக்கியமான சாப்டர் இல்லையா கிளாஸ் 11ல் போர்ஷன்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒன் ஷாட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி இந்த ஒன் ஷாட் வீடியோ இருக்குது அப்படின்னு. ஸோ மோஷன் இன் பிளேனை வந்து ஒன் ஷாட் வீடியோ வந்து டோட்டலாக கண்டென்ட் வந்து மோஷன் இன் பிளேனில் இது தான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ என்டையராக 8 பார்ட் இருக்குது. அதில் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக உங்களுக்கு பிரித்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்ருக்கீங்க. பார்ட் 1ல் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா பொசிஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஆவரேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், where kinematic equations are introduced. அதுக்கப்புறம் projectile motion and with problems, அதுக்கப்புறம் relative motion in 2D and 3D motion, அதுக்கப்புறம் பேசிக்காக உங்களுக்கு வந்து projectile motion and problems வரைக்கும் தான் உங்களுக்கு இதில் கவர் ஆகுது. ஸோ பார்ட் 2 வந்து ரிமைனிங் பார்ட் லைக் relative motion in 1D and 2D motion, ரெயின்மேன் அம்ப்ரெல்லா ப்ராப்ளம் அண்ட் ரிவர் போட் மேன் ப்ராப்ளமில் வந்து பார்ட் 2ல் கவர் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து இதை முடிச்சுட்டு நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் த பிளேன்? மோஷன் இன் பிளேன் படிச்சுட்ருக்கோம். ஸோ மோஷன் பிளேன் வெக்டார்ஸோட இதுக்கு தேவையான, அதாவது மோஷன் பிளேன் அதுக்கு அடுத்த டாப்பிக்கான லாஸ் ஆஃப் மோஷன், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு வெக்டார்ஸை பற்றி தெரிஞ்சாகணும். வெக்டார்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள லெக்சர்ஸில் வி ஹவ் டிஸ்கஸ் கிளாஸஸில். சரி, இப்போ மோஷன் என்ன பிளேன். முதல்ல பிளேன்ன்றது என்ன பார்த்துடலாம். இப்போது நம்மளோட ஸ்க்ரீன் இருக்குது, நம்ம போர்டு இருக்குது இல்லையா, போர்டு நம்மளோட போர்டு இஸ் அ ரைட்டிங் போர்டு இஸ் அ டூ டைமென்ஷன். எதெல்லாம் 2 டைமென்ஷனல் பார்க்கலாம். writing board is a 2-dimensional thing. வேறு என்ன இருக்குது? நம்ம ஸ்க்ரீன், மொபைல் ஸ்க்ரீன் இது மொபைல் லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து ஒரு 2-dimensional ஒன். ஓகே, ரைட். வேறு என்னதெல்லாம் 2D? கேரம் board is a 2D. okay, you can give many examples for a 2D thing. okay, சரி, இதெல்லாம் 2D. இப்போ நம்மளோட மோஷன் வந்து மோஷன்றது என்னது? ஆப்ஜெக்ட் நகர்றதா மோஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ we have discussed, ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? மோஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ மோஷன் என்ன பிளேன்லாம் இந்த ஒரே பிளேனில் மட்டும்தான் நடக்கணும். ஓகே, ரைட். சரி, இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்போது first we are going to see what is a position vector. ஜென்ரலாக பொசிஷன் வெக்டார்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, பொசிஷன் வெக்டார் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆர் வெக்டார். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் வெக்டார், ஸ்மால் ஆர் வெக்டாரில் தான் என்ன பண்ணுவோம்? பொசிஷன் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் எனிவேர் இன் ஃபிசிக்ஸ், எனிவேர் யூ கோ இன் ஃபிசிக்ஸ், R vector symbol representation is used for R vector oda representation is used for position vector. டவுட்டே வேண்டாம். ஃபிசிக்ஸில் நீங்கள் எங்கே போனாலும் ஆர் வெக்டார், ஸ்மால் ஆர் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக என்னது? நம்மளோட பொசிஷன் வெக்டார் தான். ஓகே, யூஸ் இட் டு டினோட் பொசிஷன் வெக்டார். சரி, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொசிஷன் வெக்டார்னா என்னன்றதை பார்க்கலாம். xi cap plus yj cap
plus z k cap. இதுதான் என்னது நம்மளோட பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு வெக்டாரையும் r இன்ட்டு r கேப்பாக எழுத முடியும். rன்றது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் r வெக்டார் தான் நம்ம என்ன சொல்கிறோம், r, தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் r வெக்டார். கரெக்ட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் r வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெக்டார்ஸ் படிக்கும்போது, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ரீகால் பண்ணணும்னா ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். r வெக்டார் டாட் r வெக்டார் நான் பண்ணனா எனக்கு என்ன வரும், r இன்ட்டு r ஸ்கொயர் வருமா, காஸ் இங்கே ரெண்டுமே சேம் வெக்டார் r வெக்டார்னால ரெண்டு பேருக்குமே ஆங்கிள் பிட்வீன் தேம் என்ன இருக்கும், 0. ஓகே, டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். காஸ் 0 இஸ் 1, காஸ் 0 இஸ் நம்மளுக்கு 1. ஸோ r ஸ்கொயர் என்னது, we are getting r vector dot r vector is equal to r square. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. ஆனால் இங்கே அதாவது நான் என்ன சொல்ல, we are trying to prove what, we are trying to prove this magnitude formula, root of r square plus x y square plus z square இருக்கு இல்லையா, x square plus y square plus z square, அது எப்படி வந்ததுன்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். சரி, டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, காம்பனன்ட்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது பண்ணிங்கன்னா என்ன வரும், டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா you will get what, இதே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ you will get x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். ஆனால் ஏற்கனவே நம்ம r ஸ்கொயர் ப்ளஸ் r வெக்டர் டாட் r வெக்டர் என்ன தெரியும், நம்மளுக்கு r ஸ்கொயர்னு தெரியும்ல. ஸோ இது 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன சொல்ல முடியும், r square is equal to x square plus y square plus z square. So what is the value, r is equal to root of, okay, இதை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன் மேக்னிடியூடை இப்படி எழுதுகிறோம் அப்படின்னு, ஜஸ்ட் ஐம் ஷோயிங் யூ ஹியர். சரி, இப்போது ஒரு r வெக்டரில் நம்மளுக்கு என்ன இருக்கும், மேக்னிடியூட் இன்டூ டைரக்ஷன் r கேப். ஸோ r கேப்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே r கேப்ன்றது r வெக்டார் டிவைடட் பை r. ஓகே, சரி, இப்போது இதை நம்ம பிளாட் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு லாஸ்ட் வீடியோ அண்ட் நவ் வி ஹவ் சீன் வெக்டாரை எப்படி பிளாட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். வெக்டாரை எப்படி நம்ம பிளாட் பண்ணுறது, ஹவு டு பிளாட் அ வெக்டர், திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இப்போது என்ன பண்ணலாம், இப்போது எனக்கு வந்து r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்பா. இப்போது எக்ஸோட எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூஸ் நிறைய வேல்யூஸ் எடுக்க முடியும். இப்போது ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், லெட் இட் பி சம்திங் x0 y0. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் இப்போ எந்த வெக்டாரை விஷுவலைஸ் பண்ண போகிறேன்னா x0 i கேப், நான் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், சம் ஃபிக்ஸ்டு x0 y0 z0 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ணணும், ஆரிஜின்லேருந்து அந்த வெக்டாரை பார்த்து நான் ஒரு இது ஹெட்டு வந்து அந்த எண்டில் முடியணும். இதுதான் என்னது நம்மளோட ஆர் வெக்டார், இட் இஸ் டன். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஆர் கேப் எங்கே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஆங்கிளை வச்சு சொல்லணும்னா திஸ் இஸ் த ஆங்கிள். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து தான் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணணும். இட்ஸ் a வெரி வெரி பேசிக் ரூல். சரி, இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஆர் கேப் வந்து எப்படி இருக்குது, ஆரிஜின்லேருந்து அவுட்வர்ட் பார்த்துருக்கா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட். ஆர் கேப், டைரக்ஷன் ஆஃப் ஆர் கேப் இஸ் ரேடியலி அவுட்வர்டு, ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஏன்னா சென்டரில் இருந்து பார்க்கும்போது, அதாவது ஆரிஜின்லேருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குது, ரேடியலாக வெளியில் பார்த்து இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ரேடியலி அவுட்வேர்டு. நான் ஏற்கனவே என்ன தெரியும் உங்களுக்கு, இதே இப்படி ஒரு வெக்டார் போட்டேன்னா என்ன அர்த்தம், மைனஸ் ஆர் கேப்பா. ஆர் கேப்பு இந்த டைரக்ஷன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ஆர் கேப்போட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும்ல.
ஒரு வெக்டாருக்கு நான் ஆர் மைனஸ் போடுறேன் அப்படின்னா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆர் கேப்ன்றது என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் minus r cap is radially inwards அப்படின்னு சொல்லுவான். radially inwards. okay, so r cap வந்து எப்பவுமே radially outward, minus r cap is always radially towards inwards. okay, so அதுதான் இங்க பாயிண்ட். ரைட். okay, இந்த பாயிண்ட்டை you need to know. ரைட்டா? சரி, இதுதான் பேசிக்காக நீங்கள் பொசிஷன் வெக்டாரை வச்சு தெரிஞ்சுக்கிறது. ஸோ எதுக்கு இது யூஸ்ஃபுல்? எதுக்கு பொசிஷன் வெக்டார் இஸ் யூஸ்ஃபுல்? ஆர் வெக்டார் இஸ் யூஸ்டு டு locate the position of a particle, position of a particle of mass m. அதனால தான் இதுக்கு என்ன பேர் வந்துச்சு? பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா அது பொசிஷனை சொல்ல ட்ரை பண்ணும், அதனால இது என்னது? பொசிஷன் வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெக்டார் வந்து இங்கே இருக்குது, நான் அப்படி சொல்கிறேன் 2i cap + j cap அப்படின்னா இது நீங்கள் உடனே என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸு இது வந்து நம்மளோட ஒய் அப்படின்னா ஒரு மாஸ் m ஆஃப் மாஸ் m. ஓகே, இந்த பொசிஷன் வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ 2, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2, 1 மாதிரி பார்க்கணும். கரெக்டாக? இந்த வெக்டாரை 2i cap + j cap நான் 2, 1ன்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஆரிஜின்லேருந்து எக்ஸ் வந்து எவ்வளோ 2 தூரம் நான் தள்ளி வரணும். 0லேருந்து 1 வரைக்கும் போனால் y ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் தான் என்னது? ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட்டை சொல்லிட்டேன். ஸோ இது வந்து என்னோட ஆர் வெக்டார். மாஸ் m இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு என்னால் லொக்கேட் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல். திஸ் பார்ட்டிக்கல் இஸ் லொக்கேட்டட் அட் வேர்? திஸ் பொசிஷன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம மோஷன் இன் பிளேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பிடிக்கிறது. ஓகே, ரைட். சரி, இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். see, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ரீகால் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை பார்க்குறதுக்கு முன்னாடி recalling distance and displacement. Recalling distance and displacement ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, ரீகாலிங் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஏ பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஏ பொசிஷன்றது ஏ பொசிஷனில் இருக்குது. அதாவது ஏன்றது ஒரு பாயிண்ட்டு, பின்றது ஒரு பாயிண்ட். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுது? இட்ஸ் கோயிங் இன் திஸ் பாத். ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த பாத்தில் போகுது. ஓகே, ஸோ இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? already we have studied original length covered. Original length covered அதுதான் என்னது? நம்மளுக்கு distance. displacementன்றது என்னது? shortest path. shortest path length between initial and final point.
between initial and final point. Okay, shortest path length between initial and final point தான் என்னது நம்மளுக்கு displacement. சரி, இங்கே வந்து அதாவது இது வந்து என்னது நம்மளோட ஒரிஜினல் பாத். ஓகே, இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, which is nothing but AB, A to B vector. It's a vector quantity. ஓகே, அதுவும் நோட் பண்ணிக்கணும். Distance is a scalar quantity, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Displacement is a vector quantity. ஓகே, இப்போ இந்த A to B வெக்டாரை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போது ஒரு வெக்டாரோட லென்த்து தான் என்னது, அதோட மேக்னிடியூட். கரெக்டாக, மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்னது, லென்த். ஷார்ட்டஸ்ட் லென்த் between A and B. அதாவது அதாவது டைரக்ஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இட்ஸ் அ ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல், அதில் டவுட் இல்லை. இப்போ ஏலேருந்து பிக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குல்ல, ஏலேருந்து பிக்கு போகுதுன்றதை நம்ம டைரக்ஷனாகவும் காட்டுறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் எதை கொடுக்குது, மேக்னிடியூட் என்ன கொடுக்குதுன்னா அது லென்த்தை கொடுக்குது, எவ்வளோ லென்த்துன்றது. மேக்னிடியூட் சொல்லப்போனால் ஏபி ஒரு வெக்டாரோட என்ன இருக்கும், ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், டைரக்ஷன் வில் பி தேர். அந்த டைரக்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி கேப் அப்படின்னு போடுறேன். அந்த டைரக்ஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா, டைரக்ஷன் ஃப்ரம் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போச்சு அதையும் சொல்லும், ஏ டு பி, டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரில் மேக்னிடியூட்ன்றது அந்த லென்த் ஆஃப் தட் இதை குறிக்கும். அதே மாதிரி ஏபி கேப்ன்றது டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அவ்வளோதான் யூனிட் வெக்டார். ஓகே, ரைட். சரி, இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது நம்மளுக்கு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ரைட். சரி, இப்போது இதை வந்து ஃபார்மலாக எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸ்டாண்டர்ட் way to find a displacement. இப்போ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை எப்படி ஸ்டாண்டர்டாக நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஆட் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இங்கே நான் போட்டிருக்க டயக்ராமில் டிஸ்டன்ஸ் அதிகமாக, டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக. நான் டிஸ்டன்ஸை வந்து எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, நான் டிஸ்டன்ஸை வந்து எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் பெருசா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா. ஒரிஜினல் பாத் லென்த் வந்து டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் லென்த்து. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோட லென்த் வந்து அதோட மேக்னிடியூட் இல்லையா, அது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் எஸ்ன்றது ஒரிஜினல் பாத் லென்த்து, அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, டிஸ்டன்ஸுக்கு டைரக்ஷன் கிடையாது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்றத அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் லென்த்தை சொல்ல வரும்போது அந்த டைரக்ஷனையும் சொல்லிடும், ஏக்கும் பிக்கும். ஓகே, இப்போ இதில் யார் பெருசு அப்படின்னா, இன் ஜென்ரல், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்னென்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், இங்கே வந்து என்னது, யார் அதிகம், இங்கே யார் அதிகம், இங்கே டிஸ்டன்ஸ் தான் அதிகம். எஸ் இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, இதுதான் நம்மளோட ஏபி வெக்டார். சரி, அதோட மேக்னிடியூட் வந்து கம்மி இன் ஜென்ரல். ஆனால் இன் ஒன் டைமென்ஷனல், இன் சம் கேஸ் என்ன ஆகும்னா, ஏ டு பி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத், ஒன் டைமென்ஷனல் ட்ராவல் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம், ஏ டு பி. இந்த கேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி வாட், ஈக்குவல். மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரும் டிஸ்டன்ஸ், ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் பாத்து. அதாவது இன் சம் கேஸ்னால் என்னென்னா, in some case
ஒன் டைமென்ஷனலில் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இன் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவல் டுவும் இருக்கும். பொதுவாக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், சில கேஸில் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேக்னிடியூட் சேமாக இருக்கும். ஓகே, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட மேக்னிடியூட் டெஃபினட்டாக கிரேட்டர் தானே இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரிஜினல் பாத்துலேருந்து தாண்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரோட மேக்னிடியூட் கிரேட்டர் தானே இருக்க முடியாது. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இந்த ரிலேஷன் இஸ் நாட் பாசிபிள். அதாவது இது வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்றதை திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். சரி, இப்போது நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் பார்த்துட்ருக்கோம். எப்படி ஃபார்மல் வேலை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ரைட்டா? சரி, எப்படி பண்ணுறது? ஸோ திஸ் இஸ் மை ஏ வெக்டார். இப்போது எப்போவுமே நம்ம வந்து ஃபிசிக்ஸில் படிக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ஒரு மேண்டரியான ஒரு விஷயம். ஸோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எக்ஸு, திஸ் இஸ் ஒய். இப்போது ஒரு பார்ட்டிக்கல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஏ இடத்துல இருக்குது. ஓகே, அது எங்கே போய் சேரப்போகுது அப்படின்னா சம் பாத், ரேண்டம் பாத்தில் இட்ஸ் கோயிங் அண்ட் ரீச்சிங் பி. இப்போ நம்ம வந்து 2 டைமென்ஷனுக்கு படிக்கிறேன். இப்போ கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், 2Dக்கு தான் படிக்கிறேன். ஆனால் வேலிட் ஃபார் வாட்? 2D அண்ட் 3D. நம்ம 2D and 3D ரெண்டுத்துக்குமே சேம் வாட் எவர் வி ஆர் ஸ்டடிங் கேன் பி எக்ஸ்டெண்டட். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த பாத்தில் போகுது. ஓகே, இப்போ என்னென்னா இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஷார்ட்டஸ்ட்டு பாத் லென்த்து. ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இதுதான் நம்மளோட ஏபி வெக்டார். இது என்னது நம்மளுக்கு? டிஸ்டன்ஸ். ரைட்டா இல்லையா? கரெக்ட். ஏபி வெக்டார். ஓகே, சரி. இப்போது எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏ டு பி போயிருக்கு, அதிலெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக? அந்த பாயிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொசிஷன் வெக்டாரை எடுக்க போகிறேன். பொசிஷன் வெக்டாரை எடுக்க போகிறேன். அதாவது ஏ பாயிண்டில் அந்த பார்ட்டிக்கல் இருந்துச்சு இல்லையா, அப்போ அதோட பொசிஷன் வெக்டார் ஃப்ரம் வேர்? ஃப்ரம் ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் ஏக்கான பொசிஷன் வெக்டர். அதே மாதிரி ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் பிக்கான பொசிஷன் வெக்டர். ஓகேவா? எனி டவுட் இயர்? ஸோ ஆர்ஏ வெக்டார், ஆர்பி வெக்டார்ன்றது என்னது? ஏக்கும் பி பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டர். ஓகே, தட்ஸ் வி நீட் டு நோட். இப்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரிஜினல் பாத் லென்த். ஆனால் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி தான் இங்கே மேஜராக வரி பண்ணுறோம். இங்கே எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இயர்? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா டு ஃபைண்ட் ரிலேஷன் பிட்வீன் வாட்? இவங்க ஆர்ஏ வெக்டார், ஏபி வெக்டார், அப்புறம் ஆர்பி வெக்டார். ரிலேஷன் பிட்வீன் இவங்க 3 பேருக்குமே நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன லா நீங்கள் யூஸ் பண்ணலாம்? வி ஹவ் ஸ்டடி ட்ரையாங்கிள்ஸ் லா, நிறைய டெக்னிக் உங்களுக்கு வந்து பாலிகன் லா, எப்படி சைன் கன்வென்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஆர்ஏ வெக்டார், ஏபி வெக்டார், ஆர்பி வெக்டார், ஆர்ஏ, ஆர்பி அண்ட் ஏபி வெக்டாருக்கு எப்படி ரிலேஷன் கொண்டு வரதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஆர்ஏ வெக்டார். தெரியலனா நீங்கள் போய் பாலிகன் லா இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா நான் இதெல்லாம் ஏற்கனவே நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளஸ் ஆர்ஏ வெக்டார். ஏபியே என்னது? கிளாக் வைஸாகவே வருது, நான் போகிற டைரக்ஷன்லேயே வருதுனால அதுவும் பாசிட்டிவ். ஸோ பட் எது வந்து ஆப்போசிட்டாக வருது அப்படின்னா திஸ் இஸ் அவர் ஏபி வெக்டார். ஆனால் அகெயின்ஸ்டாக வர்றது யார்? மைனஸ் ஆர்பி வெக்டார். ஏன்னா ஆர்பி அகெயின்ஸ்டாக வரனால மைனஸ் போடுறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஏபி வெக்டார் என்ன வருது நம்மளுக்கு? இங்கே ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஏ வெக்டார் அப்படின்றது வருது. ஓகே, ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னது? ஏபி வெக்டார் தான் என்னது நம்மளுக்கு? ஈக்குவல் டு ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஏ வெக்டார். இது என்னது? இது வாட் இஸ் திஸ் ஒன்? சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு நம்மளுக்கு? ஆர்ஏ ஆர்பி என்னது? ஆர்ஏ அண்ட் ஆர்பி ஆர் வாட்?
What is RA and RB? Final position vector இல்லையா அது RB ன்றது final position vector minus initial position vector. Initial position vector. Final and initial position vector. Okay. So இந்த final position vector தான் என்னது நம்மளோட RB vector. அதையும் நோட் பண்ணிக்கணும். So displacement நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலால it is nothing but RB vector minus RA vectorல RB ன்றது என்னது நம்மளோட final position vector. RA ன்றது என்னது நம்மளோட initial position vector. இதை நான் இப்படி சொல்லலாமா? இது அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கிறீங்களோ அடுத்தடுத்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வில் பி லைக் ட்ரூலி அமேசிங். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் வெலாசிட்டி வரப்போகுது, ஆக்சிலேஷன் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது. ஸோ நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்ச் பண்ணணும் ப்ராப்பராக அந்த ஸ்பார்க்கை. ஓகே ரைட். ஸோ ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் டவுட் இல்லை. இப்போ இதுக்கு நான் கேன் ஐ கால் இட் அஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார்? சேஞ்ச் இன், ஏன்னா இனிஷியலாக என்ன பொசிஷன் வெக்டாரில் இருந்துச்சு? ஏன்னு இருந்துச்சு. அதை நம்ம என்ன எங்கே போய் சேர்த்தோம்? பீன் போச்சு. ஸோ ஆர்பி மைனஸ் ஆர்ஏ வெக்டார்ன்றது என்னது நம்மளுக்கு? நத்திங் பட் சேஞ்சு. அந்த சேஞ்சுன்றது அந்த மைனஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் மைனஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் சொல்லலாமா? அப்போது இதை எப்படி எழுத போகிறோம்? சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டாரை நம்ம என்ன எழுதலாம்னா டெல் ஆர் வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏபின்றது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், இது வந்து என்னது ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஏ வெக்டார். திஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் வாட்? டெல் ஆர் வெக்டார். புரியுதா? இதுதான் என்னது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரைட். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பொசிஷன் வெக்டாரை சேஞ்சை கண்டுபிடிச்சாலே போதும். கரெக்டாக இல்லையா? சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு. கரெக்டாக இல்லையா? ரைட். சரி, இப்போது சரி, இப்போது நம்ம வந்து என்ன பார்க்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, we will see one example. எழுதிக்கோங்க. an object moves from position 3,4 to 6,5 in xy plane. xy plane என்னது? 2D தானே. x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் மட்டும் கவர் பண்ணுற பிளேனுக்கு பேர் என்னது? xy plane. So an object moves from the position 3,4 to 6,5 in xy plane. We need to find displacement vector and magnitude also directionையும் கண்டுபிடிக்க சொல்கிறான், மேக்னிடியூடையும் நம்ம சொல்லணும். ஓகே சரி, இப்போது ப்ராப்பராக இதை விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறது ஒன்று. ஓகே, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது ஒன்று. விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது கவனிங்க. ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக போடலாம். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீஜராக போகிறேன். திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னது? 3,4. திஸ் இஸ் 3, இதை நம்ம 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் தான் என்னது நம்மளுக்கு இனிஷியலாக உள்ள பாயிண்ட் ஏ. இது என்னது நம்மளுக்கு?
3, 4. சரி, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எங்கே போச்சு அடுத்து 6, 5. இது எனக்கு 6 அப்படின்னா 5ன்றது சம்வேர் இங்கே வருதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 6, 5 இது வந்து பாயிண்ட் பி. ஓகே, சரி. இப்போ ஆரிஜின்லேருந்து ஏ அப்படின்ற பாயிண்ட் போகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இதுதான் என்னோட ஆர்ஏ வெக்டார். ஓகே, அதே மாதிரி பி போகிறது ஆர்பி வெக்டார். ரைட்டா? இப்போ இது எல்லாமே என்னது? பொசிஷன் வெக்டார். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ன்றது என்னது நம்மளுக்கு? இங்கே ஏலேருந்து பி போகிறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த வெக்டார் தான் என்னது? எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த வெக்டார் தான் என்னோட ஏபி வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஏபி வெக்டார். ஓகே, அவ்வளோதான். எனக்கு விஷுவலைஸும் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே, ரைட். சரி, இப்போது இந்த ஏபி வெக்டாரை நான் கண்டுபிடிக்கணும். ஏபி வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஸோ ஆர்பி என்ன வரப்போகுது நம்மளுக்கு? ஆர்பி வந்து 6i cap ப்ளஸ் 5j cap. ஆர்ஏ வெக்டார் என்னது? 3i cap ப்ளஸ் 4j cap. ஓகே, மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6i cap ப்ளஸ் 5j cap. மைனஸ் உள்ளே போச்சுன்னா இப்படி வருமா? இப்போ இதில் நான் ஐ காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்து எழுதிடுறேன். ஐ காம்பனன்ட்ஸ்லாம் என்னது நம்மளுக்கு? 6 ஐயை மட்டும் காமனாக எடுத்தேன்னா எனக்கு ஐ காம்பனன்ட்ஸ் தனியாக வந்துடும். 5 மைனஸ் 4 பண்ணனா எனக்கு ஜே கேப். ஓகே, ஸோ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வாட்? 3i cap ப்ளஸ் ஜே கேப். ஸோ இதுதான் என்னது? என்னோட ஏபி வெக்டார். இது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஜஸ்ட் நத்திங் பட் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இந்த வெக்டாரை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம்லேருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏ டு பின்னு. பட் இன்னும் எனக்கு ஸ்டில் எனக்கு நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெரி ஈஸி, சிம்பிளாக விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வெக்டாரை நான் என்ன எடுத்துக்கணும்? 3, 1ன்னு எடுத்துக்கணுமா? 3, 1. ஓகே, இங்கேருந்து இங்கே போன வெக்டார் தான் என்னது? நம்மளோட ஏபி வெக்டார். இப்போ இதோட டைரக்ஷன்றது என்னது? யூனிட் வெக்டாரை வச்சும் சொல்லலாம், இல்லைனா இன்னொன்று வச்சு சொல்லலாம். என்னது அது? ஆங்கிள். இந்த வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1. கரெக்டாக? அந்த பாயிண்ட்ஸை சொல்லும்போது 3 லென்த் தள்ளி தானே வந்திருப்போம். இந்த லென்த்து 3, எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இங்கே டைரக்ஷன் நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஸோ இப்போ வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணிட்டோம். டைரக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார் என்னது நம்மளுக்கு? ஆங்கிள் தீட்டா என்ன வரும் நம்மளுக்கு? ஆங்கிள் தீட்டாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? டைரக்ஷன் ஆஃப் ஏபியை வந்து நான் யூனிட் வெக்டார் வச்சும் சொல்லலாம். எப்படி யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆங்கிள் வச்சும் சொல்ல முடியும். இன்னொன்று என்ன சொல்லலாம்? ஏபி கேப் என்னது? ஏபி வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் போட்டாலே என்னது? எல்லாத்துலேயும் வெக்டார் சயின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வெக்டார் சயின்ஸ் போட சோம்பேறிப்படாதீங்க. ஏன்னா நிறைய குவான்டிட்டிஸ் வரும். வெக்டார்ஸை போட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் யூ வில் பி லைக் எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிட்டு வரலாம். பயாலஜி எப்படி அட்டன் பண்ணுவீங்க? பயாலஜி லைக் கெமிஸ்ட்ரிலாம் அது மாதிரி செம்ம ஈஸியாக இருக்கும் இது. ஓகே, ஆனால் அந்த வெக்டார்ஸ் போட சோம்பேறிப்படக்கூடாது. ஓகே, ஏன்னா கால்குலேஷன்ஸ் வரும்போது நீங்கள் பயந்துருவீங்க, ரொம்ப டஃப் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் வெக்டார்ஸ் போட்டோன்னா எங்கேயுமே நம்மளுக்கு தடுமாற்றம் வராது. ஓகே, சரி. இப்போ யூனிட் வெக்டாரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னிடியூட் என்ன வரும்? இங்கே மேக்னிடியூட் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9 + 1 1/√10 3i cap + j cap அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஆங்கிளில் சொல்ல ட்ரை பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னா, ஆங்கிள் எப்படி சொல்கிறது? நான் ஆங்கிள் சொல்லணும்னு ட்ரை பண்ணால் what is tan theta here? Opposite 1, adjacent is what? 3. So what is the value here? Tan inverse 1/3. So okay, so
தீட்டா கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக அதை போட்டு கண்டுபிடிக்கணும். சரி, ஸோ நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் we have studied. see ஃபஸ்ட்டில் நம்ம வெலாசிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி வெலாசிட்டியில் நம்ம ரெண்டு விதமாக படிப்போம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு we will see what is average velocity. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டினா முதல்ல என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியிலேருந்து நம்மளால் அடுத்து என்ன கண்டுபிடிக்கும், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியிலேருந்து அடுத்து இன்னொன்று வரும், அதுதான் என்னது, அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சால் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி புரியும். ஓகே, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு. வெலாசிட்டி வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஆவரேஜ். இப்படி போடுவான், வெலாசிட்டி v போட்டு மேலே வெக்டார் போட்டு ஏவின்னு போட்டால் அது என்னது நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் time taken for it. அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் செய்யறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். நான் ஏலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், பிக்கு போயிருக்கேன். ஏலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து எனக்கு பிக்கு வந்திருக்கு. நான் ஏலேருந்து பிக்கு போயிருக்கேன், ஏதோ ஒரு பாத்தில் போயிருக்கேன். ஓகே, லெட் இட் பி திஸ் பாத், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏதோ ஒரு பாத்து, ஷார்ட்டஸ்ட் பாத் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இங்கே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏபி வெக்டார்னு சொல்லலாம், இல்லைனா டெல் ஆர் வெக்டார்னு சொல்லலாம். அதாவது பொசிஷன் வெக்டாரோட டிஃப்ரென்ஸ், தட் இஸ் ஆர்பி. அதாவது இங்கே ஒரு ஆரிஜின் நான் போட்டேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆர்ஏ ஆர்பியை நான் கொண்டு போக முடியும். ஸோ புரியுது இல்லையா நான் சொல்ல வர்றது, இங்கேருந்து ஒரு ஆர்ஏ, இங்கேருந்து ஆர்பி. ஸோ என்னால் சொல்ல முடியும். ஸோ ஆர்பி மைனஸ் ஆர்ஏ வெக்டார்ஸ் ஐ நீட் டு புட் இதே. ஓகே, இப்போ இனிஷியலாக ஏ பொசிஷனில் இருக்கும்போது டைம் என்ன நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இனிஷியலாக டைம் வந்து என்னது, ஏல இருக்கும்போது டைம் வந்து டிஐ இனிஷியலாக. இந்த இடத்த ரீச் பண்ணும்போது டைம் என்னென்னா டிஎஃப். ஓகே, ஸோ வாட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் டைம் டேக்கன் எழுது நம்மளுக்கு, வாட் இஸ் த டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் ஏ டு பி. அப்போது டைம் டேக்கன் என்ன அப்படின்னா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டிஎஃப் மைனஸ் டிஐ. ஓகே, டிஎஃப் மைனஸ் டிஐ தான் என்னது நம்மளோட டைம் டேக்கன். ஓகே, இதை எப்படி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எப்போவுமே டெல் டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ண. டெல் போட்டானா எந்த ஒரு குவான்டிட்டி, இட் கேன் பி ஃபார் ஃபிசிக்ஸில் எப்போவுமே டெல்லுன்னு போட்டானா அது ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு அர்த்தம், ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூன்னு அர்த்தம். இங்கே ஃபைனலாக டைம் வந்து டிஎஃப், இனிஷியலாக டைம் வந்து டிஐ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இன் டைம் தான் என்னது நம்மளுக்கு டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பி போகிறதுக்கான டைம், இது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ நான் இதை எப்படி எழுதலான்னா, டெல் ஆர் வெக்டார் டிவைடட் பை டெல் டி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப தேவையானது. வெலாசிட்டி எப்படி, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம், அது எப்படி டிஃபைன் பண்ணுறான் அப்படின்னா, டெல் டீன்ற டைமில் டெல் ஆர் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? இப்போ ஒரு பைக் வேகமாக போகுதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு பைக், ஒருத்தன் சைக்கிளில் போகிறான். ஓகே, இன்னொருத்தன் புல்லட் பைக்கில் போகிறான், நல்லா ஃபாஸ்ட்டான பைக்கு, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இப்போ நான் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, யாருக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி அதிகன்றதை பார்க்கலாம். சரி, இது வந்து நம்மளோட ஒரு சைக்கிள். ஓகே, சைக்கிள் எடுத்துக்கலாம். சைக்கிளை ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது நம்மளோட சைக்கிள். ஓகே, இது வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், மேபி சம் காரில் போகிறான்னு எடுத்துக்கலாம்.
ரைட். ஒருத்தன் காரில் போகிறான், ரைட். ஓகே, சரி, இதான் நம்மளோட கார். ஓகே, கார் மாதிரி இல்லைன்னு சொல்லாதீங்க. லெட்ஸ் டேக் அட்லீஸ்ட் திஸ் as a கார். உள்ளே ஒருத்தன் டிரைவர் இருக்கான், சரியா? ஓகே, இஸ் அ கார். ஸோ இது வந்து நம்மளோட சைக்கிளில் போகிறான், இது வந்து ஒரு கார். இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவான், இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் t is equal to 5 seconds நான் எடுத்துக்கிறேன். 5 செகண்ட்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பைக் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, சைக்கிள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 2 meters ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, இதே இந்த காரு அதே 5 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, 10 meters ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஆவரேஜ் வெலாசிட்டி நான் வெறும் வேல்யூஸ் வச்சு நான் உங்களுக்கு புரிய ட்ரை பண்ணுறேன். வெக்டார் சயின்ஸ் எல்லாம் நான் போடல, ஜஸ்ட்டு ΔR/ΔTன்னு போட்டு உங்களுக்கு புரிய ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ΔR/ΔT. ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் சைக்கிளுக்கு? 5 செகண்ட்ஸா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு? 2. ஸோ 2/5 தான் வருது, ரைட்? இதுக்கு என்ன வரப்போகுது? V ஆவரேஜ் 10/5. இதுக்கு 2னே ஆன்சர் வருது. ஸோ இதில் யாருக்கு அதிகம் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஸோ நம்ம ஒரு கிவன் டைமில் எவ்வளோ மீட்டர்ஸ் பர் செகண்ட் வரும், இது மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஃபார் அ கிவன் டைம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர், அதாவது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நகர்ந்துருக்கு, ஒரு அதோட தன்னோட பொசிஷன் எவ்வளோ தூரம் மாற்றிருக்குன்றதை வச்சு தான் என்ன வருது நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது வெலாசிட்டி டிஃபைன் ஆகுது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஃபார் அ கிவன் டைம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நகர்ந்துருக்கு, பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், டெல்டின்றது என்னது? சம் டைம். ஓகே, சம் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, ரைட். இப்போ இன் 2 dimensional அண்ட் 3D நம்ம இதை ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம்ஸில் எழுதலாம். ஓகே, அதாவது ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், TF மைனஸ் TI. இதுதான் நம்ம ΔR வெக்டார் டிவைடட் பை ΔT அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம 1Dயை டீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா வெரி சிம்பிள். நம்ம வந்து 1 dimensionல் பேசும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரே டைரெக்ஷனில் தானே ட்ராவல் பண்ணுது. ஓகே, அப்போது நம்ம ஏற்கனவே 1D மோஷன் 1D நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்மளும் லெக்சர்ஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ xi மைனஸ் xf ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், xf மைனஸ் xi மட்டும் போட்டு TF மைனஸ் TI. இதுதான் என்னது நம்ம வந்து 1Dயில் யூஸ் பண்ணும்போது. புரியுதா? நம்ம வந்து பேசிக்காக வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். இங்கே வெக்டார் சயின்ஸை 1Dயில் ஜென்ரலாக போட மாட்டோம், ஸ்ட்ரெயிட் லைன் இதில். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஓகே, a particle moves from where? moves in xy plane. first என்ன கொடுத்துட்டா, moves in xy plane, right? from what position? from position 1 meter, 2 meter to 3 meter, 4 meter in 2 seconds. 2 secondsல இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஓகே, TF மைனஸ் TI. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு வெக்டார் பொசிஷன் வெக்டாரோட ஃபார்முலா என்னது, xi cap plus yj cap 2 dimensional. அப்போ x y என்னன்னு கொடுத்துட்டான் 1, 1. ஸோ இனிஷியலாக பொசிஷன் வெக்டார் என்ன வரும் அப்படின்னா i cap
1 i cap plus 2 j cap அப்படின்னு வரும். RF வந்து என்னது நம்மளுக்கு 3 i cap plus 4 j cap. இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுனாலும் புரிஞ்சுக்கலாம் அந்த வெக்டார்ஸு. பட் இங்கே டைம் வந்து என்ன வரும்? பட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நீங்கள் கிராஃப் போட வேண்டியதில்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணுன்னா டேரெக்டாக கிராஃப் போட்டு இங்கேயும் கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதை பண்ணுறதுனால இங்கே ஃபைனல் இன் 2 செகண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? எவ்வளோ டைம் இன்டர்வலில் டெல்டி வந்து இங்கே 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது நம்மளுக்கு? 3 i cap plus 4 j cap minus of i cap plus 2 j cap அப்படின்னும் போது டிவைடட் பை 2ன்னு வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? 2 i cap plus 2 j cap by 2ன்னு வரும். மேலே காமனாக 2 divided by 2 எடுத்தோன்னா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு I will get answer as i cap plus j cap. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் சொல்லி கேட்பான். இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் கேட்கல, பட் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரூட் ஆஃப் 1 square plus 1 square which is nothing but root 2. டைரக்ஷன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? யூனிட் வெக்டார் வச்சு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? v average vector divided by vav மேக்னிடியூட் போட்டுடலாம். இதே நான் ஆங்கிளில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இந்த வெக்டாரை ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். this is x, this is y. 1,1 தானே இது. this is nothing but basically 1,1. அந்த வெக்டாரை 1,1 நான் ப்ளாட் பண்ணுறேன். இதுதான் என்னது? என்னோட v average. ஆவரேஜ் வெலாசிட்டியோட டைரக்ஷன் அந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. இந்த ஆங்கிள் தான் என்னது? என்னோட தீட்டா. ஸோ tan தீட்டா எனக்கு என்ன வரும்? இங்கே இதுவும் 1, இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 1. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யூ வில் கெட் 1. ஸோ தீட்டா வேல்யூ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? 45 டிகிரி வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். எனி டவுட்? ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் we are seeing. ஓகே, இப்போது நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி பற்றி டீட்டெயிலாக we have seen. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி we are going to see. ஓகே, சரி, இப்போ கவனிங்க. instantaneous velocity. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி del t ஒரு சின்ன இன்டர்வல் ஆஃப் டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் சேஞ்ச் இருந்தது, அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதை கண்டுபிடிச்சோம். தட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் இன் அ கிவன் டைம். இதை தான் நம்ம என்ன படித்தோம்? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றத படித்தோம். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா இது வந்து டெல்டின்றது என்னது? tf minus ti, a small interval of time, small interval of time, ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப சின்ன டைம். ஓகே, டிஎஃப் மைனஸ் டிஐ தான் என்னது? நம்மளோட டெல்டி இல்லையா? ஸோ இந்த டைம் தான் டெல்டி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டெல்டியை வந்து க்ளோசர் டு ஜீரோவாக கொண்டு போகிறேன். அதாவது வென் டிஐ, டிஐன்றது என்னது? இனிஷியல் டைமுக்கும் ஃபைனல் டைமுக்கும் உள்ள வேல்யூ வந்து வெரி க்ளோஸ். when ti tends to tf, that is the difference வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப close to 0. tf minus ti தானே? அந்த tf minus ti ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த நீங்கள் எப்படி எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கலாம்னா 0.00001 செகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் வேல்யூ. இப்போ டெல்டி இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, டெல்டின்றது என்னது? இப்போ டெல்டின்றது 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், இட் கேன் பி சம் நம்ம ஃபிசிக்கலாக சொல்லக்கூடிய டைம் 5 மினிட்ஸ் எதனாலும் இருக்கலாம். ஆனால் அதாவது டெல்டி டென்ஸ் டு 0 அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு 0.
Okay, like del t tends to 0 now, what I am trying to say is value வந்து என்ன ஆயிடும், ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, 1 second close to 0 வேல்யூ, ஆனால் 0 கிடையாது, close to 0 ஆனால் 0 கிடையாது. புரியுதா? ரைட். சரி, இப்போது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா when del t tends to 0, ஓகே, அதாவது இதை எப்படி எழுதுவாங்கன்னா மேத்தமேட்டிக்கலாக இதை எப்படி எழுதுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. மேத்தமேட்டிக்கலி they will write as what? When del t tends to 0, லிமிட், நீங்கள் மேக்ஸில் இதை படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு, del t tends to 0 அப்படின்னா இப்போ எனக்கு dt இருக்குப்பா, நான் dt பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், லிமிட் del t tends to 0 அப்படின்னா என்ன வரும், del t dt-யாக மாறும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஆர் டன். del t-ன்றது சம் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த டைம் ரொம்ப 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 சின்ன வேல்யூ. எவ்வளோ தூரம் சின்ன வேல்யூனா அதை எப்படி கூப்பிடுவானா க்ளோசர் டு 0, இட் இஸ் கால்ட் அஸ் எ இன்ஃபினிட்டெசிமல் வேல்யூ. இன்ஃபினிட்டெசிமல் டைம் இன்டர்வல், ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா யூஆர் டன். ரொம்ப ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, ஸோ என்ன இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னன்னா, ஒரு ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸாக இப்போ நான் கை சொடுக்கிற நேரம் எவ்வளோ டைம் இருக்கும், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு 0வா, நான் இப்போ ஒரு டிக் கொடுக்குறேன்ல, இந்த டிக் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்ம அனலிசிஸ் பண்ணோம்னா அதுதான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதாவது இப்போ நான் பைக் ஓட்டுறேன், பைக் ஓட்டும் போது எனக்கு ஸ்பீட் நான் எவ்வளோ நான் வண்டியை ரேஸ் பண்ணேன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, உடனே அதோட தன்னோட வேல்யூவை காமிச்சிக்கிட்டே இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு வேல்யூவை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடனே எல்லாத்தையும் காமிச்சதுன்னா அது வந்து என்னது, நம்ம வந்து டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்போம், உடனே அது காட்டுது. ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது என்னென்னா, இது வந்து என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில் லிமிட்னு சொல்கிறோம். லிமிட்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ. அந்த del t வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ இன்ஸ்டன்டேனியஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டெல்லாம் என்னவா மாறும்னா d-ஆ மாறிடும். அதாவது பேசிக்கலி டிஃபரன்சியேஷன் வில் கம் இன்டு ப்ளே. புரியுதா? dr வெக்டார் பை dt, dr வெக்டார் டிவைடட் பை dt. ஸோ இதுதான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதை தான் ஜென்ரலாக இன் ஜென்ரல் the word velocity mean what? Velocity means instantaneous velocity. நீங்கள் படிக்கும்போது முக்காவாசி இடத்துல வந்து வெறும் வெலாசிட்டின்னு சொல்லுவான். unless explicitly mentioned. explicitly னா வெளிப்படையா. ஓகே, வெளிப்படையா வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறீங்க, வெலாசிட்டின்னு இருக்குது, அவன் ஆவரேஜ் வெலாசிட்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இஸ் டாக்கிங் அபவுட் வெலாசிட்டி. ஓகே, சொல்வது புரியுதா? the word velocity means in general instantaneous velocity unless explicitly mentioned. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக யூ நீட் டு கேட்ச் த பாயிண்ட். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? பேசிக்கலி நான் ஏற்கனவே ஆவரேஜ் வெலாசிட்டியை சொல்லும்போது வெரி கிளியராக சொல்லியிருந்தேன். டெல்டின்றது ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த டைம் இன்டர்வலில் நம்மளுக்கு டெல்-ஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேஸ் அக்கர்ட், சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர், ரைட்? ஸோ இப்போ பேசிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த டெல்டின்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆகும்போது அந்த டெல்டி இஸ் கெட்டிங் டிடியாக மாறுது. டெல்-ஆர் என்னவா மாறிடுது, டிஆராக மாறிடுது. ஏன்னா டிடின்றதே ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, சின்ன டிஸ்பிளேஸ்மெண்டான டிஆர் நடக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரியுதா? ஸோ டிடின்ற டைமில் டிஆர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்தது. இப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்,
இப்போ ரெண்டு வெலாசிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், 2 meters per second 5 meters per second அப்படி நான் கொடுக்குறேன். 2 பெருசா 5 பெருசா அப்படின்னா given interval of time நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், 1 செகண்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிடின்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் இன்டர்வல், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 1 செகண்ட் எடுத்துக்கலாம். அந்த 1 செகண்டில் எவ்வளோ தூரம் யார் அதிக டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன வருது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் வரும். ஃபார் கிவன் டைம் டிடி அதிக டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது என்னது உங்களுக்கு அதிக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதே டைமில் ஃபார் கிவன் டைம் கம்மி டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்துச்சுன்னா இட்ஸ் we can say what velocity is very less. ஓகே, இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னது, velocity is a vector quantity. ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியும், நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்பீடு படிச்சிருக்கோமா? வாட் இஸ் ஸ்பீடு? ஜஸ்ட் we will recall here. ஸ்பீடுன்றது என்ன படிச்சிருக்கோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் by time taken. கரெக்டா இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ப்ரூஃப்க்கு உள்ள ரொம்ப போக போகிறது இல்லை. இந்த ப்ரூஃப் நான் ஐம் நாட் கோயிங் இன் டு த ப்ரூஃப். வி வெக்டார்ன்றது வெலாசிட்டி, கரெக்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வெலாசிட்டின்றது வி வெக்டார். இது என்னது, ஏவி போட்டிருக்கேன்னா வெறும் வி போட்டிருக்கேனா? வெறும் வி போட்டால் அது என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதை நான் எப்படி பிரித்து எழுதலாம், மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன் எழுதலாம்ல, v இன்டு v கேப், அதாவது மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி ரெப்ரசன்ட்ஸ் வாட், magnitude of velocity என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க. magnitude of velocity is nothing but instantaneous speed. இப்போ உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர்ல காட்டுதுல, இப்போ நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்க, வெலாசிட்டியில ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். v vector is equal to v into v cap. vன்றது மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். பைக் ஓட்டும்போது நல்லா கவனிங்க, பைக் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். பைக் ஓட்டும்போது ஸ்பீடோமீட்டரில் வாட் இஸ் பீன் ஷோன், ஸ்பீடோமீட்டரில் இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு வேல்யூ காட்டிக்கிட்டே இருக்குது. அது என்னது, அது டைரக்ஷனாக காட்டுது. இப்போ நான் பைக்கை திருப்புறேன், ஸ்பீடோமீட்டர் உடனே சொல்லுமா நீங்கள் பைக்கை திருப்பி இருக்கீங்கன்னு? ஸ்பீடோமீட்டர்ன்றது ஸ்பீடை மட்டும் தான் காட்ட முடியும், விச் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஸோ மோட்டார் பைக்கில் in bike and car, in my bike cars, speedometer shows only what, shows only instantaneous speed, which is nothing but what, magnitude of velocity காட்டுது. instantaneous velocity ஓட magnitude, only instantaneous speed. instantaneous speed நீங்க என்னன்னு கூப்பிடலாம், which is nothing but what, magnitude of velocity. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட், யூ நீட் டு நோ திஸ் ஒன். இது ரொம்ப ஆழமாக யோசிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இதை நீங்கள் இந்த பாயிண்ட்டை சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பீடுன்னு வரும்போது நீங்கள் டிஸ்டன்ஸு, வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம், பட் ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ்னாலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் 11th 12th இருக்கிற லெவலில் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஸோ ஸ்பீடுன்றது இன் ஜென்ரல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கொடுத்துட்டு வெலாசிட்டி என்ன, ஸ்பீடு என்னன்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை தான் என்ன சொல்லணும், நம்ம ஸ்பீடுன்னு சொல்லணும், விச் இஸ் நத்திங் பட் வாட், வெலாசிட்டி ஆஃப் ஓட மேக்னிடியூட். ரைட், சரி. இப்போ ரைட்டா, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே,
position vector of a particle கொடுத்துட்டான். position vector of a particle கொடுத்துட்டான். என்னன்னா r vector is equal to 2t I cap plus 3t square j cap. ஓகே, இது வந்து r vector. இங்க வந்து t வந்து in secondsல இருக்கு அப்படினு கொடுத்துட்டான். in seconds t in secondsல இருக்கு. அப்புறம் r in meter. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா they are asking us to find instantaneous speed. instantaneous velocity கேட்குறான். instantaneous velocity கேட்குறான். find velocity at t equal to 2 second என்னன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கான், average velocity between t equal to 1 and t equal to 3 seconds. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ இன்னொரு இதே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். speed at t equal to 2 second என்னன்ற மாதிரி கேட்குறோம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்கான். கொடுத்துருக்கிறது கொஸ்டின்ல என்னது, என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், r vector is nothing but what 2t I cap plus 3t square j cap. கரெக்டா? இது வந்து நம்மளோட பொசிஷன் வெக்டர். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டர், வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்கான். தட் இஸ் dr vector divided by dt. we need to do differentiation here. differentiation பண்ணலாமா? ஸோ differentiation உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா நம்ம பேசிக் ஃபார்முலாஸ்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இயற்பியல் தமிழ் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு நம்மளோட வீடியோஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது இதை நான் உள்ளே கொண்டு போகணும். பேசிக்கலி d by dt 2t I cap j cap எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் வெக்டர்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே என்ன வந்துடும், வெளியில் வந்துடும். ஸோ I cap வெளில வந்துடும். 2t j cap வெளில வந்துடுச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு, 2 வெளில எடுத்து போட்டுடலாமா? இங்கேயும் 3 எடுத்து நான் வெளில எடுத்து போட்டுருவேன். ஏன்னா 3t ஸ்கொயரில் 3 கான்ஸ்டன்ட்டில் 3லாம் வெளில வந்துடும். ஓகே, சரி. இப்போ d by dt t ஸ்கொயர் வருது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எனக்கு டிஃப்ரென்சியேஷன் t பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். இது பண்ணால் எனக்கு என்ன வரும், ஆன்சர் 2t வரும். ஸோ 2 I cap plus 3 into 2t j cap, right? ஸோ இதுதான் என்னது, நம்மளோட வெலாசிட்டி. ஓகே, ஸோ 2 I cap plus 6t j cap, ரைட்டா? இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ என்ன கேட்டிருக்கான், வெலாசிட்டி அட் டைம் t equal to 2. இது நம்ம கண்டுபிடிச்சது வந்து டைம் டிஃபரன்ஸில் இருக்குது வெலாசிட்டி. அவன் என்ன கேட்டிருக்கான் ரெண்டாவது கொஸ்டினில், வெலாசிட்டி அட் டைம் t equal to 2 seconds அப்போ என்னன்னு கேட்டிருக்கான். என்ன பண்ணுறது, ரெண்டாவது கொஸ்டினில் at t equal to 2 seconds அப்போ நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு velocity t equal to 2 seconds அப்போ what we will get, 2 I cap plus 6 j cap. so answer is what, இதை நம்ம இந்த வெலாசிட்டியை நம்ம விஷுவலைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அதாவது t equal to 2 seconds அப்போ அது எப்படி எந்த டைரக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். if it is required நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி பிளாட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கேன், ஆவரேஜ் வெலாசிட்டி அட் பிட்வீன் t equal to 1 and 3 seconds. ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது,
final position vector minus initial position vector divided by time interval. Okay, இங்க initial time என்னது 1 second இருந்து final time என்னது 3 second. Okay, so இது ரெண்டுத்துக்கான difference தான் என்னது நம்மளோட del t. Del t என்னது இங்க 2 seconds, right? So divided by 2 ன்னு வரும். மேல வந்து நமக்கு என்ன வரும் rf vector minus ri vector. So இப்போ initial position vector என்னது நமக்கு 1 second அப்போ ri vector at t equal to what 1 second. Okay, 1 second அப்போ நமக்கு என்ன வரும் position vector t இதுக்கு இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எனக்கு இப்படி வருதா rf vector என்ன வரும் நமக்கு t equal to 3 seconds அப்போ பண்ணா என்ன வரும் 3 பண்ணீங்கன்னா 9 வரும் 9 j cap. Okay, so இதுல இருந்து ஆன்சர் என்ன சொல்லலாம் 6 i cap plus 27 j cap. So what is the velocity here? Average velocity is equal to rf minus ri இல்லையா 27 j cap minus 2 i cap plus 3 j cap divided by 2. So என்ன ஒரு ஆன்சர் 4 i cap yes 24 j cap அப்படின்னு வருதா. காமனா 2 வெளில எடுத்தீங்கன்னா you will get 2 i cap plus 12 j cap. You will get answer as this one. Okay, சரி இப்போ இதுதான் என்னது நமக்கு v average. So 2 i cap plus 12 j cap. Right? Any doubt? So this is the value we are interested in. This is the average velocity between 1 and 3 seconds. So அதுக்கப்புறம் என்ன கேட்குறான் speed at time t equal to 2 second ன்னு கேட்குறான். ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்பீடுனாலே என்னது magnitude of velocity. magnitude of velocity என்னது நம்மளுக்கு இங்கே இது நம்மளோட ஸ்பீடு velocity. இதோட magnitude எப்படி கண்டுபிடிக்கணும் உள்ள இருக்க காம்பனன்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் 60 whole square. You will get what answer as 4 plus 36 t square. Okay, so speed எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம so speed is equal to what magnitude of velocity. So speedometer நம்ம பார்க்கும்போது instantaneous values காட்டிக்கிட்டே இருக்கு which is nothing but the instantaneous velocity ஓட magnitude காட்டிக்கிட்டு இருக்குது, right? So என்ன ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு 4 plus 36 t square. Four plus 36 t square. Okay, அது என்ன டைம்ல கேட்டிருக்கான் t equal to 2 seconds. at t equal to 2 seconds அப்ப என்ன வரும் நம்மளுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will have you will have 4. So என்ன வேல்யூ வர போகுது நம்மளுக்கு 4 plus the 4 என்ன வரும் நம்மளுக்கு 4 2 12 கரெக்ட்டா 144 will come 148. So இதான் என்னது meters per second. Units கரெக்ட்டா போடணும் meters per second. Any doubt in this? Right. So we have studied what நம்ம முதல்ல வந்து என்ன பார்த்தோம் average velocity ன்றது என்னன்னு பார்த்தோம். average velocity ன்றது என்னது average velocity ன்றது இந்த எக்ஸ்பிரஷன். இதுல இருந்து எப்படி instantaneous velocity வருதுன்னா del t வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வல் சம் டைம் இன்டர்வல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் அந்த del t வந்து closer to 0 மாறும்போது del t is getting to dt. இது முக்கியமான திங் யூ நீட் டு நோ. அதுக்கப்புறம் நான் இதை டேரெக்டாக ஆவரேஜ் வெலாசிட்டியில் போய் அப்ளை பண்ணுறேன். இது என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி. அதில் நான் del tன்றது சம் டைம் இன்டர்வல், அதை நான் க்ளோசர் டு லிமிட் பண்ணுறேன். அதான் LIMன்றது. க்ளோசர் டு 0 நான் சொல்லும்போது அது என்னவா மாறுது dr வெக்டார் பை dt. இட்ஸ் சம் மேத்தமேட்டிக்ஸ். அந்த லிமிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் நீங்கள் படிக்கலாம், அது வருது. ஸோ இதுதான். ஸோ இதில் என்னென்னா வெலாசிட்டின்னு ஜென்ரலாக சொல்லும்போது அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் இருக்கும், அன்லெஸ் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லாத வரைக்கும் இது என்னது
அது கண்டிப்பாக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான். ஓகே, சரி. இப்போ ஸ்பீடுன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இது நம்ம 1 டைமென்ஷனில் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா இதை நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் யூ வெரி ப்ரெசைஸ்லி என்கிட்ட நீங்கள் கேட்கணும்னா இது ஆவரேஜ் ஸ்பீட் மாதிரி கூட யூ கேன் டேக். இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிலேயே மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்குது. அந்த மேக்னிடியூடுன்றது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ஷனை சொல்லாமல் கண்டினியூஸாக வெலாசிட்டியோட வேல்யூ சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, விச் இஸ் நத்திங் பட் நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டர் டைமில் நடக்கக்கூடியதான வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும்னா, அது ப்ரூஃப்குள்ளே நான் போகலன்னு சொன்னேன், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். அந்த ஸ்பீடோட ஜென்ரல் ஃபார்முலாவில் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட்? அந்த டோட்டல் டிஸ்டன்ஸும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே வந்து ஷார்ட்டர் டைமில் இன்ஸ்டன்டேனியஸாக நம்ம பார்க்குறதுனால டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருக்கும். அதனால என்னது நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. பைக்கு ஸ்பீடோமீட்டர்ஸ் இதெல்லாம் அதுதான் காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். ஐ திங்க் ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ரைட், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். அடுத்த டாப்பிக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், பொசிஷன் வெக்டார், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எதனால் லெஃப்ட் ஓவர் அப்படின்றத பார்த்துட்டு we will just move on. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அண்ட் instantaneous acceleration பற்றி we are going to see. Okay, so average acceleration and instantaneous acceleration. Average acceleration and instantaneous acceleration. Right, so உங்களுக்கு average velocity ஞாபகம் இருக்கும், instantaneous velocity, average velocity, instantaneous velocity பார்த்துருக்கோமா? ஸோ அதே மாதிரி சிமிலராக தான் இங்கேயும் வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ ஆக்சலரேஷன்லேயே நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ஆவரேஜ் ஆக்சலரேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். அதாவது டைம் டிஐ. ஓகே, நான் டைம் டிஐன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறேன். இந்த டிஐன்ற டைமில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐ வெக்டார் வாஸ் தேர். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிஐன்ற ஒரு இனிஷியல் டைமில் விஐ வெலாசிட்டி வெக்டார் வாஸ் தேர். இப்போ டிஎஃப்ன்ற டைமில் வெலாசிட்டி என்னவா இருக்குது, விஎஃப் வெக்டார் இஸ் தேர். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறான் அப்படின்னா, விஎஃப் வெக்டார் மைனஸ் விஐ வெக்டார் டிவைடட் பை டிஎஃப் மைனஸ் டிஐ. இதுதான் என்னது உங்களுக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷன். சி, அதாவது நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியை சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் பை த டைம் டேக்கன் அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து என்னது இது ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனில் ஆவரேஜ்ன்றது என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இது வந்து நம்ம ஆவரேஜ் பார்த்துட்ருக்கோம், டைம் டேக்கன், ரைட்? சரி, இப்போ we have seen this one. Can I write this one? அந்த vf vector minus vi vector இருக்கு இல்லையா, அதை can I write as del v vector. எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்லுன்னு ஃபிசிக்ஸில் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அது பேசிக்கலி இட் மீன்ஸ் வாட், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சம் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெல்ன்றது என்னது, del v vector is nothing but vf vector minus vi vector. What about del t? tf vector, tf minus initial time minus, so ti என்ற டைம் அப்போ vi velocity இருக்குது, tf என்ற டைம் அப்போ vf velocity இருக்குது. ஸோ அதை கரஸ்பாண்டிங்காக நம்ம ஆவரேஜ் ஆக்சலரேஷன் we are trying to find. ஓகே, ரைட். சரி, இப்போது நான் ஏற்கனவே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் we are going to see. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயோ ஃபிசிக்ஸில் படிக்கிறீங்க, ஆக்சலரேஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், உடனே நம்ம அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று ஆவரேஜாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கலாம். நம்ம
அவன் ஆக்சலரேஷன் வெறும் ஆக்சலரேஷன் சொன்னான்னா இட் மீன்ஸ் வாட் இன்ஸ்டன்டேனியஸை தான் குறிக்கும், ஆவரேஜை குறிக்காது. அவன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லணும், நான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்கிறேன்னு மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்ம அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிமிட் டெல்டியோட வேல்யூ என்ன பண்ண போகிறேன்னா க்ளோசர் டு 0. அதாவது டிஐயும் டிஎஃப்க்கும் இடையே உள்ள டைம் வந்து என்னது இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். டிஐ அண்ட் டிஎஃப் ஆர் வெரி க்ளோஸ். ஓகே, when TI tends to TF அதாவது என்னென்னா del T வந்து என்னதுங்க close to 0. ஸோ அதாவது TIயும் TFும் ஆல்மோஸ்ட் they are approximately they are equal but not equal. ஓகே, ஸோ லிமிட் del T tends to 0 அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இதான் நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன். கரெக்டாக இந்த டேர்ம் வந்து நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இது வந்து நான் கொடுக்குற கண்டிஷன். ஓகே, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன், இன்னொன்று நான் கொடுத்த கண்டிஷன். ஸோ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் லிமிட் மீன்ஸ் ஐ எம் அப்ளைங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்ன லிமிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா del T வந்து என்னது க்ளோஸ் டு 0. அப்படி போகும்போது என்னவா மாறும் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் இன் டைம் ரொம்ப சின்னதாக்கும்போது del T will be converted into dt. புரியுதா? ஸோ ஒரு ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனாக மாறுது, அந்த டைமை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸுக்கு நான் கொண்டு போகும்போது அது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் இது டெஃபினேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ டிவி வெக்டார் டிவைடட் பை டி, இதுதான் ஏன்றதான் நம்மளோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஓகே, ரைட். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எழுதிக்கோங்க. velocity of a particle. நம்ம இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இயற்பியல் தமிழ் ஆப்பில் அப்லோட் ஆகிருக்கும். அங்கே போய் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, so velocity of a particle changes from in how much time. அதாவது velocity of the particle changes from what, இந்த velocityலேருந்து இந்த particular velocityக்கு மாறுது. ஓகே, இந்த velocityலேருந்து இந்த velocityக்கு மாறுது. in what time? in 2 seconds. ரைட்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா find magnitude and direction of average acceleration. So average acceleration oda magnitude and direction they are asking. So idu eppadi pannalam? So screen pass pannittu you try to work out. ஓகே, இப்போ ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் நான் சொல்யூஷன்ஸ் போடுறேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, இனிஷியலாக நம்மளுக்கு 3i cap plus 4j cap was the velocity. இது என்னவா மாறுச்சு, vf vector is equal to 6i cap plus 5j cap மாறுச்சு. ஓகே, எவ்வளோ டைமில் சேஞ்ச் ஆச்சா? ஸோ பேசிக்கலி del t ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டைம் தான் சேஞ்ச் இன் டைம். இனிஷியலாக இந்த டைம் டிஃப்ரென்ஸ்குள்ளே அதாவது டிஐன்ற டைமில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, இந்த வெலாசிட்டி இருந்துச்சு. டிஎஃப்ன்ற டைமில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஸோ டைம் இன்டர்வல்ன்றது நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் இன் டைம், டிஎஃப் மைனஸ் டிஐ. ஓகே,
இப்போ ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் இதுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. இதுதான் என்னது நம்மளோட ஆவரேஜ். ஸோ என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு? விஎஃப் வெக்டார் மைனஸ் விஐ வெக்டார் டிவைடட் பை del t. del t வந்து என்னது 2 செகண்ட்ஸு. ஸோ விஎஃப்ன்றது என்னது 6i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராக்கெட்ஸ் போடாமல் நிறைய பேர் பண்ணுவீங்க. ப்ராக்கெட்ஸ் போடுங்க. நியூமரேட்டரில் ப்ராக்கெட்ஸ் போடணும். சரி, இப்போ அதை அடுத்து உள்ள 1/2 நான் வெளில காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இந்த மைனஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் எனக்கு? 6i கேப் ப்ளஸ் 5j கேப் மைனஸ் 3i கேப் மைனஸ் 4j கேப். கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ இதுலேருந்து வேல்யூஸ் என்ன ஆக போகுது? காமனாக ஐ கேப்பை மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஐ கேப் டேர்ம்ஸ் மட்டும் ஆட் ஆச்சுன்னா 6 மைனஸ் 3 ஐ கேப், இதுக்கு வந்து ஜே கேப். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ ரைட், ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்குறேன். இப்போ நம்ம வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் இதுக்கு நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் we need to say. எப்படி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் நம்ம சொல்கிறது? ஸோ இட்ஸ் நத்திங் பட் பேசிக்கலி 3/2 ஐ கேப் 1/2 ஜே கேப். ஸோ இதோட மேக்னிடியூடுன்றது என்னது? காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது தான் என்னது? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ 3/2 ஸ்கொயர் பண்ணுறேன், 1/2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். என்ன ஆன்சர் வரும் எனக்கு? I'll get 9/4 ப்ளஸ் 1/4. இங்கேருந்து நான் காமனாக என்ன எடுக்கலாம்? 10/4ன்னு வருமா? இதில் டினாமினேட்டரை நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரியும். பட் ஐம் ஜஸ்ட் ரைட்டிங். இதில் மேலே இருக்க டேர்ம் தனியாக √10 வந்துடும், கீழே இருக்க டேர்ம் √4ன்னு வருமா? வாட் இஸ் √4? √4 இஸ் நத்திங் பட் 2. ரைட். ஸோ வாட் வில் பி த சொல்யூஷன்? ஸோ மேக்னிடியூடுன்றது என்னது? இதுதான் மேக்னிடியூடோட வேல்யூ √10. ஓகே, ரைட். இப்போ டைரக்ஷன் கேட்குறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைரக்ஷனை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து யூனிட் வெக்டாரை வச்சு சொல்கிறது, இன்னொன்று வந்து எவ்வளோ ஆங்கிள் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுதுன்றதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் வாட் யூ நீட் டு ஃபைண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று வந்து என்னது? யூனிட் வெக்டார். ஸோ நம்மளுக்கு எப்படி எழுதலாம்? எந்த ஒரு வெக்டாரையும் நம்ம என்னால் எப்படி எழுத முடியும்? மேக்னிடியூடு இன்ட்டு டைரக்ஷன். இப்போ ஆக்சலரேஷன் ஏவின்னு போடுறேன். இதுதான் என்னோட டைரக்ஷன் யூனிட் வெக்டார். மேக்னிடியூடை மட்டும் நான் டிவைட் பண்ணால் போதும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இல்லையா? இன்னொன்று வந்து என்னது? வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஏவின்னு போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து இந்த வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக? எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒய் எக்ஸ் அப்படின்னா இந்த வெக்டாரை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்? நம்மளுக்கு 3/2 ஐ கேப் ப்ளஸ் 1/2 ஜே கேப்னு இருக்குது. எப்படி இந்த வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணுங்கள்? 3/2 ஐ கேப் ப்ளஸ் 1/2 ஜே கேப். ஹவு டு விஷுவலைஸ் திஸ் வெக்டார்? இது ஒரு பாயிண்ட் மாதிரி நம்ம பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணால் என்ன வரும்? இது 3/2 1/2 பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்கேருந்து என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டுக்கு நான் ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிள் தான் என்னது? என்னோட தீட்டா. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2, இது வந்து 3/2. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஆரிஜின்லேருந்து ரைட்டு 3/2, மேலே பார்த்து 1/2 போகிறோம். ஸோ வாட் இஸ் tan theta here? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸோட ஆப்போசிட் பை adjacent. What value you will get? 1/3. ஸோ பேசிக்காக tan inverse 1/3ன்றது என்னது நம்மளுக்கு? வாட் யூ வில் கெட்? இதோட வேல்யூ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இது வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணால் போதும். எக்ஸாம்ஸில் வந்து அதோட வேல்யூஸ் கொடுத்துருவான். ஓகே, நம்ம 30, 45, 60, 37 டிகிரி இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். 37 டிகிரின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்.
ஓகே ரைட். ஸோ இது என்ன வருது அப்படின்னா அரவுண்ட் approximately 18.43 degree with positive x-axis. ரைட் ஓகே சரி. இப்போ அடுத்து இப்போது நல்லா கவனிங்க. இப்போது இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம் கூட. the position vector of a particle. Position of a particle given by, எழுதிக்கோங்க question, given by r vector is equal to 3t I cap plus 2t squared j cap plus 8k cap. ஸோ இதுதான் நம்மளோட வெக்டார், ரைட். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறது கொஸ்டின். இப்போ என்ன கேட்குறான்னா, இங்கே வந்து ஆர் இன் மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், டி இன் செகண்ட்ஸ், எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஓகே சரி. இப்போ ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ டு வாட் என்ன கேட்குறான்னா, ஃபைண்ட் வாட் velocity வெக்டார் என்னன்னு கேட்குறான், அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டார் என்னன்னு கேட்குறான். velocity and acceleration they are asking. Okay, so find the magnitude and direction of what? Find the magnitude and direction of at what time? t equal to 1 second. Okay, t equal to 1 second அப்போ velocity and acceleration என்னவா இருக்குன்றது ரெண்டாவது கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து velocity and acceleration கண்டுபிடிக்க சொல்கிறோம். எப்படி பண்ணலாம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ 3t I cap plus 2t square j cap plus 8k cap, இதான் நம்மளோட கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி கேட்டிருக்கேன், அப்புறம் ஆக்சலேஷன் கேட்டிருக்கேன். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, dr vector divided by dt, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு, ரைட். this is instantaneous position vector. இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்கான், அதாவது டைமை பொறுத்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நீங்கள் டி ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கண்டினியூஸ்லி கெட் வாட், ஆரோட வேல்யூ கிடைக்கும், ரைட். ஸோ இப்போ ஆர் வெக்டார் இருக்கிறதுல நான் என்ன பண்ணணும், 3t I cap ப்ளஸ் 8k cap, ரைட்டா. ஸோ இப்போ இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். d by t 3t I cap அந்த d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிங்க, I cap j cap k cap எல்லாமே கான்ஸ்டன்ட் வெக்டர்ஸ், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்காது. it will come out of what, constant vectors will come out of what, differentiation. so கான்ஸ்டன்ட் வேறு என்ன இருக்குது, 3மே கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதெல்லாம் வெளில வந்துடும். ஸோ 3tயில் வெறும் t மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் 2j cap வந்து என்னது, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், தே வில் கம் அவுட். டூ ஜே கேப் d by dt t ஸ்கொயர், இது எல்லாமே என்டையர்லி திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்மா. கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், யூ வில் கெட் ஆன்சர் 0. ஸோ ஆன்சர் 0 இயர். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், dt டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா தே வில் கெட் கேன்சல், அதாவது 1 வரும் ஆன்சரு, 3t I cap. அதுக்கப்புறம் நான் t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, x power n
nx n minus 1 அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ 2t ரைட். ஸோ ஃபைனலாக வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? 4t j கேப்னு வருதா? ஏன்னா இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 I need to multiply. ஸோ திஸ் இஸ் மை வெலாசிட்டி வெக்டார். வெலாசிட்டியில் டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையா? டீயோட டிபெண்டன்ஸ் இருக்குல்ல. சி இங்கே பாருங்கள், டைம் டிபெண்ட்ஸ் ஆன் டைம், ஏன்னா டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரைட். சரி, இப்போ அடுத்து we will move on. ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சலரேஷன்றது என்னது? dv vector divided by dt. ஸோ d by dt 3i cap plus 4t j cap நான் பண்ண அப்படின்னா உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? this is again 3i cap 4t j capனு வருதா? கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளில வந்துடும். ஸோ பேசிக்கலி this term will go to 0. ஸோ 4 j cap வெளில வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? d by t இங்கே வந்து ஒரு t மட்டும் இருக்கும். dt will get cancelled, it will be equal to 1. ஸோ 4 j capன்றது தான் என்னது? வேல்யூ. கரெக்டாக? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் 4 j cap. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் எழுதும்போது v வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். உள்ள d by dt கொண்டு போகும்போது என்ன நடக்குது? நான் ஃபஸ்ட் டைம் இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் தானே, 3i cap எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இட் வில் கெட் கேன்சல், கோ டு 0. அதே மாதிரி இந்த சைடில் வந்து 4t j cap நான் பண்ணும்போது 4 j cap வெளில வந்துடும் கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ dt by dt will get cancelled to give 1. Okay, so this is the acceleration. இது ஆக்சலரேஷன் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா? இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்டான்? அட் டைம் t equal to என்னது? 1 செகண்ட். அப்போது வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் என்னென்னு அப்படின்னு கேட்டான். கரெக்டாக? ஸோ அதை நம்ம கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணணும். சரி, velocity and acceleration they are asking. So velocity at time t equal to 1 second என்ன வரும்? t இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 1 செகண்ட் அப்போ என்ன வரும்? at t equal to 1 second. ரைட்டா? இதே ஆக்சலரேஷன் என்ன? ஆக்சலரேஷனில் டைம் டிபெண்டன்ஸே கிடையாது. அது எந்த டைமுக்குனாலும் இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதுதான் என்னது? டைம் t ஈக்குவல் டு 1 செகண்ட் உள்ள பார்ட். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? இதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்கான். ஸோ இதோட மேக்னிடியூட் என்ன வரும்? ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து 4ன்னு வரும். மேக்னிடியூடுன்றது என்னது? ரூட் ஆஃப் காம்பனன்ட் ஸ்கொயர் ஆட் பண்ணுறது. இங்கே ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது, j காம்பனன்ட். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் we will get again 4 as answer. ஸோ மேக்னிடியூட் வந்து இங்கே 4. வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு, ரூட் போட்டாச்சு. ஸோ வாட் you will get? 9 plus 16. You will get answer as 5 as answer. ஓகே, ஸோ யூனிட்ஸை கரெக்டாக எழுதணும். ms minus 2. அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம SI யூனிட்டில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் SI யூனிட்லேயே கிடைக்கும். ஸோ கரெக்டாக அதை வந்து ட்ராக் பண்ணணும். இது வந்து வெலாசிட்டிக்கானது, மேக்னிடியூட். சரி, டைரக்ஷன் கேட்டிருக்கான். டைரக்ஷன் எப்படி சொல்கிறது? வெக்டாரை விஷுவலைஸ் பண்ணி சொல்லலாம், யூனிட் வெக்டாரை வச்சும் சொல்லிடலாம். இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் என்னது? ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் 0,4. ஏன்னா ஐ காம்பனண்ட் இல்லை, 0 i cap தானே. ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏ வெக்டாரை 0 i cap plus 4 j capனு சொல்லலாம்ல. ஸோ 0,4 தானே. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ பாயிண்ட் லைக் ஹியர். ஸோ இதுதான் என்னது? என்னோட ஏ வெக்டார். ரைட்? ஸோ இதே மாதிரி
velocity direction எவ்வளோ தூரம் மேக் பண்ணுது 90 degree with the positive x axis. ஸோ தீட்டா வந்து இங்கே 90 degree here. ஓகே, ஸோ இப்போ இந்த இதுக்கு என்ன வரும் நம்மளுக்கு 3i cap plus 4j capக்கு 4j cap you will get here this is 3, 4. இந்த angle you need to say tan theta என்ன வரும், இது 4 இது 3 இல்லையா, ஆப்போசிட் என்னது 4/3. ஸோ யூ கேன் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும், tan inverse 4/3 ரைட்டாவோ. ஓகே குட். ஸோ இதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா it will be 53 degree. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு நம்ம போகிறோம். அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு மோஷன் இன் அ பிளேன், அதாவது மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ நம்ம வந்து பிளேனில் மோஷன் நடக்கிறத படிக்கிறோம், டவுட் இல்லை. நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய மோஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகுதுல்ல, பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகும்போது திடீர்னு இப்படி பறந்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக லெஃப்ட் ரைட்டு போகும். It will be in a 3D dimensional. It will try to திடீர்னு லெஃப்ட் எடுக்கும் ரைட் எடுக்கும். It will be random motion, so it is a 3D. ஆனால் சில மோஷன்ஸ் லைக் ப்ரொஜெக்டைல் மோஷன், ஒரு கல்லை வந்து நீங்கள் தூக்கி போடுறீங்க, ஒரு டார்கெட்டை பார்த்து தூக்கி போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லை நம்ம மாங்காய் அடிக்கிறதுக்காக நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இப்படி போயிட்டு அப்படியே இப்படி கீழே இறங்கும் இல்லையா அந்த கல், இப்படி போயிட்டு இட் வில் ட்ரை டு கம் டவுன். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், அது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவான். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரே பிளேனில் தான் நடக்கும். ஓகே, லெஃப்ட் ரைட் வாங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் XY பிளேன், இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா நான் ஒரு கல்லை வந்து இங்கேருந்து தூக்கி போட போகிறேன், இங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டேன் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u, அப்போ என்ன ஆகும்னா இட் வில் ட்ரை டு கோ இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ பாத். இந்த பாத் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட XY path of the particle என்ன இருக்கு, path of the particle is in XY plane, நம்மளோட XY planeலே இருக்குது, புரியுதா? ஸோ வெறும் XY planeலே இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்லலாம், it is again a motion in plane. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம we need to see something called as கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மோஷன் இன் plane with uniform acceleration. See, நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஜென்ரலைஸ்டு மெத்தட். நீங்கள் இந்த ப்ராப்ளம் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடை வச்சு எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம், ஓகே, எனி திங் யூ கேன் சால்வ் வெரி வெரி ஈஸிலி. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான மெத்தட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஸோ கெட் ரெடி, வி ஆர் கோயிங் டு see that. ஓகே, ஸோ மோஷன் இன் அ பிளேன் வித் யூனிஃபார்ம் acceleration. யூனிஃபார்ம் acceleration. அதாவது இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒரு வெக்டார் ஆக்சலரேஷன் இஸ் அ வெக்டார், அதை நான் என்ன பண்ணுறேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு வெக்டாருக்குள்ளே என்ன இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இது மேக்னிடியூட், இது நம்மளோட டைரக்ஷன், யூனிட் வெக்டார். ஸோ ஒரு வெக்டார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், both magnitudeன்றது என்னது, the length of the vector, the strength of the vector னு சொல்லலாம். strength நம்ம எவ்வளோ இப்போது ஆக்சலரேஷன் வந்து 9.8 10.2 இல்லை 1000 அப்படின்றது அந்த மேக்னிடியூட் எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. ஸோ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், both magnitude and direction of a vector are constant. So direction of the
ஸோ நம்ம வந்து மோஷன் இன் பிளேன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஆக்சலரேஷன் வந்து என்னது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எனக்கு ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேஸ் பார்க்க போகிறோம், அது வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகே, நம்ம அதுக்கு இப்போ போக வேண்டாம். we are going to completely see acceleration is constant. ஸோ acceleration constant அப்படின்னா ஒரு a வெக்டார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ a வெக்டாரை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? a into a cap, a into a cap. ஓகே, ஸோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனை பிரித்து எழுதுகிறேன். இப்போ ஏன்றது மேக்னிடியூட், டைரக்ஷன். ஸோ ஒரு வெக்டாரை நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லும்போது என்ன, எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணாங்க. ஒரு வெக்டார் இப்போ வந்து ஒரு இடத்துல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு. சரி, இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக இப்போது ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறோம், அதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டைல் கீழே வரப்போகுது. சரி, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஜென்ரல் வி வில் சி எப்படி அதை வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு சில ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணுவோம். அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எனி டைப் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனை சால்வ் பண்ண முடியும். ஸோ மோஷன் இன் பிளேன் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும், எனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வில் கோ இன்டு த டாபிக். ஓகே, சரி, இங்கே என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து motion with uniform accelerated motion with uniform acceleration is solved using following equations. Following equations of motion அப்படின்னு கூப்பிடுவோம் இதை. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் I will tell you. v is equal to u vector, v vector is equal to u vector plus a vector into t. ஸோ அதே மாதிரி r vector is equal to r naught vector plus ut plus half at t square. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா v vector dot v vector dot product. டாட் ப்ராடக்ட் ஏற்கனவே நம்ம லெக்சர்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ u vector dot u vector 2a vector dot product of r vector minus r naught vector. ஓகே, ஸோ இதுதான் ஒரு 3 எக்ஸ்பிரஷன். இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் டூ எனி டைப் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா இது என்னது, இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? வேலிட் ஒன்லி ஃபார் வாட்? வேலிட் ஒன்லி ஃபார் ஆக்சலரேஷன் எங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும், ரைட்டா? சரி, இப்போது லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். சரி, இதோட டெரிவேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டெரிவேஷன் ஆஃப் v vector is equal to u vector plus at into t. இது எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதை டிரைவ் பண்ணுறதை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, definition of a vector என்னது? a vector is equal to dv vector divided by dt. நம்மளுக்கு இது தெரியும்ல? சரி, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா cross multiply பண்ணுறேன். at vector into dt
இது dv. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம மறந்துட வேண்டாம். இப்போ நான் ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். எப்போவுமே இன்டகிரேஷன் பண்ணும்போது ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன், இன்டகிரேஷன் சிம்பிள் போடுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் dv இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் dt இருக்குது. அதாவது a வெக்டர் இன்ட்டு dt அப்படின்னு இருக்கு. ஸோ dvன்னு இருக்க இடத்துல இப்போ வந்து நான் லிமிட்ஸ் போடணும். ஓகே, இந்த டெரிவேஷன்ஸை இப்போ v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு u வெக்டர் ப்ளஸ் at வெக்டர் டிரைவ் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் வந்து நான் போடுற மாதிரி இருக்கும் இன்டகிரேஷனில். பட் லிமிட்ஸ் எப்படி போடுறது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் சம்திங் லைக் y dx, அதாவது f of x dx, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் இங்கே லிமிட்ஸ் போடணும் அப்படின்னா இங்கே எக்ஸு டி எப்போவுமே இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா இது இருக்கும்பா. இன்டகிரேஷன் இருந்தால் dxன்னு, இது ரெண்டுமே பேர். இன்டகிரேஷன் ஒரு சிம்பிள் போட்டுறேன் அப்படின்னா பக்கத்தில் dxஓ dtஓ ஏதோ ஒரு வேரியபிளில் இருக்கும். ஸோ என்னோடய லிமிட்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ, இங்கே எக்ஸு dx இருந்துச்சு அப்படின்னா நான் எக்ஸோட லிமிட்ஸ் போடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது எக்ஸோட வேல்யூஸ் தான் நான் போடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1, எக்ஸோட வேல்யூஸ் தான் வரும். இதே இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து dtன்னு இருக்குது. ஓகே, f of t dtன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், டீயோட லிமிட்ஸ் போடணும். t ஈக்குவல் டு t1 இருந்து t ஈக்குவல் இருந்து t2 அப்படின்றது இங்கே என்ன இருக்குது இன்டகிரேஷனில் பக்கத்தில் என்ன இருக்கோ அவங்களோட லிமிட்ஸ் தான் வரும். சி திஸ் இஸ் a வெரி பேசிக் ஒன், பட் இதை நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், சரி. இப்போ இந்த இன்டகிரேஷனில் நான் லிமிட்ஸ் போடணும். இப்போ நான் இங்கே யாரோட லிமிட்ஸ் போடணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் சொல்லுங்கள் பார்க்கலாம். v வெக்டார்ன்னு இருக்குது, dv வெக்டார்னு. ஸோ இப்போ v வெக்டாரோட லிமிட்ஸ் போடணும், தட் இஸ் இந்த vவோட லிமிட்ஸ் போடணும். இனிஷியலாக நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், வெலாசிட்டி வந்து u வெக்டார் இருக்குது, அட் டைம் t என்ன இருக்குன்னா v வெக்டார் இருக்குது. அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் லிமிட்ஸ் போடணும், அங்கே dt இருக்கா, இப்போ t இருக்கிற இடத்துல tயோட லிமிட்ஸ் தான் நான் போடணும். ஸோ இனிஷியலாக டைம் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியலாக டைம் வந்து 0, ஃபைனல் டைம் வந்து டைம் t. அதாவது நல்லா கவனிங்க, டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது வெலாசிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி இஸ் u, இனிஷியல் வெலாசிட்டி இஸ் தேர். டைம் t அப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு வெலாசிட்டி என்னவாக இருக்குது, v-ஆக இருக்குது. புரியுதா? டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ u வெக்டார்ப்பா. டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ u வெக்டார். டைம் t அப்போ என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா v வெக்டார். புரியுதா? அப்போது நல்லா கவனிங்க, டைம் t ஈக்குவல் டு 0 லிமிட்ஸ் போடும்போது கரஸ்பாண்டிங்காக நான் என்ன வெலாசிட்டி போட்டிருக்கேன், இந்த டைமுக்கான கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி u வெக்டார் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி டைம் வந்து டைம் டீன்னு இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன வெலாசிட்டி இருந்துச்சு, v தானே, கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து a வெக்டார் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு, ஸோ a வெக்டார் வெளில வந்துடும். ஸோ 0 to t dt. அதே மாதிரி இங்கே நான் லிமிட்ஸ் போடும்போது நான் dvயை இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும், சரி இப்போ இது இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் dx எப்போவுமே எக்ஸுன்னு தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே dt இருக்குது, dtயை நான் இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், tன்னு தான் வரும். அதுக்கப்புறம் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் 0 to t. அதே மாதிரி நான் dvயை இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரணும், ஐ நீட் டு கெட் ஒன்லி v. ரைட், இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்டகிரேஷன் dv வெக்டார் நான் பண்ணேன், v வெக்டார் ஐ வில் கெட். இப்போ நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், என்ன வரும் எனக்கு, a வெக்டாரை வந்து ஐ கேன் ரைட் as what, t மைனஸ் முதல்ல அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். இது மேலே இருக்கிறது அப்பர் லிமிட், கீழே இருக்கிறது லோயர் லிமிட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அதாவது v இருக்க இடத்துல நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வருது, a வெக்டார் t. ஸோ இதை நான் ரீரைட் பண்ணி எழுதணும்னா v வெக்டார் என்ன வரும், v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் at வெக்டார். ரைட்டா?
v vector is equal to u vector plus at vector. Any doubt? சரி, ரைட். இப்போ நம்ம இதை எழுதிட்டோம். இது நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனான ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்ம மெயினாக டிரைவ் பண்ணணும். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணணும். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ டெரிவேஷன் ஆஃப் r vector is equal to r naught vector plus ut vector ut t plus half at t ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணணும். நம்ம எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து வெலாசிட்டின்றது என்ன தெரியும், dr vector divided by dt. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். I'll get some expression like this one. நான் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன், இன்டகிரேஷன் பண்ணும்போது யாரோட லிமிட்ஸை போடணும் அப்படின்றத ஐ ஹவ் செட். ஸோ இப்போ நான் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே we have derived what, v vector is equal to u vector plus இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணோம். we know this expression. இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா dr வெக்டாரில் இந்த v வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். u vector plus at into t. ஓகே, dt. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, dr vector is equal to u vector dt plus a vector t into dt. கரெக்டா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போது சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணிடலாம். that will be easier to understand. ரைட். இப்போ dr vector is equal to u vector plus at into t ஹோலில் dtன்னு வருது. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். இன்டகிரேஷன் போடுறேன் ரெண்டு பக்கம் ஐ எம் கோயிங். இப்போ இந்த ப்ராக்கெட்டை வந்து விட்டுறக்கூடாது, ப்ராக்கெட்டை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும். dt நல்லா கவனிங்க. இங்கே வந்து யாரோட லிமிட்ஸ் நான் போடணும், r வெக்டரோட லிமிட்ஸ். இனிஷியலாக என்ன பொசிஷன் அதாவது இனிஷியலாக டைமோடது போட்டலாம். டைம் வந்து t ஈக்குவல் டு 0லேருந்து இன் ஜென்ரல் டைம் t. ஸோ டைம் t ஈக்குவல் டு 0லேருந்து ஜென்ரல் டைம் t we are doing. ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, r0. பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா r0ல் இருக்குது. அதே டைம் t அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா r வெக்டார். ஓகே, ஸோ r0 வெக்டார் டைம்லேருந்து r வெக்டார். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷன் ஆஃப் dx பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dr வெக்டார்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், r வெக்டார் வில் பி தேர். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் இந்த சைடு எப்படி அப்படின்னா நான் வந்து ரெண்டு பக்கமும் இந்த டிடியை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். u வெக்டார் dt அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்தனா என்ன வரும்,
a vector t into dt. கரெக்டாக செக் பண்ணுங்கள். நான் டிடியும் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து உள்ளே கொண்டு வரேன், இன்டகிரேஷனையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இன்டகிரேஷனை உள்ளே கொண்டு வரணும் மீன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் இன்டூ இட், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, ரைட். ஸோ இப்போ யூ வெக்டார்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, நம்ம கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்து போட்டுடலாம்ல, வெளில எடுத்துடுறேன். அப்போ என்ன இருக்கும், எனக்கு 0 to t into dt. அதுக்கப்புறம் இங்கேயும் ஆக்சலரேஷன் எனக்கு கான்ஸ்டன்ட் தானே, ஆக்சலரேஷன் வெளில வந்துடும். இப்போ என்ன இருக்குது, dt இஸ் தேர், ஆனால் t முன்னாடி இருக்குது, டீயை மறந்துட வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே இந்த ஸ்டெப் அப்படி லெஃப்ட் ஓவராக இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை என்ன பண்ணலாம், வாட் டு டூ, இப்போ லிமிட்ஸை நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், யூ வெக்டார், நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், டிடியை இன்டெகிரேட் பண்ணால் t will be there 0 to t. இப்போ நான் t into dtன்றது இதை நான் இன்டெகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும், t square by 2, t square by 2 0 to t. ஓகே ரைட்டா. ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட்டா என்ன வரும், t minus 0 you will get t. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் தானே, வெளில எடுத்துடுறேன், வெளில எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் உள்ளே வச்சு கூட நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், t இருக்க இடத்துல t ஸ்கொயர், அதாவது t இருக்க இடத்துல நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன், மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். புரியுதா? இப்போ 2 கான்ஸ்டன்ட்ப்பா, அதனால் வெளில எடுத்துட்டேன் நான். லிமிட்ஸை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி கீழே 0 இருக்குது, மேலே t இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில், அது அப்படியே சி இங்கே 0 இருக்குது, t இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த 2-ஐ வந்து கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துட்டேன், ரைட். இப்போ r minus r0 vector will be equal to what, u vector t, அதுக்கப்புறம் என்னது a vector by 2 t ஸ்கொயரா, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த r0 வெக்டரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன கிடைச்சிடும், ஸோ ஐ எம் கெட்டிங் திஸ் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ஈக்குவேஷன் வந்துடுச்சா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் சே இன் த கமெண்ட்ஸ். ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவதாக ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுல, இப்போ 2 ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை டிரைவ் பண்ணணும். இது டிரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இவங்க 2 பேர், ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்களா, அவங்கள வச்சு இதை டிரைவ் பண்ணிடலாம். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஃபைனல் கைனமேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணணும். அந்த மூணாவது ஈக்குவேஷன் இருக்குது டு டிரைவ் வாட், டு டிரைவ் ஓகே, இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணணும். இங்கே டாட் ப்ராடக்ட் இருக்குது, ரைட்டா. ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை டிரைவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஏற்கனவே நம்மளோட ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது, v vector is equal to u vector plus at vector, right. v is equal to u plus at. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா r vector is equal to r0 plus what we know about it. அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும்னா r minus r0 vector is equal to what, u vector t plus half at square. ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷன் we know. ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியுது. இதிலேருந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். p vector is equal to u vector plus இப்போ நான் இந்த 2 ஈக்குவேஷனை டபுள் டைம் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அதாவது v vector டாட் v vector பண்ண போகிறேன். v vectorன்றது என்னது நம்மளுக்கு, v vector டாட் v vector பண்ண போகிறோம்பா. ஸோ v vector is equal to u vector plus a vector into t, ரைட்டா. டாட் ப்ராடக்ட் ஆஃப் வாட், நான் என்ன பண்ணணும், u vector plus
ரைட்டா இல்லையா? ஸோ டாட் ப்ராடக்ட் we are getting. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நான் டாட் ப்ராடக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டேர்மையும் நான் ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணணும், அப்புறம் இதையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை, ரைட். ஸோ u டாட் u, ஓகே. அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு டேர்மையும் பண்ணுறேன். நடுவில் இந்த டாட் ப்ராடக்டை உள்ளே சேர்த்துக்கணும், அதை நம்ம மல்டிப்ளை பண்ணமோ அதை விடக்கூடாது, ஆர்டரையும் மாற்றக்கூடாது அன்னெசரியாக. ஸோ இப்போ இதையும் அப்புறம் இதையும் ஐ நீட் டு டூ. ஸோ அதையும் வில் ட்ரை. ஸோ என்ன வருது நம்மளுக்கு, இப்படி வருதா? So we are getting an expression like this one. ஓகேவா? இது மாதிரி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கவனிங்க. இதை கொஞ்சம் நான் ரீஆர்டர் பண்ணி எழுதுகிறேன். u vector dot u vector, ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், u vector dot a vector ஒன்று தான், இல்லை a vector dot u vectorமே என்னது, ரெண்டும் ஒன்று தான். ப்ராப்பர்ட்டி ஆஃப் டாட் ப்ராடக்ட் கரெக்டாக இல்லையா? அதாவது a vector dot b vector is equal to b vector dot a vector, ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், a vector dot u vector into t, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், எனக்கு இது எப்படி வரும் அப்போ இதை நான் ரீரைட் பண்ணி எழுத போகிறேன்ப்பா. நான் சைடில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். a vector t dot u vector அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட்ன்றது வெக்டார்ஸ்க்கு நடுவில் தான். அப்போ இந்த ஸ்கேலாரை வெளில எடுத்துடலாமா? ஸ்கேலார்ன்றது இங்கே யார், டைம் தான், அதை நான் வெளில எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் u vector dot a vector into t நான் எழுதலாமா எழுதக்கூடாதான்? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை ஐ எம் கோயிங் டு ரைட் லைக் திஸ் ஒன். அதாவது u vector dot a vector, சாரி ஐம் கம்ப்ளீட்லி சாரி, எனக்கு இந்த ஃபார்மே போதும். எனக்கு a vector dot u vector into t, இது கூட நல்லா கவனிங்க. இங்கே என்னது, டாட் ப்ராடக்ட் வந்து ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் தான். ஸோ நான் டைமை திரும்ப வெளில எடுத்துடுறேன். a vector dot a vector t ஸ்கொயர்னு வருமா, ஏன்னா டைம் நான் வெளில எடுத்துட்டேன். ஏற்கனவே ஒரு t இருக்குது, இங்கே ஒரு t ஸ்கொயர், ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2a vector dot u vector into t, கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் we are having. இது வந்து v vector dot v vector. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். இங்கேருந்து நான் 2a வெக்டாரை காமனாக எடுக்க போகிறேன். என்ன எடுக்க போகிறேன், 2a வெக்டாரை காமனாக எடுத்தேன் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் இப்படி எடுத்து எழுத போகிறேன். இப்படி இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு போனால் திரும்ப நம்மளுக்கு அதே ஸ்டெப் வருதா அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் போக முடியுதான்னு பாருங்கள். எஸ், நம்மளால் போக முடியும். ஓகே, சரி. இப்போது இந்த பர்டிகுலர் டேர்மை பார்த்தா நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க. இந்த பர்டிகுலர் டேர்ம் எங்கே பார்த்துருக்கீங்க? இதை வெரி ஹவ் சீன் திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த மேலே உள்ள எக்ஸ்பிரஷன் தானேப்பா, u vector t plus half at t square, இந்த எக்ஸ்பிரஷன் தானே. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், r vector minus, so v vector dot v vector is equal to u vector dot u vector plus 2a vector. இந்த மொத்த டேர்மை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், r vector minus r naught vector, ஏன்னா இது நம்மளோட ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் தானே, டாட். ஓகே, ஸோ இப்போ புரியுது நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னது டெரிவேஷன் ஃபார் த தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் என்னது டெரிவேஷன்ஸ் ஃபார் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நீட் ஜேஇ இது வந்து சிபிஎஸ்சிக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா
இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 3 கைனடிக் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்மளால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக இதை ரீரைட் பண்ணி எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ rewriting what? Rewriting 3 equations, kinematic equations of motion into 6 equations. அதாவது நம்ம 3 kinematic equations into 6 equations பிரித்து எழுத முடியும். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, லெட்ஸ் see how to do this. ஓகே, சரி, இப்போ கவனிங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு? v vector is equal to u vector plus a vector into tன்னு இருந்துச்சா? இந்த ஈக்குவேஷனை நான் இன்னும் ஒரு 2 ஈக்குவேஷனை பிரித்து எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா எந்த ஒரு வெக்டாரையும், இப்போ ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருந்துச்சுன்னா இந்த வெக்டாரை என்னால் எப்படி பிரித்து எழுத முடியும்? ஐ கேன் செப்பரேட் திஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் ஐ கேப் அப்புறம் ஏஒய் ஜே கேப் அப்படின்றது எனக்கு வந்து இதை வந்து காம்பனன்ஸாக நான் எழுதியிருக்கேன். ரைட், ஸோ நம்ம மோஷன் இன் பிளேனில் வெக்டார்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கஷன்ஸ் கூட போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஏ வெக்டாரை நான் எப்படி எழுதியிருக்கேன்? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இப்போது நான் எந்த ஒரு வெக்டாரையும் இது மாதிரி பிரித்து எழுத முடியும். எக்ஸ் அண்ட் ஏஎக்ஸ் ஏஒய்யாக பிரித்து எழுத முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வி வெக்டாரை விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து எழுதுகிறேன். அதுக்கப்புறம் யூ வெக்டாரை நான் எப்படி எழுதலாம்? யூஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் யூஒய் ஜே கேப். ஓகே, அதுக்கப்புறம் ஏ வெக்டாரை நான் எப்படி பிரித்து எழுதலாம்? ஏஎக்ஸ் ஐ கேப் அண்ட் ஏஒய் ஜே கேப். ஓகே, ஸோ இப்படி நம்மளால் பிரித்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 வெக்டாரை எடுத்துகிட்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த ஈக்குவேஷனில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஏஎக்ஸ் ஐ கேப் விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப். u வெக்டாரில் என்னெல்லாம் வரும்? ux i cap plus uy j cap. a வெக்டாரில் ax i cap plus ay j cap. இப்படி எழுத முடியும். கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க. நான் i காம்பனன்ட்ஸ் எல்லாம் இதை நான் 2 பக்கம் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் i காம்பனன்ட்ஸை ஐ கேன் ஈக்குவேட். separating I components அதாவது separating x components and y components அப்படின்ற மாதிரி சொல்லலாம். components separating x components நான் செப்பரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா i கேப்புக்கு பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் நான் என்னால் எழுத முடியும். ஸோ I can write like what? இது இங்கே டீன் வரும். ஸோ ஐ வில் கெட் வாட்? vx ஈக்குவல் டு ux ப்ளஸ் axt. இதே மாதிரி செப்பரேட்டிங் y காம்பனன்ட்ஸ் y காம்பனன்ட்ஸை மட்டும் நான் செப்பரேட் பண்ணால் எனக்கு எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ vy இஸ் ஈக்குவல் டு uy ப்ளஸ் ayt இப்படி பிரித்து எழுதலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிக்கலி v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் a வெக்டார் இன்ட்டு t. ரைட்டா? ஸோ v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் at வெக்டார் அப்படின்னு நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் வந்து இது ரெண்டும் திரும்பவும் நான் ஃபர்தராக என்னால் செப்பரேட் பண்ணி எழுத முடியும். இந்த ஈக்குவேஷனில் தானே எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து எழுதணும். ஸோ இது மாதிரி என்னால் 2 ஈக்குவேஷனை பிரித்து எழுத முடியும். எக்ஸ் காம்பனண்ட்ஸ் எல்லாம் தனியாக, ஒய் காம்பனண்ட்ஸ் எல்லாம்
what we did was separating. இது எப்படி வந்துச்சு? separating x and y components. very good. okay, சரி நம்ம பிரித்து எழுதிட்டோம். இதே மாதிரி similarly நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா r vector is equal to r naught plus ut plus half at square இருக்கா? இதை நான் எப்படி எழுதலாம்? பிரித்து காம்பனன்ட்ஸாக நான் எழுதணும்னு நினச்சினா axi cap plus y, ஏன்னா பொசிஷன் வெக்டார்ன்றது எப்போவுமே xi cap plus yj cap ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம் வெக்டார்ஸில். இப்போ r0 வெக்டார்ன்றது சம் இனிஷியலாக டைம் t = 0ல் இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார். ஓகே ரைட். ஸோ r வெக்டார் r0 வெக்டார். ஓகே, இதே மாதிரி நான் u வெக்டாருக்கு இதே மாதிரி நான் பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? uxi cap plus uyj cap. அப்புறம் a வெக்டார் என்ன வரும்? ரைட்டா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு எக்ஸ் காம்பனன்ட் தனியாக ஒய் காம்பனன்ட் தனியாக பிரிக்க முடியும். நான் இந்த 4 ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்னா x is equal to x0 plus uxt plus half axt square அப்படின்னு வரும் ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் என்ன வரும்னா y is equal to y0 plus ayt square. ஓகே, இது மாதிரி 2 ஈக்குவேஷன் என்னால் பிரித்து எழுத முடியும். இதே மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும்னா ஆல்சோ இதை நான் என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு இல்லையா? இதை எப்படி பிரித்து எழுதலாம்? இது காம்பனன்ட்ஸ் தேவையில்லை. ஓகே, இதே நீங்கள் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இங்கே நம்மளுக்கு ஐ கேப் ஜே கேப் காம்பனன்ட்ஸ் வராது இந்த ஈக்குவேஷனுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நம்மளால் வந்து இதே மாதிரி இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vx ஸ்கொயர் ப்ளஸ் ux ஸ்கொயர் 2ax x minus x0 அப்படின்றத மாதிரி பிரித்து எழுதலாம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து ஐ கேப் ஜே கேப் காம்பனன்ட் பிரிஞ்சு வராது இந்த ஈக்குவேஷன். ஏன்னா டாட் ப்ராடக்ட் இருக்குல்ல, திரும்ப ஒரு ஸ்கேலார் வேல்யூ தான் கிடைக்கும். ஸ்கேலார்ன்றது என்னது? ஐ கேப் ஜே கேப் இருக்காது. நீங்கள் 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எழுதலாம், பிரித்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, எக்ஸ் எல்லாம் தனியாக, ஒய் எல்லாம் தனியாக we can write. ஓகே, ஸோ டோட்டலாக 6 ஈக்குவேஷன்ஸ் we have. 6 equations of uniformly accelerated motion. Uniformly accelerated motion ஓட 6 equations we got. அதாவது x direction y direction. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த 3 ஈக்குவேஷன் வெக்டார் ஃபார்மில் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸுக்கு டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் தனியாக காம்பனன்ஸாக பிரித்து எழுதணும். ஸோ இதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டிரைவ் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் எக்ஸாம் ஹாலில் நான் இது பண்ணல. ஓகே, ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம அந்த ஈக்குவேஷனை 6 ஈக்குவேஷனாக பிரித்து எழுத முடியும். அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. I will say like any projectile motion you can draw, solve easily by the standard procedure. So x is equal to x0 plus uxt plus half axt square. இங்கே என்ன வரும், vx square is equal to
இது ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே எக்ஸ் டைரக்ஷனில் நடக்கக்கூடிய மோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, நான் சொல்கிற வார்த்தை இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். எக்ஸ் டைரக்ஷனில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு சொல்லலாம். ஒய் டைரக்ஷனில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறேன் இல்லையா, அதை வச்சு சொல்ல முடியும். ஓகே, vy square is equal to ரைட்டா. ஸோ இது மாதிரி நான் ஈக்குவேஷன்ஸாக பிரித்து எழுதியிருக்கேன். எனி டவுட்? ஸோ இது மாதிரி நம்ம பிரித்து எழுதிட்டோம். இதுதான் என்னது அந்த 6 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன். ரைட், வெரி குட். ஸோ இப்போ இதை நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம படிக்கிறது எதுக்குன்னா எல்லாத்தையும் கேதர் பண்ணி வைக்கணும். ஸோ பேசிக்கலாக நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது டெரிவேஷன்ஸ் ஆஃப் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை ரீரைட் பண்ணி நான் எத்தனை ஈக்குவேஷனாக பிரித்து எழுத முடியும் அப்படின்னா இன்ட்டு 6 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸாக எழுத முடியும். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ motion of a particle under constant acceleration. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்றது என்னது? நம்ம கிராவிட்டியே எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னது? கிராவிட்டியோட வேல்யூ என்னது? ஆல்வேஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், ரைட்? அதோட வெக்டார் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் -9.8 jk. அதாவது மைனஸாக ப்ளஸ்ஸான்றதுக்கு கூட நம்ம இங்கே போக வேண்டாம். நம்மளுக்கு வந்து 9.8 அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். 9.8 இஸ் த வேல்யூ. டவுன்வர்ட் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன், எக்ஸாம்பிளுக்கு கிராவிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ கிராவிட்டி டவுன்வர்ட் பார்த்துருக்கு. அப்போது இந்த மோஷனை வந்து 2 விதமாக பிரிக்க முடியும். 1 டைமென்ஷனல் ஆர் அ பேரபோலிக் மோஷன். ஓகே, அதாவது மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் பேரபோலிக் மோஷன்ஸாகவும் பிரிக்க முடியும். ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் நத்திங் பட் வாட்? 1 டைமென்ஷனல். பேரபோலிக்ன்றது வந்து 2 டைமென்ஷனல் மோஷன். இல்லைனா என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா அதை ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் 1D நடக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அதே யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் 2Dயில் நடக்கும்போது அதை 2 டைமென்ஷனல் சொல்கிறோம். கூட என்ன சொல்லலாம்? பேரபோலிக்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றத யூ கேன் கால். பாயிண்ட் புரியுதா? ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலேஷன்லேயே ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் பாசிபிள், 1 டைமென்ஷனல் இஸ் பாசிபிள், 2 டைமென்ஷனல் இஸ் பாசிபிள். 2 டைமென்ஷனல் நடக்கிற யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுக்கு பேர் தான் என்னது? பேரபோலிக் மோஷன் ஆர் ப்ரொஜெக்டைல் மோஷன். இப்போ நம்ம 1 டைமென்ஷனல் மோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது? u is equal to 0. அப்புறம் u வந்து என்னது? u equal to 0. அதாவது 2-3 கேஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் ஒரு ஹைட்டில் இருந்து ட்ராப் பண்ணுறேன், கையிலேருந்து விட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஃப்ரீ ஃபால்னு படிச்சிருக்கோமா? ஒரு ஹைட்லேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன், ஃப்ரீ ஃபால்னு படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து u is equal to 0 இங்கே. இதே நான் ஒரு ஆப்ஜெக்டை சம் ஹைட்லேருந்து கீழே பார்த்து த்ரோ பண்ணுறேன், அதாவது ஆப்ஜெக்ட் த்ரோன் டவுன்வர்ட். ஓகே, ஸோ ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்குது, இதை மட்டும் நான் one minute. Object thrown down, இது என்னது? Object thrown up. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கீழே பார்த்து த்ரோ பண்ணுறேன், த்ரோன் டவுன். ஸோ அது மாதிரி கேஸ் இங்கே வந்து அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் எப்படி? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரெண்டுமே சேம் டைரக்ஷன் கீழே பார்த்துருக்கு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்வர்ட், கீழேருந்து நான் மேலே பார்த்து தூக்கி போடும்போது இதுவும் 1 டைமென்ஷனல் தான். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போயிட்டு திரும்ப கீழே 1 டைமென்ஷனலாக இப்படி மேலே போயிட்டு அப்படியே கீழே வரும். ஸோ இட் இஸ் 1 டைமென்ஷன், மேலே கீழே போயிட்டு வருது. இப்போ இங்கே வந்து நான் u வந்து மேலே பார்த்து கொடுத்தேன், பட் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் இருந்துச்சு? நம்மளுக்கு டவுன்வர்டாக இருந்துச்சு இல்லையா? ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த 3 கேஸை தான் நம்ம இந்த ஃபார்மில் நம்ம சும்மா எழுதியிருக்கேன் நான். ஸோ மோஷன் இஸ் 1 டைமென்ஷனல் இன் 3 ஃபாலோயிங் கேசஸ். ஒன்று u0, that is nothing but free fall, thrown up, thrown down அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
ஓகே, இது வந்து என்னது thrown down. ஏன்னா அந்த கேஸில் தான் இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன், thrown up. ஓகே, இது வந்து என்னது ஃப்ரீ ஃபால். நான் எந்த இனிஷியல் வெலாசிட்டியுமே கொடுக்கலன்னா அது பேர் ஃப்ரீ ஃபால். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, நல்லா கவனிங்க. நான் இங்கேருந்து ஆப்ஜெக்டை தூக்கி போடும்போது வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம்? இந்த இதில் வந்து ஃப்ரீ ஃபாலில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இங்கே ஆங்கிளை பற்றி பேச வேண்டாம். யாருக்கும் உள்ள ஆங்கிள் பிட்வீன் தீட்டான்றது என்னது, ஆங்கிள் பிட்வீன் u vector and a vector. theta is the angle between u vector and a vector. நல்லா கவனிங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் u ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து என்னது இங்கே 0. ஆனால் இந்த மூணாவது கேஸில் என்னது, ஆக்சலரேஷன் கீழே பார்த்துருக்கு. ஆனால் இது என்ன இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி மேலே பார்த்துருக்கு. ஸோ தே ஆர் ஆப்போசிட். தட் இஸ் தீட்டா வந்து இங்கே என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா 180 degree will be coming. ஓகேவா? ஸோ சரி, இந்த இடத்துல த்ரோன் அப். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன் ஆல் அதர் கேசஸ், அதாவது தீட்டா வந்து 0, தீட்டா 180, இதை தவிர மற்ற எல்லா கேஸுமே இன் ஆல் அதர் கேசஸ்ன்றது என்னது, இன் ஆல் அதர் கேசஸ் when initial velocity is at an angle theta 0 or 180, 0 degree இல்லை 180 தவிர இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் இன் யூனிஃபார்ம் மோஷனை நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது யூனிஃபார்ம்லி, அதாவது ஆக்சலேட்டட் மோஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் போட்டிருக்கோம். அதாவது ஏ வெக்டார், த மோஷன் இஸ் பேரபோலிக். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே காமிச்சிருக்கான் பாருங்கள், இது வந்து கிரவுண்டு. ஓகே, இந்த கிரவுண்டில் நான் ஒரு ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷனை பார்த்து த்ரோ பண்ணுறேன். ஓகே, அதாவது ஐ எம் கோயிங் டு த்ரோ அன் ஆப்ஜெக்ட் லைக் திஸ் ஒன். இந்த இதில் த்ரோ பண்ணுறேன். பட் கிராவிட்டி என்ன இருக்குது, டவுன்வர்டாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் 2 பேருக்கும் ஆங்கிள் மெஷர் பண்ணி பாருங்கள், என்ன வரும், this is u but this is what, g. angle between them என்னது, இதன angle இது வந்து not equal to 0 or 180 கிடையாது, 0வும் கிடையாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற மோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன கூப்பிட்றான் அப்படின்னா பேரபோலிக் மோஷன்ஸ் கூப்பிட்றான். ஸோ பேசிக்காக வெரி சிம்பிள். 1 dimensional நடந்த ஒன் டைமென்ஷனில் நம்ம த்ரோ பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ ஃபால், ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்வர்ட், டவுன்வர்ட், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் எப்போ வந்து தீட்டா நாட் ஈக்குவல் டு 0 ஆர் 180 டிகிரி இதெல்லாம் 1 dimension இல்லாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் ஆர் பேரபோலிக் மோஷன்ஸ். ஏன் பேரபோலிக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான்றதை நம்ம அடுத்தடுத்து உள்ளே போகும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் ஆல் அதர் கேசஸ் when the initial velocity which is nothing but what, u வெக்டாருக்கும் a வெக்டாருக்கும் இருக்க ஆங்கிள் வந்து not equal to 0 or 180 இருக்கும் போது the motion is parabolic. This motion under acceleration due to gravity is called as what, projectile motion. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். இப்போ இந்த தீட்டான்றது வந்து கிரவுண்டுக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் உள்ளது, யூக்கும். நான் இங்கே சொல்ல வர்றது வந்து யூக்கும் ஜிக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். சரி, இப்போது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எப்போவுமே இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீட் ஜெய் பெருசாக பார்த்ததில்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இது மாதிரி மோஷன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது வந்து என்னென்னா இது நம்மளோட கிரவுண்டில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், இனிஷியல் வெலாசிட்டியோட ஐ எம் ஜஸ்ட் த்ரோயிங். ஓகே, இப்போ இந்த ஆங்கிளை ஐ கேன் கால் இட் அஸ் வாட், கிரவுண்டோட சம் தீட்டா ஆங்கிளில் த்ரோ பண்ணுறான், அப்படி ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ். ஓகே, இங்கே எல்லா இடத்துலையும் கிராவிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும், இது வந்து சம் ஹைட்லேருந்து த்ரோ பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்டை சம் ஹைட்லேருந்து த்ரோ பண்ணுறது, இதுவும் சம் ஹைட்லேருந்து நம்ம ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து என்னது, சம் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இது வந்து சம் ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில்
நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இன்க்ளைன்டு பிளேன், இன்க்ளைன்டு பிளேன்லேருந்து த்ரோ பண்ணுறது. from a building height h அங்கேருந்து த்ரோ பண்ணுற கேஸ். ஓகே ரைட். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இது கூட சம்டைம் உங்களுக்கு வரலாம் 4. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டு வந்து நம்மளுக்கு ஜெய் அட்வான்ஸ்ட் இதிலலாம் வரும் உங்களுக்கு. பட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான். பிகாஸ் எல்லாத்துக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான், நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும். ரைட். சரி, இப்போ இது மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி எனி டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம் கேன் பி சிம்ப்ளி சால்வ்டு யூஸிங் த ஸ்டெப்ஸ் ஐ எம் கோயிங் டு சே. ஓகே. ஸோ அதனால் அதுக்கு ரெடியாக இருங்க. வெரி வெரி ஈஸி தான். ஸோ ஸ்டெப்ஸ் டு சால்வ் எனி ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம். எப்படி ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது 2 டைரக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன், ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட வேலை என்னது, ப்ரொஜெக்டைல் மோஷனில் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்குது, எந்த சைடு எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சைடு ஒய் சூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோஆர்டினேட் சிஸ்டம் கேன் பி இன் எனி டைரக்ஷன். ஸோ இது எக்ஸு, இது ஒய், இப்படி இருக்கலாம் எக்ஸ் அண்ட் ஒய். ரைட். ஸோ இது என்னோட எக்ஸாக இருக்கலாம், இது என்னோட ஒய்யாக இருக்கலாம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் ஹேவ் மெனி பாசிபிலிட்டிஸ். ஸோ எனி ஃபார்மில் இருக்கலாம் கோஆர்டினேட் சிஸ்டம். ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். அதனால ஃபிசிக்ஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வி ஆர் சூஸிங். ஸோ செலக்ட் 2 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன் விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஃபிக்ஸிங் த கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் என்னது, ஃபிக்ஸ் த கோஆர்டினேட் சிஸ்டம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபைண்ட் 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூ வெக்டார். அதாவது யூ வெக்டாரை வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோட வெக்டார், கரெக்டாக? அந்த வெலாசிட்டி வெக்டாரோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் வி நீட் டு ஃபைண்ட். காம்பனன்ட்ஸ்ன்றது என்னது, நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்ஸ் தானே, அதை கண்டுபிடிக்கணும். அதாவது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வெக்டாரையும் எப்படி பிரித்து எழுதலாம், யூஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் யூஒய் ஜே கேப்னு எழுதலான்னு சொல்லியிருக்கேன்னா அந்த யூஎக்ஸ் அண்ட் யூஒய், அதாவது ஃபைண்ட் த 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூ வெக்டார்னா யூஎக்ஸ் அண்ட் யூஒயை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் இருக்குது இல்லையா, அதுவும் கான்ஸ்டன்ட் தானே, ஏன்னா நம்ம யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே ப்ரொஜெக்டைல் மோஷனு. அதில் இருக்கக்கூடிய இதை நம்ம கண்டுபிடிக்கணும், என்னது, ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய். அதாவது ஆக்சலரேஷனையும் நான் எப்படி பிரித்து எழுதலாம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா we basically need to find what, these components we need to find. ரெண்டாவது ஸ்டெப்பில் காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் வெரி வெரி சிம்பிள் இந்த மூணாவது ஸ்டெப் இருக்குது பாருங்கள். மூணாவது ஸ்டெப் என்னென்னா ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன்ஸ் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது யார், யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன்ஸ்லாம் கவர்ன் பண்ணுறது அந்த 3 ஈக்குவேஷன்ஸ். v is equal to u plus at, அதாவது v vector is equal to u vector plus at vector, வெக்டார் ஃபார்மில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் r vector is equal to r naught plus u vector t plus half at square. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த 3 ஈக்குவேஷனை 6 ஈக்குவேஷனாக பிரித்து எழுதலான்னு சொன்னோமா, அவ்வளோதான். ஸோ அதாவது ஃபைண்ட் த 2 காம்பனன்ட்ஸ். அதாவது ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம போயிடலாம். ரெண்டாவது ஸ்டெப்பில் யூஎக்ஸ் யூஒய் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமா, முக்கியமான விஷயம் என்னென்னா வித் சைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராப்பராக சைன்ஸ் அப்ளை பண்ணணும். வித் சைன்ஸ் வி நீட் டு ஃபைண்ட். எக்ஸுக்கு வந்து யூஎக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், இதை நான் எப்படி வருதுன்னு நான் இன்னும் காட்டலை உங்களுக்கு. ஐ வில் வெரி கிளியர்லி ஐ வில் ஷோ யூ இன் த நெக்ஸ்ட் கம்மிங். இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஃபிக்ஸிங் த கோஆர்டினேட் சிஸ்டம். ரெண்டாவது ஸ்டெப் என்னது, யூஎக்ஸ் யூஒய் ஏஎக்ஸ் ஏஒய். ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. மூணாவது ஸ்டெப் என்னது, அந்த 3 ஈக்குவேஷன் 6 ஈக்குவேஷனாக பிரித்து எழுதணுமா. அப்போது இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச எல்லா இதையும் வித் சைன்ஸ் கண்டுபிடிச்சோமா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதில் போடணும். நவ் அப்ளை இன் 6 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். அதாவது நவ் அப்ளை இன் 6 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஓகேவா? இந்த நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், 6
ஈக்குவேஷன்ஸில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் ஐ வில் டூ இட். என்ன கரெக்ஷன் அப்படின்னா, நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் இது ரெண்டு மட்டும் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இதோட ரெண்டும் சேர்த்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும். கூட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x0 y0 இனிஷியல் பொசிஷனையும் கண்டுபிடிக்கணும், x0 அண்ட் y0யும் கண்டுபிடிக்கணும். அது இங்கே மென்ஷன் ஆகலை. ஓகே, ஸோ one minute, I will just rewrite this one. Okay. Now apply in 6 equations of motions. Then we get what? Then we get அந்த இந்த நம்ம கண்டுபிடிச்சது டோட்டலாக எத்தனை இது ux uy ax ay அப்புறம் என்னது x0 y0 அதெல்லாம் என்னது இனிஷியல் பொசிஷன்ஸ் டைம் t = 0 அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? we get vx vy கிடைச்சிரும்ல, vx vy. அதுக்கப்புறம் என்னது x and y கிடைச்சிரும்ல, r வெக்டாரோடது, r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் இல்லையா, அதில் உள்ள x and y கிடைச்சிரும்ல, அவ்வளோதான், டன். ஸோ இவங்க தான் பேசிக்காக நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது. நம்மளுக்கு எது மாதிரி ப்ராப்ளமில் எது பெஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சி, ஏன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம், அப்புறம் யூ வெக்டார், ஏ வெக்டார், அப்புறம் r0 வெக்டார், இவங்க 3 பேரோட பொசிஷன் வெக்டார்ஸை ஃபஸ்ட் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த 6 ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா தென் யூ வில் கேன் கெட் ஆல் த வேல்யூஸ், ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வெக்டார் ஃபார்மில் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? vx i கேப் ப்ளஸ் vy j கேப். அதுக்கப்புறம் r வெக்டாரை சொல்லணுன்னா, ஏன்னா இவங்களுக்கான ஈக்குவேஷன்ஸ் டேரெக்டாக இருக்குது, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் r வெக்டார், எவ்ரி திங் யூ கேன் கெட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து நான் என்ன இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see what I have shown here is 3 cases, simple cases மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேசிக்கலி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ux uy ax ay. ஓகே, கூட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x0 y0 we need to find, ரைட்டா? சரி, நல்லா கவனிங்க. இதுதான் என்னோட ஆரிஜின், this is my origin 0,0. ஓகே, இங்கேருந்து ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். சார் இப்போது இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே இருக்குது? திஸ் இஸ் மை எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய், திஸ் இஸ் மை எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய். இப்போ என்னென்னா, நான் யூ வெக்டாரை இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன். எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கா? ஸோ என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த வெக்டாரை, அதாவது யூ வெக்டாருக்கும் என்னோடய காம்ப்ளெக்ஸ் ஸ்ப்ளிட்டிங்கை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸு, திஸ் இஸ் ஒய், இது தீட்டா அப்படின்னா இது என்ன வரும் உங்களுக்கு? இது யூஎக்ஸ், இது யூஒய். ஸோ யூஎக்ஸ் இங்கே என்னது? சைனோட சொல்லணும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் தானே விழுது. ஸோ ப்ளஸ் யூ காஸ் தீட்டா ப்ளஸ் யூ சைன் தீட்டா யூ வில் கெட். அதே மாதிரி ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட், கரெக்டாக? நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், இது ஒய். ஸோ வெர்டிக்கலாக டவுன்வர்ட் இருக்கிறதுனால எக்ஸ் காம்பனண்ட் இல்லை, 0, ஒய் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது, விச் இஸ் -g. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ வெறும் -g தான் இருக்குது. இப்போது இனிஷியலாக பொசிஷன் வெக்டார் x0 அண்ட் y0 என்னது? இனிஷியலாக ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஆரிஜினில் தானே இருக்குது. ஸோ x0 அண்ட் y0 ஆர் 0. புரியுதா? ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இனிஷியலாக ரெண்டாவது ஸ்டெப் வரைக்கும் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியல் பொசிஷன் வெக்டார் அதனாலேயே 0 ஆகிடுது. அதுக்கப்புறம் ux uy ax ay ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட். அதுக்கப்புறம் இது 2 கேஸ் என்ன அப்படின்னா, இது நீங்கள் பார்த்தோன்னே பேனிக்லாம் ஆக வேண்டியதில்லை, இதை கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ். இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ் வந்து பீட்டா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. இந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கள், ux uy ax ay இதெல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்கான சர்ஃபேஸ். இங்கே வந்து இனிஷியலாக என்னோட பார்ட்டிக்கல் இஸ் தேர். இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் த்ரோ பண்ண போகிறேன் யூ வெக்டரோட. பட் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ண போகுது வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுது. இப்போ என்னென்னா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸ்ன்னு த்ரோ பண்ணுவான், என்னெல்லாம் கேட்பானா டு ஃபைண்ட், என்னெல்லாம் கேட்பான் அப்படின்றத சொல்கிறேன். டு ஃபைண்ட் டைம் பீரியட், ரேஞ்ச், இதெல்லாம் கேட்பான். இங்கே என்னது டு ஃபைண்ட் டி அண்ட் ஆர், டைம் பீரியட் டு ஃபால், அதுக்கப்புறம் ரேஞ்ச், இதெல்லாம் கேட்பான். அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ணை மூடிக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஆர் வெரி கிளியர். யூஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், யூஒய் கண்டுபிடிக்கணும், ஏஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏஒய் கண்டுபிடிக்கணும். இங்கே இனிஷியலாக ஆப்ஜெக்ட் மேலே தானே கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது இங்கே தான் என்னோடய ஒய், இதுதான் என்னோடய எக்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்னா எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் நாட் ஒய் நாட் ரெண்டுமே என்னது, எனக்கு இங்கே 0. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்கேன்னா யூஎக்ஸ் அண்ட் யூஒய் ஏன் இப்படி வருது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கிடச்சிரும். ஏஎக்ஸ் ஏஒய் ஏன் இப்படி வருது ப்ராப்பராக எனக்கு சொல்லுங்கள். தெரியலனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் இதில். ஓகே, ஸோ இல்லைனா கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை டு ரிப்ளை. இப்போ இதில் வந்து என்னென்னா இது வந்து டவுன் த பிளேன், இந்த பிளேன் வந்து பீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஹாரிசான்டலோட ஆல்ஃபா ஆங்கிளில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ப்ராப்ளமே. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஒய் அண்ட் திஸ் இஸ் மை எக்ஸ் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூஸ். ஓகே, ஐம் சாரி. சரி, இப்போ நீங்கள் இந்த யூஎக்ஸ் யூஒய் ஏஎக்ஸ் ஏஒய் கண்டுபிடிங்க. இங்கேயும் ஆப்ஜெக்டில் இனிஷியலாக எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கே தான் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது இனிஷியலாக. ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசென்ட் அட் ஆரிஜின் இட் செல்ஃப் அப்படின்றது தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு கேஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இதை தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த 2 கேஸில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன எப்படி டைம் பீரியட் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறான்றது மட்டும் நான் அது ஃபைனலாக சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இதில் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் வி வில் மீட். ஓகே, இப்போ ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா எனி டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷனை எப்படி சால்வ் பண்ணணுன்ற பேசிக் ஸ்டெப்ஸை வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரொஜெக்டைல் ப்ராப்ளமில் இதுவும் ஒன்று. ஸோ அதாவது இது நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த எர்த் சர்ஃபேஸில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மாஸ் எம்மை யூ வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறேன். யூ வெலாசிட்டியில் ஒரு மாஸ் எம்மை நான் வந்து த்ரோ பண்ணுறேன். இப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டேக் அ பாத். ஸோ இந்த பாத்துக்கு பேர் என்னென்னா ட்ராஜெக்டரி, அதாவது பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல். பாத் covered by the particle is called trajectory, right? Okay, so இப்போ நான் என்ன வெலாசிட்டியில், அதாவது u வெக்டார்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா, u வெக்டார் அண்ட் கிரவுண்டுக்கும் இல்லை ஆங்கிள் என்னது, angle between u vector and ground is angle theta. I am going to take is angle theta. So u vector க்கும் ground க்கும் உள்ள angle என்னது எடுத்துக்கிறேன், theta. புரியுதா? So u vector க்கும் ground க்கும் உள்ள angle theta நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், அதாவது தூக்கி போடுறேன். இந்த மோஷனை என்டையராக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ரைட். இப்போ இது வந்து பேசிக்கலி ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம். ஸோ இதில் நம்மளோட மெயின் ஏமாக என்ன இருக்கும் அப்படின்னா, நான் கவனிங்க, இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து எங்கேருந்து த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஓன்ற பாயிண்ட்லேருந்து த்ரோ பண்ணி டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு ஏக்கு போகுது,
அப்புறம் என்ன ஆகுது பிக்கு வருது B it is reaching a point B என்ற பாயிண்ட்டுக்கு வருது ஓகே ஸோ OA B என்ற பாயிண்ட்டுக்கு இட் இஸ் கம்மிங் இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து சில எய்ம் இருக்குது we are interested நம்ம இந்த ப்ராப்ளம் பேசிக்காக எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா சில இதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் time taken to cover the path time taken to cover OAB இந்த OAB பாத்தை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றதான் என்னது டைம் ஆஃப் ஃப்ளைட் இதை கண்டுபிடிக்க we are interested in time of flight denoted by the letter capital T ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளோட எய்மில் இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் OB டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது OB distance இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா range of the projectile அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா இந்த லென்த்தை we call it as what maximum height ஸோ இது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுலேயே we are interested in இது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள்ன்றது என்னது x² + y² = a² கரெக்டாக இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன சொல்கிறோம் ஈக்குவேஷன் ஆஃப் வாட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் பாத் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பாத் மேக் பண்ணுச்சுல இந்த பாத் ஆக்சுவலாக என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேரபோலிக் பாத் அப்போ ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் பேரபோலான்றது இட்ஸ் அ ஷேப் எப்படி வந்து சர்க்கிள் ஒரு ஷேப்போ அதே மாதிரி பேரபோலான்றது ஒரு ஷேப்பு அதுக்கான ஈக்குவேஷன் we need to know ஓகே ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளோட எய்மு ரைட் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எனி டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் டு சால்வ் ஃபிக்ஸ் த கோஆர்டினேட் சிஸ்டம் fix the coordinate system அதுக்கப்புறம் அதாவது XYZ கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த இடத்துல ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோன்றதை நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் மூலிமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் UX UY வெலாசிட்டியோட காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஆக்சலரேஷனோட காம்பனன்ட்ஸ் அதுக்கப்புறம் x0 y0 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் what we need to find is 6 equations you need to plot அந்த 6 equations தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த 4 unknowns தேடிட்டு இருக்கோம்ல டைம் ஆஃப் ஃப்ளைட்டு ரேஞ்சு மேக்ஸிமம் ஹைட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ பேசிக்காக என்னது நம்மளோட எய்ம் வந்து இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே ரைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரி இப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே ஸோ இது பேசிக்காக என்னது இது என்னோட கிரவுண்டில் இருந்து ஒரு மாஸ் m I am going to throw with a velocity u okay இந்த பாத் வந்து இட்ஸ் அ ப்ரொஜெக்டைல் பாத் அப்படின்றான் இது வந்து O இந்த பாயிண்ட் ஏன்னு கூப்பிட்றேன் இந்த பாயிண்ட் நான் என்ன கூப்பிட்றேன் இந்த பாயிண்ட் I am going to call it as B okay OAB can I call this point as M சும்மா நம்ம பேர் வைக்கிறதானே நான் இதை எம்னு கூப்பிட்றேன் ஓகே ரைட் சரி இப்போ நம்ம வந்து 6 ஈக்குவேஷன்ஸை எழுதணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா எங்கே இந்த ப்ராப்ளம்க்கு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த பாயிண்ட் O இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேயே நான் என்ன பண்ண போகிறேன், கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை எக்ஸ், திஸ் இஸ் மை ஒய். ஸோ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட் ஓவில் இருக்குது. ஓகே, இதுதான் என்னது, சி நீங்கள் எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாமா? சி இப்போ நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா, என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை நம்ம ப்ராப்ளம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் நீட் டு ரிமைன் த சேம். ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமை சூஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளமில் சொல்யூஷன்ஸ் மாற போகிறதில்ல. ஸோ பேசிக்காக நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் கிரவுண்டு என்ன வரும் நம்மளுக்கு, angle between u vector and ground is theta. Okay, right. சரி, இப்போது நம்மளோட எய்ம்லாம் என்னது? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டன். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா u vector ux and uy கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ux and uy. இது என்னோடய எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை வாட், ஒய் ஆக்சிஸ். இப்போ இது என்னது, என்னோடய u vector, இது வந்து ஹாரிசான்டல் கிரவுண்டோட இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ பேசிக்காக என்னென்னா எக்ஸு ஒய் டைரக்ஷனாக காம்பனன்ஸாக நான் பிரேக் பண்ணணும். நான் ஏற்கனவே காம்பனன்ஸை பற்றி டீட்டெயிலாக வெக்டார்ஸில் பேசியிருக்கோம், அதை போய் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ux i கேப் ப்ளஸ் uy j கேப், எந்த ஒரு வெக்டாரையும் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ஸாக பிரிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் காம்பனன்ஸாக பிரித்தேன் அப்படின்னா இதோட வேல்யூ u. ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது u cos θ, இது என்ன வரும் உங்களுக்கு u sin θ அப்படின்னு வரும். ஸோ இங்கே பேசிக்காக என்ன வரும் அப்படின்னா ux is equal to u cos θ, uy is equal to what, u sin θ. இதுதான் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய இனிஷியல் வெலாசிட்டியை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ax ay கண்டுபிடிக்கணும். இங்கே ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது, இட் இஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட், கரெக்டாக இல்லையா? இது என்னோடய எக்ஸு, இது என்னோடய ஒய். ஸோ ஆக்சலரேஷன்லேயே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரித்து எழுத முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வெர்டிகலி டவுன்வர்டாக இருக்குது. அட் த சேம் டைம் என்னது, சி அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் காம்பனண்ட் கிடையாது, வெறும் வெர்டிக்கலாக டவுன்வர்ட் தான் இருக்குது. டவுன்வர்ட் இருக்கனால சி ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்லி அலாங் ஒய் டைரக்ஷன், 0. அப்போ ஏஎக்ஸ் எக்ஸ் காம்பனண்ட் இல்லை. ஏஒய் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் கீழே பார்த்துருக்கிறனால நான் -g அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா மேலே இருக்கிறது +g, இது வெர்டிக்கலாக டவுன்வர்ட் இருக்குன்னா நான் -gன்னு போடணும். ஸோ என்னோடய ஏஎக்ஸோட வேல்யூ இஸ் 0, ஏஒயோட வேல்யூ என்னது எனக்கு -g. ஸோ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா ஐ நீட் டு ஃபைண்ட் த இனிஷியல் பொசிஷன் வெக்டார் எக்ஸ். இந்த இனிஷியல் பொசிஷன் வெக்டார்ன்றது என்னது, x0 i கேப் y0 j கேப். ஸோ இனிஷியல் பொசிஷன் வெக்டார் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பொசிஷன் வெக்டார் ஆரிஜின்லேருந்து தானே சொல்லணும். இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஆரிஜின்லேயே தான் இருக்குது, அதோட பொசிஷனே ஆரிஜின் தான். ஸோ x0 y0 என்னது நம்மளுக்கு 0, x0 y0 நம்மளுக்கு 0. ஸோ பேசிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட இந்த 6 இனிஷியல் வேல்யூஸ். இதை நம்ம என்னென்னு கூப்பிடலான்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோஆர்டினேட் சிஸ்டம், இது ரெண்டாவது. இது மூணாவது ஸ்டெப் என்னது, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், we need to substitute in the 6 x டைரக்ஷனுக்கான 3 ஈக்குவேஷன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு நம்மளுக்கு. வேற என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு நம்மளுக்கு,
இப்படி எழுத முடியுமா? இதில் ஆர் வெக்டார்ன்றது என்னது? xi cap plus yj cap. உங்களுக்கு ரீகால் பண்ணணும்னா இதுதான் அது. ஸோ வாட் அபவுட் velocity? vxi cap plus vyj cap. velocity at time t தானே இது, ரைட். இப்போ இதே y டைரக்ஷன்ஸில் என்னெல்லாம் வரும்? y டைரக்ஷனில் by is equal to uy plus ayt uyt plus இப்படி வருமா? கரெக்டா? ஸோ இதுதான் அந்த மூணு ஈக்குவேஷனு. இப்போ இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. u வெக்டார்ன்றது பேசிக்கலி என்னது? இனிஷியல் வெலாசிட்டி at time t equal to 0. time t equal to 0 அப்போ இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி. v வெக்டார்ன்றது என்னது? velocity of ஓகே. a வெக்டார்ன்றது என்னது? acceleration which is a constant. இங்கே acceleration நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இல்லையா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் r வெக்டார்ன்றது என்னது? பொசிஷன் வெக்டார் at time t. what is r naught? position vector at time t equal to 0. ரைட்டா? புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? ரைட். சரி, இப்போது we will continue. சரி, இதுதான் இந்த முக்கியமான டேர்ம்ஸு. இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு திரும்ப நான் அது என்னன்றது நான் எழுதியிருக்கேன். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸை நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 6 ஈக்குவேஷன்லேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் தனியாக வச்சுக்கலாம். என்ன வரும்? vx is equal to இப்படி வருமா? இது நம்மளுக்கான ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது? x is equal to x நாட்டோட வேல்யூ 0ன்னு கிடச்சிது. ப்ளஸ் ux u cos theta ut plus half. அகெயின் என்னது? ax வந்து 0 தானே. ஸோ பேசிக்கலாக நம்மளோட இது வந்து என்ன வந்துச்சு? u cos theta. இப்போ இங்கே t வராது. ஓகே, u cos theta மட்டும்தான் வரும். இங்கே இன்ட்டு t will come. ரைட். அதுக்கப்புறம் என்ன வரும்? vx square is equal to ux. a நாட் இங்கே என்னது? அகெயின் 0 இல்லையா? ax is 0. ஸோ அதனால் இந்த டேர்மே 0. ஸோ பேசிக்கலாக என்ன கிடச்சிருக்கு? இதுலேருந்து எதுவும் புது ஈக்குவேஷன் கிடைக்கல. இந்த ஈக்குவேஷன் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 2 முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 2 இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதே y டைரக்ஷனில் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது? நீங்கள் நிறைய விதத்தில் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை அணுகலாம். ஓகே, பட் நான் சொல்கிற மெத்தட் வந்து என்னென்னா, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ப்ராப்ளம்ஸ் போனாலும் ஒரு சின்ன டவுட் இல்லாமல் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாவை ஐ எம் ஜஸ்ட் டீச்சிங் யூ. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, அதனால் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தடாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் டுவர்ட்ஸ் த
ப்ராப்ளம் சால்விங். ரைட், இங்கே Vy என்ன வரும் நம்மளுக்கு? u sin theta minus gt வருமா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அதுக்கப்புறம் y is equal to y0 is 0, u sin theta t minus half gt square. ஸோ இதுதான் வேல்யூ. இது எத்தனாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? 4வது ஈக்குவேஷன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வேறு என்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு? இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் போட்டால் எதுவும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷனில் என்ன வரும்? இன்ட்டு y. ஓகே, நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. இது நம்ம எத்தனாவதாக எடுத்துக்கலாம்? 5th ஈக்குவேஷன் எடுத்தால் டோட்டலாக ஒரு 5 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 5 ஈக்குவேஷன் எழுதிட்டோமா, நம்மளோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்னென்னா நம்மளோட அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அன்னோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்கணும். டைம் ஆஃப், சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை சில விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு. நல்லா கவனிங்க. இங்கே விஎக்ஸ்ன்றது என்னதுப்பா? வாட் இஸ் விஎக்ஸ்? வெலாசிட்டி vx I cap plus vy j cap, x component of the velocity, right, at any time t. velocity x component at time t, y component at time t. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே velocity vx component எப்படி இருக்குது நம்மளுக்கு? vx componentல டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை, வெறும் u cos theta தான் இருக்குது. ஆனால் vy componentல என்ன இருக்குது நம்மளுக்கு? டைம் டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம். ஸோ இட்ஸ் டேக்கிங் எ பாத். இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், இது ஒய்ன்னு சொன்னோமா? இப்போ என்னென்னா காம்பனன்ஸாக நான் எழுதுகிறேன் பாருங்கள், கவனிங்க. இங்கே வந்து இனிஷியலாக என்னென்ன காம்பனன்ட் இருந்தது? ux வாஸ் தேர். இந்த பக்கம் என்னது? uy. இப்போ நல்லா கவனிங்க. நான் இன்னொரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டாப் மோஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துலலாம் வெலாசிட்டி என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சி, பாயிண்ட் ஓன்றது இனிஷியல் பாயிண்ட், கரெக்டாக? பாயிண்ட் ஓன்றது இனிஷியல் பாயிண்ட். பாயிண்ட் ஓன்றது என்னது? திஸ் இஸ் அ இனிஷியல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்டில் u வெக்டார் மட்டும் தானே இருக்கும் வெலாசிட்டி. அப்போது அதான இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ux மென்ஷன் பண்ணியிருக்கேன், uy மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெலாசிட்டின்றது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, வெலாசிட்டி இஸ் டிபெண்டிங் ஆன் வாட்? x component and y component. ஸோ vx வந்து வெறும் uxன்னு இருக்குது, அதாவது டைம் டிபெண்டன்ஸ் கிடையாது நம்மளுக்கு. ரைட், வெறும் டைம் டிபெண்டன்ஸ் வராது. ஸோ என்ன வரும்? u cos theta மட்டும்தான் இருக்குது. ஓகே, பட் vyயில் என்ன வருது? u sin theta மைனஸ் gt அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த vyயில் மட்டும் மைனஸ்ன்னு இருக்குது. நல்லா கவனிங்க. u sin theta மைனஸ் gtன்னு வருது. மைனஸ்னால் என்னது? ஏற்கனவே u sin theta எனக்கு இருக்குது, மைனஸ் gtனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே u sin thetaலேருந்து டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த gt டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ u sin thetaலேருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணுறேன்? மைனஸ் ஜிடியை கண்டினியூஸாக சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ விஒயோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். அது எப்படின்றத பார்க்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஎக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பா, விச் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். ஆனால் இது வந்து என்னது? டிக்ரீசஸ் ஆஸ் டைம் இன்க்ரீசஸ். இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆஸ் டைம் டி இன்க்ரீசஸ். இந்த பாயிண்ட் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த நான் காம்பனன்ட்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். யூஎக்ஸில் எந்த மாற்றமே இல்லை, ஏன்னா இதுதான் நம்மளோட பேசிக்காக நம்மளோட விஎக்ஸு. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது.
ஆனால் இந்த இடத்துல அந்த y காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த y காம்பனண்ட்டோட சைஸ் என்னாச்சு, வேல்யூ குறைஞ்சிருச்சு. திஸ் இஸ் அவர் vy. அடுத்த இதில் அகெயின் vxல எந்த மாற்றமே இல்லை, ஆனால் vy குறைஞ்சிருச்சு. டாப் மோஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்னது, அட் பாயிண்ட் ஏ வெலாசிட்டி ஜீரோவா என்ன, கிடையாது. வெலாசிட்டி ஜீரோ கிடையாது. எக்ஸ் காம்பனண்ட் இருக்கும், தட் இஸ் vx will be there. y காம்பனண்ட் தான் இருக்காது. ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி என்னது நம்மளுக்கு, y காம்பனண்ட் இருக்காது, பட் x காம்பனண்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, திஸ் இஸ் அவர் ux ஈக்குவல் டு vx. எக்ஸ் காம்பனண்ட்டில் சேஞ்சஸ் இல்லை, ஏன்னா அது டைம் டிபெண்ட் பண்ணல. ஆனால் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போது வேல்யூ ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ y காம்பனண்ட் கீழே பார்த்துருக்கும், vy கீழே பார்த்துருக்கு. திஸ் இஸ் எக்ஸ் காம்பனண்ட், திஸ் இஸ் அவர் vy. இந்த b பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த vx வந்து ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் ux தான். ஆனால் b சைடில் பொறுத்த வரைக்கும் இது என்னவா மாறிடும், vy வில் பி ஈக்குவல் டு வாட், uy-ஆக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். பட் ஆனால் இந்த தடவை என்னென்னா நம்மளுக்கு என்னது, நெகட்டிவில் வேல்யூ வந்திருக்கு, இட் இஸ் டவுன்வர்ட். அதாவது வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் மைனஸ் uy அப்படின்னு இருக்கும். இதுதான் என்னது, இப்போ டவுட் இருக்கா, vy is equal to minus uy. இதுதான் என்னது, velocity at b. இந்த velocity at b will be what, இந்த இடம் வந்து தீட்டாவாக இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து நான் கிளாக் வைஸில் மெஷர் பண்ணுறதுனால மைனஸ் தீட்டான்னு சொல்லணும். இந்த ஆங்கிள் என்னது நம்மளுக்கு, நான் இனிஷியலாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆங்கிள் வந்து நம்மளுக்கு தீட்டா. ஓகே, இனிஷியலாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆங்கிள் வந்து தீட்டா. இது வந்து என்னது, மைனஸ் தீட்டா. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இனிஷியலாக பாயிண்ட் ஏ அட் பாயிண்ட் ஓ இருக்கும்போது என்ன வெலாசிட்டி இருந்துச்சு நம்மளுக்கு, அட் பாயிண்ட் ஓ இருக்கும்போது velocity was only initial velocity was present. அதாவது u cos theta i cap plus u sin theta j cap அப்படின்னு இருந்துச்சு at point O. at point A அப்போ என்ன இருந்துச்சு, டாப் மோஸ்ட் பாயிண்டில் velocity என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெறும் x காம்பனண்ட் மட்டும்தான் இருந்துச்சு, பட் y காம்பனண்ட் இல்லை, இட் வாஸ் 0. அதே நான் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது at point B, at point B ரீச் பண்ணும்போது என்னென்னா v vector was equal to what, x காம்பனண்ட்டில் சேஞ்சஸ் இல்லை, பட் இந்த காம்பனண்ட்டில் என்னாச்சு, மைனஸ் ஒன்றே ஒன்று மட்டும் வந்துடுச்சு. நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ்ஸா இங்கே மைனஸ், வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. காம்பனண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு டைரக்ஷன். ஓகே, நீங்கள் கேட்கலாம் why x component is not affected. Here vx equal to ux. Here x component is not affected. X component of velocity is not affected. Can anyone say the reason? X component of velocity is unaffected. Why? Because what is the acceleration towards x direction? Because what is the reason? Because acceleration along x direction is what? Along x direction is 0. Acceleration along x direction வந்து நம்மளுக்கு என்னது 0. புரியுதா? நம்மளுக்கு ax வந்து இங்கே 0. Because acceleration ax component is equal to 0. ஓகேவா? ரைட், வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெலாசிட்டியை வந்து ஒரு பாயிண்டில் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணியிருக்கோம் முக்கியமாக. ஓகே, ஸோ நம்மளுக்கு எக்ஸ் காம்பனண்ட்டில் மட்டும்தான் சேஞ்சஸ் இல்லை, ஒய் காம்பனண்ட்
மேலே போக 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 அதோட y காம்பனண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு பாயிண்டில் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருதா. ஸோ பி பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது அப்படியே இனிஷியலாக நான் ஓ பாயிண்டில் என்ன அனுப்பணுனோ அதே தான் பி பாயிண்ட்லேயும் இருக்குது. பட் y காம்பனண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே குட். ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வெர்டிக்கலி டவுன்வர்ட் இருக்குது. சரி, இப்போ நம்ம வெலாசிட்டியை ஸ்டடி பண்ணிட்டோம், ஒரு இடத்துல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இங்கேருந்து நான் ஓ பாயிண்ட்லேருந்து த்ரோ பண்ணேன்னா ஓலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து பிக்கு வருது, அதுதான் என்னது டைம் ஆஃப் ஃப்ளைட். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவர் ஏம் இஸ் வாட்? ஸோ நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட் we need to find. அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்றது என்னது, ஓலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து பிக்கு வர இந்த டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 5 ஈக்குவேஷன்ஸ், முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 5 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து பாயிண்ட் பியை ரீச் பண்ணணும். அதாவது பாயிண்ட் பியை வர்றதுக்கு என்ன வெலாசிட்டி, என்ன டைம் எடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ஏமு. இப்போ நம்மளோட இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், y is equal to u sin theta இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஈக்குவேஷனில் அட் பாயிண்ட் பியில் என்ன இருக்கும்? At point B, what is the y value? இங்கே வந்து பாயிண்ட் ஓவில் இருக்கும்போது கோஆர்டினேட்ஸ் என்னது 0,0. ஆனால் பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது கோஆர்டினேட்ஸ் என்னது நம்மளுக்கு? பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கேருந்து த்ரோ பண்ணுறோம். இது வந்து என்னது, என்னோட ஆரிஜின் 0,0. இந்த பாயிண்ட் என்னது நம்மளுக்கு? பாயிண்ட் ஏ. திஸ் இஸ் பேசிக்கலி வாட்? இந்த பாயிண்ட் ஏல நம்மளுக்கு பேசிக்காக என்னென்னா இந்த ஃபுல் லென்த்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் ஓஏபியில் இந்த லென்த்தை, என்டையர் லென்த்தை ரேஞ்சுன்னு சொல்கிறோம் 6. அப்போ இந்த இடம் என்னவாக இருக்கும்? r/2 ரைட். ஸோ இது வந்து பேசிக்கலாக r/2. இந்த ஹைட்டை நான் என்ன சொல்கிறேன்? h மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறேன், ஹைட் மேக்ஸிமம். ஸோ h மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு. அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இங்கேருந்து r/2பா, ஒய் கோஆர்டினேட் என்னது h மேக்ஸு. அதுக்கப்புறம் பாயிண்ட் பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கோஆர்டினேட் என்னது r, ஒய் கோஆர்டினேட் என்னது 0. இதுதான் இங்கே க்ளூ நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். பாயிண்ட் ஓவில் இருக்கும்போது ஆப்ஜெக்டோட டைம் என்னது t = 0. இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்னது டைம் வந்து கேபிட்டல் T எடுக்குது. ஸோ t = 0லேருந்து நான் த்ரோ பண்ணுறேன்னா அது த்ரோ பண்ணி பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது என்ன டைம் இருக்காங்க? கேபிட்டல் T. அதுதான் நம்மளோட டைம் பீரியட். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் ஏல என்ன டைம் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். டைம் வில் பி ஈக்குவல் டு t/2. அதாவது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு t/2 டைமு, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு திரும்ப ஒரு t/2 டைம். ஸோ மொத்தமாக டைம் என்னது? அதாவது ஓலேருந்து ஏ, ஏலேருந்து பின்னு வச்சுக்கோங்க. ஓலேருந்து ஏக்கு வர்றதுக்கு t/2 டைமு, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு திரும்ப ஒரு t/2 டைம். புரியுதா? சரி, இதிலெல்லாம் எதுவும் டவுட் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது என்னோடய ஆஸ் யூஷுவல், இது என்னோடய ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். சரி, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அட் பாயிண்ட் பி நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸ் என்னது? y = 0 இல்லையா? அப்போ y = 0 நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கரஸ்பாண்டிங்காக டைம் என்னது நம்மளுக்கு?
capital T. அதாவது at point B என்னது time வந்து equal to capital T தானே. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதில் காமனாக நம்ம என்ன பண்ணலாம்? இதில் வந்து டைம் வந்து அதாவது நம்ம இங்கே என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம்? y ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷனை மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம். y ஈக்குவல் டு 0 ரெண்டு இடத்துல வரும்ல. ஒன்று என்ன டைம் இது ஒரு டைம் என்ன டைம்ப்பா? t ஈக்குவல் டு அந்த பாயிண்ட் ஓ தானே ஒரு டைமில் 0, இந்த டைமுக்கு வரும்போது t. ஸோ நம்மளுக்கு ரெண்டு டைம், அதாவது இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. டீயை காமனாக எடுத்தோன்னா எனக்கு இது மாதிரி வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீட் டு ஆல்சோ கோ டு 0. அதனால தான் ஈக்குவல் டுக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது சமம். ஸோ ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0னா ரைட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0 ஆகணும்னா ஒன்று என்ன ஆகலாம்? டேரெக்டாக இந்த t என்ன ஆகிடலாம்? 0 வேல்யூ எடுக்கலாமா? இல்லைனா என்ன ஆகணும்? இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் என்ன ஆகணும்? 0 ஆகணும். ஸோ ரெண்டு வழி நம்மளுக்கு இருக்குது. ஒன்று இந்த t 0 ஆகலாம், இல்லை இந்த டேர்ம் 0 ஆகலாம். இந்த டேர்ம் என்ன ஆகிடலாம்? 0 ஆகிடலாம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா t is equal to 2u sin theta by g. இந்த டைம் தான் என்னது? இது வந்து ஏன்னா ஏன் இங்கே ரெண்டு டைம் கிடைக்குது அப்படின்னா y we are getting 2 time. நான் வெறும் y equal to 0 தானே போட்டிருக்கேன். y equal to 0 ரெண்டு இடத்துல வரும். ஒன்று பாயிண்ட் ஓ, இன்னொன்று வந்து பாயிண்ட் பியில். இது வந்து என்னது? இந்த டைம் வந்து at point B, at point B. இது வந்து என்னது? at point O. புரியுதா? ஸோ இதுதான் என்னது? நம்மளோட டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ t equal to 2u sin theta by g is what? Our time of flight. Any doubt? இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட்டு ஓலேருந்து ஏக்கு போகுது, ஏலேருந்து என்ன ஆகிடுது? பிக்கு வருது. ஓகே, ஆனால் டைம் ஓலேருந்து ஏக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் இஸ் நத்திங் பட் t by 2 u sin theta by g. அதுக்கப்புறம் பியிலேருந்து எங்கே ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அதுவும் u sin theta by g. அதாவது பேசிக்காக OAB போகிறதுக்கு OA ப்ளஸ் TAB இந்த ரெண்டு டைமையும் கூட்டினீங்கன்னா இந்த டைம் கிடைக்கணும் நம்மளுக்கு. புரியுதா இல்லையா? இது u sin theta by g, இது u sin theta by g, இது 2u sin theta by g. எனி டவுட்? நோ டவுட் இல்லையா? சரி, இது வந்து டைம் ஆஃப், இதை வந்து என்ன சொல்கிறான்னா O to A வந்து என்னது? டைம் ஆஃப் அசன்ட். டைம் ஆஃப் அசன்ட். ஓகே, அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? டைம் ஆஃப் அசன்ட் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஏ டு பிக்கு போகிறது என்னது? டைம் ஆஃப் கீழேருந்து மேலே போகிறது அசன்ட்டு, மேலேருந்து கீழே வர்றது என்னது நம்மளுக்கு? டீசென்ட். ஓகே, இந்த ரெண்டு டைமே ஈக்குவல் தான், விச் இஸ் நத்திங் பட் ரைட். சரி, இப்போ நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஏம் நம்மளுக்கு இருந்துச்சு இல்லையா? வாட் இஸ் தட் ஏம்? மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது. மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி ரேஞ்சை கண்டுபிடிச்சிடலாமா? ரேஞ்சை ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஓகே, மேக்ஸிமம் ஹைட் வில் ட்ரை டு டூ. மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது?
to find maximum height. இப்போ இந்த ரேஞ்சு மேக்ஸிமம் ஹைட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் இல்லை இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டு ஹெச் மேக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஹேவிங் எனி ஐடியா? ஹெச் மேக்ஸ் எங்கே வருது? டைம் t/2ல் வருது. அதாவது பாயிண்ட் ஏ தானே மேக்ஸிமம் ஹைட்டு, அது எந்த டைமில் வருது? t/2. 0லேருந்து t/2 போனால் அது ஏ பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட்டு ஓலேருந்து ஏ. ஸோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ r/2, இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஒய்யோட வேல்யூ வந்து ஹெச் மேக்ஸ். ஸோ பேசிக்காக இதே நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? u sin theta t minus half gt square. நல்லா கவனிங்க, அட் பாயிண்ட் ஏ தான் என்னது? அட் பாயிண்ட் ஏ மேக்ஸ் ஹைட் the object reach. Point A maximum at point A maximum height the object reaches. Okay, அது என்ன டைம்? அது டைம் t equal to t/2. கரெக்டா? ஓகே, குட். ஸோ இப்போ நான் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு? அந்த இடத்துல பாயிண்ட் என்னது நம்மளுக்கு? r/2, h max அந்த இடத்துல. கரெக்டா? ஸோ நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு? ஒய்யோட வேல்யூ வந்து h max u sin theta. இங்கே என்ன வேல்யூ போடணும் நான்? t/2. இது வந்து என்ன வரும்? t²/4. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? h max what answer we will get? ஸோ u sin theta t/2ன்றது என்னது? u sin theta by g. இதுக்கு என்ன வரும்? இந்த 1/4 இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? t² பண்ணிங்கன்னா 2u sin theta by g whole square வருமா? ஸோ பேசிக்கலாக வாட் ஆன்சர் யூ வில் கெட் இஸ் u² sin square theta by g. இங்கே என்ன வருது? 1/8 g ஓகே. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா வில் கெட் ஆன்சர் 2. இது 1. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆன்சர் வருமா? இதிலிருந்து ஹெச் மேக்ஸ் என்ன வரும்? ஹெச் மேக்ஸை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா வேல்யூஸை you will subtract பண்ணி பாருங்கள். you will get final answer as this one. இதுதான் என்னது? maximum height reached by an object. any doubt? this is the maximum height reached. so time of maximum height-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். எப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் மேக்ஸிமமாக இருக்கும்? டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்போ மேக்ஸிமம்? நான் சைடில் எடுத்துகிட்டு பாருங்கள். நோட் என்ன நோட் அப்படின்னா, t is maximum எப்போ? 2u sin theta 2u sin theta by g தான் ஜென்ரல் ஃபார்முலா. இதில் u வந்து கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. for given uக்கு t எப்போ மேக்ஸிமம் எடுக்கும் அப்படின்னா sin theta என்ன வேல்யூ எடுக்கணும்? sin theta need to be equal to 1. அது எப்போ நடக்கும்? இப்போ ஏன்னா சைன் ஜென்ரலாக ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் தான் எடுக்கும். -1 to 1. அதுலேயும் 0 to 1 தான் இங்கே எடுக்கும். ஓகே, திங்க் பண்ணி பாருங்கள். 0 to 90 டிகிரி தான் நம்மளுக்கு ப்ரொஜெக்டைல். ஓகே, ஸோ அதனால் வந்து கரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ sin theta is equal to 1 எப்போ எடுக்கும்? தீட்டா வந்து 90 டிகிரி எடுக்கும்போது.
இதுதானே ஆப்ஜெக்ட் த்ரோன் அப்வர்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுப்பா 2u/g வருதா? இது என்ன கண்டிஷனு? ஒரு ஆப்ஜெக்டை கிரவுண்ட்லேருந்து என்னது நம்ம மேலே பார்த்து த்ரோ பண்ணுறோம், மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுது, அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஓகே ரைட். ஸோ இதுதான் அது மேக்ஸிமம் வேல்யூ θ = 90 டிகிரி எப்போ ரீச் பண்ணுது. சரி, இப்போ மேக்ஸிமம் ஹைட் எப்போ ரீச் பண்ணும்? மேக்ஸிமம் ஹைட் எப்போ ரீச் பண்ணும்? இப்போவும் மேக்ஸிமம் ஹைட் எப்போ ரீச் பண்ணணும்னா θ ஏன்னா sin θ எப்போ மேக்ஸிமம் எடுக்குதோ சேம் டைம் தான் என்ன எடுக்கும், sin² θவும் அப்போ தான் மேக்ஸிமம் எடுக்கும். நீங்கள் எந்த வேல்யூஸ்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். sin என்னென்ன வேல்யூஸ் எடுக்கும்? -1 to +1 ரைட். அதில் என்ன வேல்யூஸ்னாலும் போட்டு பாருங்கள். ஸோ இங்கேயும் வந்து 1 வேல்யூ வரணும் சைனுக்கு. அது எப்போ வரும்? when θ = 90 degree maximum height will be largest. Will be maximum value அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகே, அப்போ தான் அது மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும். ஓகே, புரியுதா? ஸோ மேக்ஸிமம் ஹைட் இருக்க எக்ஸ்பிரஷனை பார்த்துருவோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ரேஞ்ச். we need to see about range. ரேஞ்சில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுன்றது என்னது? அட் பாயிண்ட் ஏ, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன், பாயிண்ட் ஓலேருந்து த்ரோ பண்ணுறேன், இந்த இடத்த பி பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது வரக்கூடியதான் என்னது? எக்ஸ் வேல்யூ தான் ரேஞ்சு. இங்கே ஜீரோலேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? பேசிக்கலி மை ரேஞ்ச். ஸோ இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட் பாயிண்ட் பி range occurs. ரேஞ்சுன்றது முதல்ல என்னது? maximum distance covered by an object. ரேஞ்சுன்றது என்னது? maximum distance covered by an object in projectile motion before reaching the ground. ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது அலாங் வாட் டைரக்ஷன்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் பேசுகிறோம். ஓகே சரி, என்ன வேல்யூ வரும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? x is equal to u cos theta into t அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குல்ல. இப்போ பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது தான் ரேஞ்ச் அக்கர்ஸ். ரேஞ்ச் அப்படின்னா அது என்ன வேல்யூ வரும்? r,0. அது என்ன டைம்? அது எந்த டைமில் பியில் இருக்கா? டைம் t = capital T. ஓகே, ஸோ x is equal to u cos theta into t-யில் டைம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? கேபிட்டல் T. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாகிடும்? ரேஞ்ச் ஆகிடும்ல. ஸோ x is equal to which is nothing but our range u cos theta into t ஓட வேல்யூ என்னது? 2u sin theta by g. ஸோ மேக்ஸ் ரேஞ்சோட வேல்யூஸ் என்னென்னலாம் வரும்? அதாவது you will get something like 2u square sin theta cos theta by g அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் வரும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 sin theta cos thetaன்றது என்னது? இஸ் நத்திங் பட்
sin 2 theta அப்படின்றது அர்த்தம். ஸோ ரேஞ்ச் நம்ம என்ன எழுதலாம்? 2u sin theta. இந்த 2 நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எழுதலாம்? sin 2 theta by g. இதான் என்னது? நம்மளோட ரேஞ்ச். ஓகே. ஸோ ரேஞ்ச் வந்து என்னது? 2u u sin 2 theta by g. இப்போ நல்லா கவனிங்க. எப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் அக்கர்ஸ்? எப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் அக்கர்ஸ்? sin 2 இங்கே வந்து ஜென்ரலாக போன மேக்ஸிமம் ஹைட்லேயும் டைம் ஆஃப் ஃப்ளைட்லேயும் என்ன இருந்துச்சு? sin theta டிபெண்டன்ஸ் தானே இருந்துச்சு. sin theta இருந்துச்சு, இங்கே sin square theta இருந்துச்சு. ஸோ 90 டிகிரி அப்போ தான் என்னாச்சு? மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணுச்சு. sin thetaவும் சரி sin square thetaலும் sin theta equal to 1 அப்படின்னு எடுத்தால் தான் sin square thetaவும் 1ன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. மற்ற எந்த வேல்யூஸ்லாம் அட்டைன் பண்ணாது. ஸோ இப்போ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமம் வேல்யூ அக்கர் ஆகும்? மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ அக்கர்ஸ்? அக்கர்ஸ் எப்போ? கெஸ் பண்ணுங்க. sin 2 theta equal to என்ன வேல்யூ எடுக்கணும்? 1ன்னு எடுக்கணும். சி sin thetaனாலும் சரி sin 2 thetaனாலும் சரி இந்த 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 வேல்யூ வந்து என்ன ஆகிடும்? நம்மளுக்கு 1ன்னு எடுக்கணும். அது எப்போ எடுக்கும் அப்படின்றது தான் இங்கே இது நம்மளுக்கு. ஸோ sin 2 theta எப்போ எடுக்கும் அப்படின்னா 2 theta வேல்யூ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 90 டிகிரி. பா 2 theta அங்கே இருக்குல்ல, 2 theta இருக்க இடத்துல நான் 90 டிகிரி போட்டால் என்ன ஆகும்? theta வேல்யூ என்ன வரணும்? 45 டிகிரி தானே. range will be maximum. So maximum range occurs when theta equal to 45 degree, not 90 degree. 90 degree இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? range when theta equal to 90 degree. 90 degree மேலே பார்த்து தூக்கி போடுங்க ஒரு ஆப்ஜெக்ட். 90 டிகிரி கிரவுண்டில் இருந்து ஆங்கிள் வந்து எனக்கு 90 டிகிரி மேலே பார்த்து தூக்கி போட்டிங்கன்னா ஆரோட வேல்யூ என்ன எடுக்கும்? You will get r value as what? sin 180 எடுமா by g. சாரி, இங்கே u ஸ்கொயர் வரணும். இப்போ சொல்லுங்கள். sin 180 என்னது? sin 180 அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா sin n pi is always equal to 0, where n is equal to 0 plus or minus 1 plus or minus 2, right? ஓகே. ஸோ இங்கே வந்து ரேஞ்சே என்ன ஆகிடும்? 0ன்னு வந்துடும், ரைட்டா? சரி, இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. ட்ராஜெக்ட்ரினா என்னது? பாத் டேக்கன் பை த பார்ட்டிக்கல். அதுதான் என்ன சொல்கிறோம்? நம்ம ட்ராஜெக்ட்ரின்னு சொல்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி, ஈக்குவேஷன் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள்னால் என்னது? எக்ஸுக்கும் ஒய்க்கான ஈக்குவேஷனை தான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். எக்ஸுக்கும் ஒய்க்கான ஈக்குவேஷன் தான் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்ட்ரி. இப்போது நான் அதே மாதிரி இந்த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து என்னது? parabola equation we are expecting. parabola. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை இப்படி தூக்கி போடும்போது it takes a path like this one. இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். it looks like a parabola, right? parabolic shape. புரியுதா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. u நம்ம என்ன எழுதலாம்னா u is equal to என்ன தெரியும்? y is equal to u cos theta into t ன்னு தெரியும். sin theta இல்லையா? இது நம்மளோட ஈக்குவேஷன் தெரியும். அதே மாதிரி எக்ஸுக்கு என்ன தெரியும் ஈக்குவேஷன் நம்மளுக்கு? நல்லா கவனிங்க. வெறும் எனக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கான ஈக்குவேஷன் தான் வேணும். டைம் அதை வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே u theta g எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ பிரச்சனை இல்லை அதால். இப்போ என்னென்னா டைம் வந்து அங்கே இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரீரைட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? t = x by u cos theta அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஓகே, இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குமா? ரைட். இதில் u கேன்சல் ஆச்சு அப்படின்னா x tan தீட்டான்னு வருமா? x tan தீட்டா. இந்த சைடு என்ன வரும் நம்மளுக்கு? இது x tan தீட்டா. இந்த சைடு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக இப்படி வருது எக்ஸ்பிரஷன். இப்படி எழுதலாமா? ஸோ இதுதான் இது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ரீரைட்டிங் ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1 வந்து ஸ்டாண்டர்டான கரெக்டான ஈக்குவேஷன் தான். ஆனால் இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி எழுத முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் காமனாக எடுங்களேன். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து எக்ஸ் tan தீட்டாவை காமனாக எடுக்க போகிறேன். என்ன ஆகும்? எக்ஸ் tan தீட்டாவை காமனாக எடுத்தேன்னா வாட் ஐ வில் கெட் இஸ் 1 மைனஸ். இப்போ மொத்தமாக நான் எக்ஸ் tan தீட்டாவை காமனாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் tan தீட்டாவை காமனாக எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வருமா? நான் எழுதுறது கரெக்டானு செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட். இப்போ இதை நான் கொஞ்சம் இங்கே வந்து என்ன வரும், ஒரு g will be there. இங்கே எக்ஸ் tan தீட்டாவை நம்ம காமனாக எடுத்து எழுதியிருக்கோம். என்ன வரப்போகுது அப்படின்னா இப்போ cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு tan தீட்டா என்ன ஆகும்? இது போட்டிங்கன்னா என்ன ஆகும்? sin theta cos theta ன்னு வருமா? So you will basically get something like sin theta cos theta. இதை நான் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதணும்னா இன்னும் இதை மாடிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? அதாவது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக எழுதியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சை வச்சு நான் இதை எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுமே கரெக்டு தான், இந்த எக்ஸ்பிரஷனுமே நம்மளுக்கு கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், இதுவுமே நம்மளுக்கு கரெக்டு தான். சரியா? இப்போ லாஸ்ட்டாக we are going to see something called as important terms பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ப்ரொஜெக்டைல் மோஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம ரேஞ்சில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் நான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்டு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரேஞ்சுக்கானது இது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சம் தீட்டா வேல்யூவில் த்ரோ பண்ணுறேன். அப்போ எனக்கு குறிப்பிட்ட ரேஞ்ச் வேல்யூ வருமா? இப்போ தீட்டா வேல்யூவில் த்ரோ பண்ணேன், ஆனால் u வந்து சேம் தான்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து u இதில் த்ரோ பண்ணுறேன். இது என்னது எனக்கு இப்போ ஒரு ரேஞ்சு கிடைக்கும்ல. இப்போ நான் என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணுறேன்னா 90 மைனஸ் தீட்டாவில் த்ரோ பண்ணுறேன். நல்லா கவனிங்க, தீட்டாவில் த்ரோ பண்ணும்போது ரேஞ்ச் என்ன கிடச்சிது, ஆர். 90 மைனஸ் தீட்டாவில் இது வந்து தீட்டா ரேஞ்ச் வந்து தீட்டாவில் ஆர் தீட்டான்னு போடுறேன் கீழே. இப்போ என்ன வருதுன்னா ரேஞ்ச் வந்து 90 மைனஸ் தீட்டான்னு வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனால் யூ சேமாக இருக்கணும், ரெண்டு பேருக்குமே யூ சேம். இந்த ரெண்டு கேஸ்லையுமே யூ வந்து என்னது, இந்த ரெண்டு கேஸ்லையுமே யூ வந்து சேம் தான். ஆனால் டீட்டா ஒரு இதில் இன்னொரு இதில் 90 மைனஸ் டீட்டா வித் கிரவுண்டு. ரெண்டு பேருக்குமே வரக்கூடிய ரேஞ்சு சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு போடுறேன்னு வைங்க, அதுக்கு ஒரு ரேஞ்ச் வரும்ல. அதுவும் 90 மைனஸ் டீட்டானா என்ன வேல்யூ வரும், 60 டிகிரின்னு வரும். அந்த ரேஞ்சும் 60 டிகிரி உள்ள ரேஞ்சும் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். புரியுதா? யூ சேம், டீட்டா 90 மைனஸ் டீட்டா ரெண்டுத்துக்குமே ரேஞ்ச் சேமாக இருக்கும். இதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வி கேன் ஈஸிலி ப்ரூவ் இட். இங்கே டீட்டா இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா 90 மைனஸ் டீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், டீட்டா இருக்க இடத்துல 90 மைனஸ் டீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சைன் 2 இன்ட்டு 90 மைனஸ் டீட்டான்னு வருமா, டிவைடட் பை ஜி. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் 180 மைனஸ் 2 டீட்டான்னு வருமா, டிவைடட் பை ஜி. நம்ம என்ன ஃபார்முலா இங்கே தெரிஞ்சுக்கிறோன்னா சைன் 180 மைனஸ் சம் எக்ஸு, ஜென்ரலாக எக்ஸுன்றது சம் ஆங்கிள்னு வச்சுக்கோங்க, சைன் டீட்டா மைனஸ் எக்ஸ். அதாவது 180 மைனஸ் எக்ஸு சைன் டீட்டாவில் வந்துச்சுன்னா எப்போவுமே உங்களுக்கு என்ன வரும்னா சைன் எக்ஸ் தான் திரும்ப வரும். இது ஒரு ஃபார்முலா, யூ நீட் டு நோ திஸ் ஒன். சைனில் 180 மைனஸ் எக்ஸு டீட்டான்னு கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. அப்போ திரும்ப சைன் டீட்டானே வரும். இங்கே என்ன இருக்குது, இங்கே 180 மைனஸ் 2 டீட்டான் இருக்குது. அப்போ என்ன திரும்ப வரும், என்னப்பா திரும்ப வரணும், திரும்ப நம்மளுக்கு 2 டீட்டான் தானே வரணும். இது வந்து என்னது ஆர் டீட்டா, புரியுதா? இது வந்து ஆர் 90 மைனஸ் டீட்டா, இது ஆர் டீட்டா, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரேஞ்ச் வந்து டீட்டா வச்சு போட்டாலும் ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, 90 மைனஸ் டீட்டான்னு போட்டாலும் அதே வேல்யூ தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன், யூ ஸ்கொயர் சைன் 2 டீட்டா பை ஜி எடுத்துக்கிட்டு டீட்டா இருக்க இடத்துல 90 மைனஸ் டீட்டான்னு போட்டேன். 90 மைனஸ் டீட்டான்னு போட்டு என்ன பண்ணிட்டேன், திரும்ப பழைய ரிசல்ட்டான யூ ஸ்கொயர் சைன் 2 டீட்டா பை ஜின்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன், விச் இஸ் நத்திங் பட் ஆர் டீட்டா. ஸோ ஆர் 90 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ 30, 16 எடுத்திருக்கோம். நான் இப்போ ஒரு இதை வந்து R20 அப்படின்னு சொன்னேன்னா இன்னொரு இது வந்து R70, ரெண்டு பேருமே ரேஞ்சு சேமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ சில ஸ்டாண்டர்டான நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்டாண்டர்டான சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பை அப்சர்வேஷன் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போது சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். Some important points in projectile motion. சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாம். வெலாசிட்டி அட் எனி டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெலாசிட்டி அட் எனி டைம் t என்ன வரும்? Vx ஏற்கனவே நம்ம இண்டிபெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோமா? Vy நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட்டாக கூட இருக்கலாம், திரும்ப வருது. ஓகே, ஸோ Vy j cap, ரைட்.
அதுக்கப்புறம் இப்போ இங்கே கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும்? இப்போ இதோட மேக்னிடியூட் என்னது? இதோட மேக்னிடியூட் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் வாட்? vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயரா, ரைட்? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு? half mv ஸ்கொயரா? ப்ரொஜெக்டைல் மோஷன்றது half mv ஸ்கொயர் தானே. இப்போ இந்த மாடுலஸ் இருக்குது எழுதுனதை நான் வீணே எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி? we know this one, ஸ்பீடு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. சரி, இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷனோட கைனட்டிக் எனர்ஜி half mv ஸ்கொயர். v ஸ்கொயர்ன்றது என்னது? இங்கேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? v ஸ்கொயர்ன்றது என்னது? vx ஸ்கொயர். இதோ இந்த ஃபார்முலாலேருந்து நான் சொல்லலாம்ல மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து. இது கைனட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா வரும்? கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டு அப்படின்றதான் என்னது? பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன வேல்யூ வரும்? mgh. h கீழேருந்து மேலே போக போக என்ன ஆகுது? ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா டைம் போக போக? ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே சொல்ல வரான் அப்படின்னா ஓகே, இப்போ நீங்கள் வந்து கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த கைனட்டிக் இப்போ டோட்டல் எனர்ஜியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்றது கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் என்ன சொல்லுவோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜினா கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி இங்கே என்ன வருது? பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன வருது? இங்கே half m v which is nothing but u square cos square theta வா? இப்போ v square vx is nothing but what? u cos theta தானே. அப்புறம் இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? u sin theta minus gt. கரெக்டாக இல்லையா? இது வந்து கைனட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? mg. ஹெச்சோட வேல்யூ இங்கே என்னது? ஹெச்சோட வேல்யூ வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது யாரோட எக்ஸ்பிரஷன்? ஹெச்சோட எக்ஸ்பிரஷன். நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்சோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஹெச்சோட வேல்யூ போட்டிங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? ஹெச்சோட வேல்யூ ஹைட்டு. ஓ வெயிட் வெயிட் வெயிட், நோ நோ நோ, இது வந்து மேக்ஸிமம் ஹைட் இல்லையா? மேக்ஸிமம் ஹைட்னால இது இந்த எக்ஸ்பிரஷன் போடக்கூடாது. நம்ம வாட் we need to substitute? ஹைட்டுன்றது இங்கே நத்திங் பட் என்னது? கிரவுண்டில் இருந்து ஒய்யோட வேல்யூ தானே. ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன கிடைச்சது நம்மளுக்கு? ஒய்யோட வேல்யூ இஸ் நத்திங் பட் u sin theta half u sin theta into t half gt ஸ்கொயர். கரெக்டாக? இதை நீங்கள் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா half mv ஸ்கொயர் பேசிக்கலி half mu ஸ்கொயர் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது E எனர்ஜி வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும். இந்த என்டையர் டேர்ம், இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும்பா. ஸ்கொயர் பண்ணிட்டு என்டையர் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து half mu ஸ்கொயர்னு வரும். mu ஸ்கொயர் யூ வில் கெட். செக் பண்ணி பாருங்கள். half mu ஸ்கொயர் which is a constant. So total mechanical energy is equal to a constant. ஒரு projectile motionல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா kinetic energy plus potential energy is sum of these two is equal to a constant அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். ஓகே, ஆனால் நல்லா கவனிங்க, வெலாசிட்டி kinetic energy இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? பா நல்லா கவனிங்க, இந்த நம்மளோட மோஷனை ரெண்டு இதாக பிரிக்கிறேன் நான். எப்படிலாம் பிரிக்கலாம்?
எப்படி பிரிக்கலாம் நல்லா கவனிங்க. அதாவது நம்மளோட மோஷனை வந்து 0 to அதாவது பாயிண்ட் O to Aன்னு பிரிக்கலாமா? அங்கே வந்து ஹைட் என்னாச்சு? கீழேருந்து மேலே போகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா? அசன்ட்ன்றது என்னது? கீழேருந்து மேலே ஆப்ஜெக்ட் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் கைனட்டிக் எனர்ஜியில் என்னென்ன அதாவது நான் சிம்பிளாக யோசிங்கப்பா. பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எம்ஜிஹெச் இருக்கா? கீழேருந்து மேலே போகிற அந்த ஹைட்டு தான் என்னது? அந்த ஹைட்டு. பேசிக்கலி இங்கே சிம்பிளாக சொல்லப்போனால் ஹெச்சும் ஒய்யும் இங்கே ஒன்று தான், டவுட்டே இல்லை. கீழேருந்து ஆரிஜின்லேருந்து அந்த ஒய் கோஆர்டினேட்டு தான் நம்மளோட ஹைட்டு. சரி, இப்போ கீழேருந்து மேலே போகும்போது இந்த ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஒய் கோஆர்டினேட்டு கீழேருந்து மேலே போகுதுல்ல, அப்போ பேசிக்கலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் கைனட்டிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் Vxன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா Vx இஸ் ஈக்குவல் டு Ux இல்லையா, அது ஒரு கான்ஸ்டன்ட். ஆனால் Vy இனிஷியலாக கீழேருந்து மேலே போகும்போது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சா இல்லையா? Vy குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சா இல்லையா? நான் 0லேருந்து Aக்கு போகும்போது இந்த Vx காம்பனண்ட் இருக்குல்ல, எக்ஸ் காம்பனண்ட், அது மாறவே இல்லை. Vx இஸ் ஈக்குவல் டு Ux. ஆனால் இந்த ஒய் காம்பனண்ட் என்னாச்சு? இந்த இடத்துலேருந்து இங்கே குறைஞ்சது, திரும்ப இங்கே குறைஞ்சது, கண்டினியூஸாக அசன்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது 0 to A வந்து நான் என்ன சொல்லலாம்? அசன்ட். A to B நான் என்ன சொல்லலாம்? டிசென்ட். புரியுதா? டிசென்ட் அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் Vy காம்பனண்ட். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறான்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகிடுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு, கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆச்சு? குறைஞ்சிட்டே வந்துச்சு. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருந்துச்சு? டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். இது குறைஞ்சதுன்னா அது ஏறிச்சு, சச் தட் த என்டையர் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதே மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது வெலாசிட்டி என்னாச்சு? ஒய் காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுல, மேலேருந்து கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சது, கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு. அகெயின் கான்ஸ்டன்ட். ரைட்டா? டவுட் இல்லை. சரி, இப்போது ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் எங்கே ரொம்ப கம்மி? Speed of the particle என்றது magnitude of velocity is minimum at highest point. highest என்றது என்னது? point A, right? அங்கே வந்து velocity is equal to root of Vx square plus Vy square. ஆனால் நம்மளுக்கு Vx வந்து கான்ஸ்டன்ட் எப்போவுமே. ஆனால் டாப் மோஸ்ட் பாயிண்டில் Vy என்னச்சு? 0 ஆகிடுச்சுல. ஸோ அங்கே தான் V was minimum which is equal to Vx. புரியுதா? ரைட். அது வந்து என்ன வந்துச்சு? U cos theta தானே. அந்த டைமில் கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கும்? அதுவும் மினிமமாக இருந்திருக்கும். ஏன்னா half mv ஸ்கொயர் இல்லையா, which is nothing but half m u square cos square theta அப்படின்றது தான் அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய மினிமம் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ்ட். நோட் என்னது? நிறைய பேர் இந்த கொஷின் டெஃபினட்டாக கேட்பான். வெலாசிட்டி இஸ் நான் ஜீரோ அட் ஹையஸ்ட் பாயிண்ட். நிறைய பேர் ஜீரோன்னு போட வாய்ப்பு உண்டு. ஓகே, ரைட். ஸோ அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டியது. சரி, இப்போது நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து சிம்பிளாக இதை இப்படி எழுதலாம். கொஞ்சம் நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணிங்க அப்படின்னா
இது வந்து அப்சர்வேஷனில் இது ஒரு ரிசல்ட்டாக சொல்கிறான். என்னென்னா அதாவது நம்மளோட மேக்ஸிமம் ஹைட்டு ரேஞ்சு டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாமா, யூஎக்ஸ் அண்ட் யூஐ விச் இஸ் நத்திங் பட் யூ காஸ் தீட்டா அண்ட் யூ சைன் தீட்டா டேர்ம்ஸில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லலை, பட் இப்படி எழுதலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது h வந்து எப்போ ஈக்குவல் டு ஆர், h will be equal to r எப்போவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா uy is equal to 4 times ux இருந்துச்சுன்னா ஹைட்டும் ரேஞ்சும் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டும் ரேஞ்சும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ux equal to 4 times of uy is equal to 4 times of ux. அதாவது uyன்றது என்னது, நம்மளுக்கு uyன்றது என்னது, u sin theta, right? 4 times u cos thetaன்னு வரும்ல, இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், tan theta equal to 4. எப்போ tan theta 4 எடுக்கும், ஓகே நம்ம ஜென்ரலாக அது மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ tan theta equal to 4, some theta that is equal to 4, அந்த இடத்துல அப்போ theta some value such that tan theta equal to 4, அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்டும் ரேஞ்சும் ஈக்குவலாக வருது. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், ஹைட்டோட ஃபார்முலாவையும் ரேஞ்சோட ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணி இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, we have derived all the above formula we have derived all the above formula by assuming what, by neglecting air resistance. ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணியிருக்கோம், ஏர் இல்லவே இல்லை, வேக்யூமில் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் நடக்குதுன்னு we have assumed and derived all these expressions by neglecting air resistance. If it is included then values of HRT will vary. ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணால் கொஞ்சம் வேல்யூஸில் சேஞ்சஸ் வரும், அதுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ், ரைட்? நல்லா இருப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸாக என்னென்ன கிளாஸஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மோஷன்ஸ் இன் பிளெயின் ஆல்சோ வி ஹவ் கம்ப்ளீட்டட். தியரி பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் தியரி உங்களுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து we are going to discuss now. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ரைட். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான். ஸோ assume that a ball has been kicked at an angle of 60 degree with an horizontal. So if the horizontal component of its velocity is 19.6, determines its maximum height அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது ஒரு ஃபுட்பால் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து
இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணிவிட்டு இந்த நம்மளோட டிஸ்கஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு கொஷினாக உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுவேன் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு தென் ஆல்சோ யூ கேன் கண்டினியூ. நீங்கள் ஒரு தடவை அட்டம் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். தென் யூ கேன் அன்பாஸ் அண்ட் ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு பால் வந்து இஸ் பீன் கிக்டு. A ball has been kicked at an angle of 60 degree. 60 டிகிரியில் ஒரு பால் வந்து நம்ம கிக் பண்ணியிருக்கான். ஸோ வித் ஹாரிசாண்டல். ஓகே, ஸோ ஹாரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா, they have given horizontal component. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து u வெலாசிட்டியில் நான் வந்து கிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ what will be the horizontal component, what is the vertical component? ஸோ இந்த வெலாசிட்டியை நான் ரெண்டாக பிரிக்க முடியும், ரெண்டு காம்பனண்ட்டாக. ஒன்று வந்து y component which is u sin theta and this component is what, u cos theta. கரெக்டாக? இந்த u cos thetaக்கு பேர் தான் என்னது, horizontal component. u sin thetaக்கு பேர் வந்து vertical component. ஸோ இப்போ இந்த u cos theta வந்து அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 19.6. ஸோ அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டாவும் கொடுத்துருக்கான். தீட்டா வந்து 60 டிகிரி. டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ ஹைட்டு போகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஹைட்டுக்கு நம்மக்கிட்ட டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா, u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. ரைட்டா? ஸோ இங்கே வந்து theta வந்து 60 and u cos theta is been given. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இங்கே h தான் என்னன்றது வேணும். ஸோ பட் h கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேல்யூஸ் we need to substitute. ஸோ ஃபஸ்ட்டு we need to find what is u. cos 60ன்றது என்னது, 1/2. ஸோ யூவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 19.6 meters per second. இப்போ u கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ u எடுத்துகிட்டு போய் இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 19 எல்லா வேல்யூஸுமே SI யூனிட்லேயே வச்சுருங்க. we can use value of 10. சரி, இங்கே எதுவுமே கொடுக்கலாம நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோன்னா ஜியோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்லி we can take it as 10. ஜென்ரலாக 9.8, நம்ம இங்கே 10 எடுத்துக்கிறோம். ஸோ இது so sin 60 is √3/2. 2 into 10 will get answer as 58.5 centimeter. எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. யூ கேன் வெரிஃபை இட். இதுதான் h maxோட வேல்யூ. ஸோ திஸ் அபவுட் த ஃபஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து அகெயின் யூ கேன் ட்ரை. ஸோ an object is projected with the velocity of, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னா with a velocity of what, 30 meters per second at an angle of 60 degree with the vertical. ஸோ theta எவ்வளோ கொடுத்துருக்கான், 60 degree. Determine the maximum range covered by the object. maximum range r என்ன அப்படின்றது கேட்குறான். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆரோட எக்ஸ்பிரஷன் என்னது, u ஸ்கொயர் sin 2 theta by g. கரெக்டாக? ஸோ என்ன வேல்யூ போடலாம், r is equal to u square sin 2 theta by g. So what is u square, 30 square, sin வந்து என்னது நம்மளுக்கு 120 அப்படின்னு வருது, ரைட்? அதாவது 2 into 60 is 120. நான் g வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் சைன், இப்போ இந்த இடத்துல வந்து சைன் 120 நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். சைன் 120 இதை எப்படி பிரித்து எழுதலாம்? சரி, உங்களுக்கு வந்து நிறைய வேஸில் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்கள் ஸ்டைலில் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சைன் 90 + 30.
ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? See 90 plus theta is nothing but cos 30, right? So you will have cos 30 is root 3 by 2 divided by 10. So இது solve பண்ணி நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா approximately our answer comes by 79 மீட்டர் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்ஷன் ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் which the horizontal range and the maximum height are equal. Find the angle of projection of a projectile for which the horizontal range and maximum height are equal. So you need to find the theta angle of projection என்னன்னு கேட்குறான். ஸோ horizontal range and maximum height என்னவா இருக்கும்? அதாவது ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க சுச்சுவேஷன்ஸில் தீட்டா என்ன இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம்? Find angle of projection of a projectile for which the range and maximum height are same. ஸோ இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா, அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை கவனிங்க. அவங்க ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கான் பாருங்கள், மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அது எந்த சுச்சுவேஷனில் வரும்? u square sin 2 theta by g, this need to be equal to what? u square sin square theta by 2g. இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு, அது வந்து என்னது நம்மளுக்கு ஹாரிசான்டல் ரேஞ்சு. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? So sin 2 theta is here, sin square theta ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 4 cos theta equal to sin theta அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 4 is equal to tan theta ன்னு எழுதலாமா? ஸோ tan 4ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இது எப்படி எழுதலாம்னா tan inverse 4 is equal to theta. ஸோ thetaவோட வேல்யூ வந்து tan inverse 4. இதே நீங்கள் ஆன்சராக எடுத்துக்கலாம். ஓகே, 4ஓட வேல்யூ ஜென்ரலாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ரைட் theta equal to tan inverse 4. ரைட், நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான்? a projectile has a range, ப்ரொஜெக்டைலுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கான் 40 மீட்டர், reaches a maximum height of 10 meter. Find the angle at which the projectile is fired. ஸோ ப்ரொஜெக்டைலுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்கான், ரேஞ்ச் வந்து 400 மீட்டர், reaches a maximum height வந்து எவ்வளோ போகுதான்? 10 meter. Find the angle at which the projectile is fired. So you need to find the theta here. என்ன theta வேல்யூக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ லெட்ஸ் ஒர்க் அவுட் திஸ் ஒன். ஸோ சி, நம்மளுக்கு ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? u square sin 2 theta by g. ஹெச்சோட மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்னது? u square sin square theta by 2g. இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு பேரோட ஃபார்முலாவை எழுதிட்டோமா? யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 10ன்னு கொடுத்துருக்கான். இதோட ஆன்சர் வந்து 40. ஓகே, இப்போ இந்த u ஸ்கொயர் பை g வந்து இருக்குது இல்லையா, ரேஞ்சிலேருந்து உங்களால் என்ன புல் அவுட் பண்ண முடியும்? u ஸ்கொயர் பை ஜியோட வேல்யூ என்ன வருது? யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் 40 by sin 20ன்னு கிடைக்குதா? இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? u ஸ்கொயர் பை ஜியை இங்கே இருக்கு இல்லையா மேக்ஸிமம் ஹைட்டில், அதில் எது போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
நம்மளுக்கு இது அதாவது ரேஞ்சிலேருந்து இது கிடச்சது இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாரிசான்டல் மேக்ஸிமம் ஹைட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எனக்கு? ஸோ 40/2 into sin 2 theta sin square theta equal to 10 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ 0 0 கேன்சல். ஸோ 1 2. ஸோ உங்களுக்கு வந்து 2 sin square theta is equal to sin 2 thetaன்னு கிடைக்குதா? இதை எப்படி எழுதலாம் அடுத்து? 2 sin square theta is equal to 2 sin theta cos theta equal to 1n வருது, which is nothing but tan theta equal to 1n வருது. So what will be theta value? எப்போ வந்து tan theta 1 எடுக்கும்? when theta equal to 45 degree. So tan theta வந்து எப்போ 1 எடுக்கும்னா theta equal to 45 degree. That is our answer. Right. So இந்த problem என்ன கொடுத்துருக்கான்? So football has been kicked at an angle of what? 30 degree with the vertical. So vertical ஓட எவ்வளோ angle or so ஒரு football வந்து kicked at an angle of 30 degree with the vertical. So if the horizontal component of its velocity is 20, so நான் ஒரு velocity வந்து கிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ the football is kicked at an angle of 30 degree with the vertical. இங்கே கொஸ்டினில் முக்கியமான என்னென்னா, பொதுவாக வந்து ஆங்கிள் வந்து with respect to the horizontal கொடுப்பான். அதாவது football is kicked at an angle of 30 degree with the horizontal சொல்லுவான். ஆனால் இங்கே verticalனு கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்காக அவன் இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கான்னா, இந்த ஆங்கிள் தான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். பொதுவாக நம்ம இந்த ஆங்கிள் சொல்லுவோம், பட் ஆனால் இந்த இடத்துல ஆங்கிள் என்ன வரும்? வேர்ட்டிக்கலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூ வந்து 30 டிகிரி, வேர்ட்டிக்கலுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கும் 30 டிகிரி. அப்போ ஹாரிசான்டலோட நம்ம எடுக்கும்போது 90 minus 30 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 60. ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இப்போ என்னவாக இருக்கும்? இது u cos theta இஸ் யுவர் ஹாரிசான்டல் ஒன். அதாவது இது காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெக்டார்ஸ்ன்ற டாப்பிக்கில். யூ கேன் சர்ச் அவர் பிளேலிஸ்ட் ஆல்சோ, வெக்டார்ஸ் எப்படி காம்பனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு. இது வெர்டிக்கல் காம்பனன்ட். ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 20. கரெக்டாக? What is cos 60? 1/2. ஸோ இதை நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா u will be 40 meters per second. கரெக்டா? ரைட். இது வந்து u. இப்போ மேக்ஸிமம் ஹைட்டு கேட்டிருக்கான். மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. இதில் தீட்டா தெரியும், தீட்டான்றது 60 வித் ஹாரிசான்டல். இது வந்து 40 ஸ்கொயர் 60 sin ஸ்கொயர் 60 அப்படின்னா என்ன அர்த்தம்? √3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம், டிவைடட் பை 2 into 10. கரெக்டா? ஸோ இதில் வேல்யூஸ்லாம் இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட், நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 61 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு ஆன்சர் வரும். யூ கேன் ஒர்க் அவுட் அண்ட் சி. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கான்? A body is being projected with a velocity of 20 meters per second in a direction of what? 60 degree with the horizontal. ஸோ ஹாரிசான்டலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், எவ்வளோ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. டிட்டர்மைன்ஸ் இஸ் பொசிஷன் ஆஃப்டர் 0.5 செகண்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப்டர் 0.5 செகண்ட். அதாவது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் பண்ணியிருக்கான் வித் வெலாசிட்டி ஆஃப் வாட்? 20 meters per second.
with horizontal அது எவ்வளோ velocity இருக்குது 60 degree it have made. Find the position after 0.1 second. So first question என்ன after 0.5 seconds அப்போது இனிஷியலாக வந்து t equal to 0 அப்போ தான் நம்ம ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம் அதிலேருந்து 0.5னா டைம் t equal to at position at time t equal to 0.5 second. So velocity கேட்குறான் அதாவது பொசிஷன் போது we need to be very clear he is talking about the xy position. x வந்து ஆரிஜின் அந்த ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணதுலேருந்து x எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு y எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது தான் அவன் சொல்ல வர்றது. பொசிஷன் சொல்லும்போது he is trying to mean that. Velocity after 0.5 second. X component of velocity plus y component of the velocity. So you need to find Vx and Vy to answer this question. Okay va? Right. So இதை எப்படி பண்ணுறது u கொடுத்துட்டான் 60 degree கொடுத்துட்டான் u வந்து என்ன கொடுத்துருக்கான் 20 meters per second. theta என்ன கொடுத்துருக்கான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான் எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணுறது சரி நம்மளுக்கு எப்போவுமே என்ன தெரியணும் அப்படின்னா இது வந்து டைரெக்டாக நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணணும்னு நம்ம இது ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம் தியரியில் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி ஒய்ன்றது என்னது நம்மளுக்கு u sin theta into t minus 1 by 2 gt square. What is the velocity of x component? U cos theta, but y component என்ன வரும் u sin theta minus gt. So velocity ன்னு கேட்டிருக்கான் okay right. So velocity ன்னு கேட்டிருக்கான் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் v வெக்டார் கண்டுபிடிக்கணும் after finding vx and vy. ஸோ இப்போ இது எல்லாமே டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் u எக்ஸை நம்ம இப்போ என்ன சொல்லலாம் 0.5ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ யூவோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 20 இல்லையா ஸோ 20 cos வந்து 60 degree into 0.5னா என்னது nothing but 1 by 2 ஸோ இது எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இது எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் 20 sin 60 into 1 by 2 minus 1 by 2 g 1 by 2 whole square okay. ஸோ ஜியோட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 10 ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும் யூ வில் கெட் ஒய்யோட ஆன்சர் வந்து 7.4 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூ பென் அண்ட் பேப்பர் வச்சு யூ கேன் ஒர்க் அவுட் ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் கமா ஒய் வாட் வி காட் வாஸ் எக்ஸ் வந்து 5 அண்ட் 7 வந்து என்னது 4 மீட்டர் 7.4 மீட்டர். ஸோ பேசிக்கலி வாட் யூ நீட் டு கெட் இஸ் ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணியிருக்கேன் u வெலாசிட்டியில் 60 டிகிரி ஆங்கிளோட த்ரோ பண்ணியிருந்தேன் கரெக்டாக. இப்போ நான் இதை த்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து ஆரிஜின் வந்து இந்த இடம் தான் நம்ம எங்கேருந்து த்ரோ பண்ணுறோமோ அங்கேருந்து ஆரிஜின் அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு ஆரிஜின்லேருந்து என்னது ஒய் டிஸ்டன்ஸ் மேலே போயிருக்கு இது வந்து 7.4 மீட்டர் இது வந்து 5 மீட்டர். You are able to get the point. So projectile almost இந்த இடத்துல இருக்கு at time t equal to 0.5 second right. ஸோ நீங்கள் டைரெக்டாக யூஎக்ஸ் விஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் u cos theta 60 cos 60 then the answer will be x component of velocity வந்து 10 meters per second y component of velocity என்னவா இருக்க போகுது u sin theta gt 20 20
9.8 கிராவிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுவோம். 20 sin 60 minus 9.8 g ஓட வேல்யூ 9.8 யூஸ் பண்ணிக்கிறேன் 0.5. ஸோ இதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 12.4 meters per second அப்படின்னு எனக்கு வருது. ரைட்டா? ஓகே, ஸோ we did this problem. சரி, இப்போ அடுத்து வந்து a stone is been thrown with a speed of what? ஒரு ஸ்டோனை வந்து த்ரோ பண்ணுறான் 10 meters per second த்ரோ பண்ணுறான் at an angle of what? 60 degree. Find its height above the point of projection. Find its height ன்னு கேட்குறான். From the point of projection, நீங்கள் எங்கேருந்து த்ரோ பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஹைட்டு கேட்குறான். When it is at a distance of what? 3 meters from the tower. See, 3 meters from the tower. டவர்லேருந்து 3 meters நீங்கள் தள்ளி இருக்கீங்க. அதாவது x axis horizontal distanceன்ற போது he is trying to say x. ஸோ x வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 meters தள்ளி இருக்கீங்க. அப்போது y என்னவாக இருக்கும்? y is nothing but our height. இதுதான் நம்மளோட height from the point of projection. So what is the theta here in which it has been thrown? 60 degree. See, இது மாதிரி ப்ராப்ளம் வந்து ஸ்பீடும் கொடுத்துட்டான், இனிஷியல் வெலாசிட்டி. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கான ஈக்குவேஷன் தான் இது. அந்த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம், அதோட பாத்தை வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் இது, ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. அதை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். y is equal to tan theta x tan theta. ஓகே, y is equal to x tan theta minus g by 2u square cos square theta into x square. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. இதில் நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே மோஸ்ட்லி தெரியும். எக்ஸோட வேல்யூ தெரியும், தீட்டா தெரியும், ஜி யூ தீட்டா எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட் இஸ் ஒய். ஸோ என்ன வேல்யூ வரப்போகுது? cos square 60. So what is நம்மளோட root 6 tan 60 ஓட வேல்யூ என்னது? root 3. இதோட ஆன்சர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get 9/5. ஸோ இதோட ஆன்சர் வந்து 10 into 9 divided by 2 into 100 cos square 60. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, you are going to get the answer is 3.4 meter. ஸோ அப்ராக்சிமேட்டாக y is equal to 3.4 meter approximately. ஏன்னா நம்ம கிராவிடேஷனல் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? we have used 10 not 9.8. ஸோ எனக்கு இந்த ஆன்சர் வருது. ரைட். ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டல் இஸ் ஃபயர்டு ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்? அர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டல் வந்து ஃபயர் ஆகிருக்கு. அர்த்து at an with a velocity of what? With a velocity of, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டல் த்ரோ பண்ணியிருக்கான் 5 meters per second. ஓகே, at an angle of what? theta. அனதர் ப்ரொஜெக்டைல், இது வந்து அர்த்தில் நடந்துச்சு இல்லையா? அனதர் ப்ரொஜெக்டைல் என்ன சொல்கிறான்? அனதர் ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் ஃப்ரம் அனதர் பிளானட். இப்போ சம் அதர் பிளானட், ஏதோ ஒரு பிளானட், நியூ பிளானட்னு வச்சுக்கோங்களேன். நியூ பிளானட்டில் வந்து என்ன நடக்குது? ஃபயர்டு வித் எவ்வளோ வெலாசிட்டி? ஃபயர்டு வித் 3 meters per second at a same angle. ஸோ இதுக்கும் தீட்டா தான், இதுக்கும் தீட்டா தான். ஃபாலோஸ் த ட்ராஜெக்டரி which is identical with what? இது வந்து ஒரு நீட் கொஷின் நம்மளுக்கு. ஸோ another projectile fired from the another planet
with a velocity of 3 meters per second at a same angle follows the trajectory which is same identical. Again நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் trajectoryன்றது என்னது x and y values. அந்த x and y values கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் trajectory, equation of trajectory. So which is அவன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான், angle follows, same angle follows a trajectory which is identical with the trajectory of the projectile fired from the earth. So trajectoryன்றது path, எப்பவுமே நல்லா கவனிங்க, trajectoryன்றது path. ஸோ நான் பிளானட் ஏலேருந்து அனுப்பினாலும் சரி பிலேருந்து அனுப்புகிறோம், ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது, ரெண்டு இதுலையுமே இந்த பாத் வந்து என்ன ஆகலை, path of projectile is called trajectory. இதுக்கு பேர் என்னது, trajectory. Okay, so they are asking what the value of acceleration due to gravity on the planet. So நம்மளோட earthல acceleration due to gravity என்னது 10, we know this one. ஆனால் அதே அந்த பிளானெட்டில் g என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகே லெட்ஸ் see எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி வந்து சேமு, ட்ராஜெக்டரியோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணோம், எக்ஸ் tan theta x square, கரெக்டா. இங்கே trajectory சேம் அப்படின்னா what it means, the path is been same. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, see x and y are same. Both the projectile x and y are same. Okay, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஈக்குவேஷன், இது வந்து projectile 1, இது projectile 2, ரெண்டுதோட y வேல்யூ x வேல்யூயும் சேமு y வேல்யூயும் சேம் தானே. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் x and y வேல்யூ சேமாக இங்கே இருக்க போகுது. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன், டீட்டாவும் சேமு. பட்டு நம்மளை பிளானட் எர்த்தில் இருக்கக்கூடிய ஜியும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஜியும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக சேம் வெலாசிட்டியில் தான் த்ரோ ஆச்சு, கரெக்டாக இல்லை, தே ஆர் த்ரோன் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. பட் எக்ஸ் அண்ட் ஒய் டீட்டா எல்லாம் சேம், ஏன்னா ட்ராஜெக்டரி இஸ் பீன் சேம் பாத். நம்மளுக்கு 2p ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா, கரெக்டாக. இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும், தீஸ் டேர்ம்ஸ் வில் கெட் கேன்சல். ஸோ ஜி எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ஸோ ஜி பை காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு பக்கமும். சரி, சில பேருக்கு இதில் டவுட் இருக்கலாம், சரி அதாவது எக்ஸ் tan theta வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன இருக்குது ரிமைனிங், இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும், மைனஸு எக்ஸ் ஸ்கொயரு காஸ் ஸ்கொயர் டீட்டா 2 இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் வாட், ஜி பை யூஇ ஸ்கொயர் யூபி ஸ்கொயர், கரெக்டாக. ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், எர்த்தில் வந்து 5 meters per second, இது 3 meters per second. ஸோ எர்த்தை வந்து என்னது 9.8. இங்கே வந்து அக்யூரேட்டான வேல்யூ யூஸ் பண்ணுங்க, ஏன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே. ஸோ இங்கே வந்து நம்ம 10 யூஸ் பண்ணால், ஏன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸோ இல்லை நம்ம தப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபைனல் ஆன்சருக்கு, ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் வரும், எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. ஸோ அதனால் 9.8. யூவோட வேல்யூ என்னது, இது வந்து 5 meters per second எர்த்தில், அங்கே எவ்வளோ இதில் த்ரோ பண்ணால் 3 meters per square. ஸோ இதில் இருந்து ஜிபியை வெளில எடுங்க, ஜிபி வெளில எடுக்கிறதுனா யூ நீட் டு பிரிங்
9/25 into 9.8. So GP ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? Okay, let's find what is the GP answer. Work out பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.5 meters per second square அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ 3.5, பட் earthல என்னது 9.8, கரெக்டா? சரி, அடுத்து லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ப்ராப்ளம். ஸோ velocity of a particle at the initial point A is 2i cap plus 3j cap ன்னு கொடுத்துருக்கான். velocity at the point B is என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இது NEET 2013ல கேட்டிருக்கான். ஸோ velocity of a projectile at an initial point A, ஏன்றது நீங்கள் எங்கேருந்து த்ரோ பண்ணிங்களோ அந்த பாயிண்ட் தான் நம்மளோட A, கரெக்டாக? திஸ் இஸ் பாயிண்ட் A. ஏலேருந்து த்ரோ பண்ணுறோம். கிரவுண்டை எப்போ ரீச் பண்ணுது? ஸோ கிரவுண்டை வந்து அது எப்போ ரீச் பண்ணுதுன்னா பாயிண்ட் Bயில் வந்து இட் இஸ் ரீச்சிங் த கிரவுண்டு. ஸோ ஏலேருந்து த்ரோ பண்ணுறேன், Bயில் வந்து அது போய் கிரவுண்டை போய் ரீச் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளமை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது மாதிரி, அதாவது இனிஷியல் அட் பாயிண்ட் ஏ வெலாசிட்டி கொடுத்துட்டான். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி 2i cap plus 3j cap அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வெக்டார் வந்து 2i cap plus 3j capனா இட் மீன்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, இது என்னோட u. எக்ஸ் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட், ஒய் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 2 horizontal component of velocity, initial velocity. Vertical component வந்து என்னது? 3. ஓகே, horizontal component 2, vertical component 3, கரெக்டா? சரி, இப்போ the question is initial velocity at B என்னன்னு கேட்குறான். நம்மளுக்கு ஏற்கனவே இதை நம்ம தியரியில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஒரு ப்ரொஜெக்டில் நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரொம்ப கண்டிப்பாக இதை நோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஒரு ப்ரொஜெக்டில் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா u வெலாசிட்டியோட இந்த இடத்த இப்போ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு வைங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஆல்ஃபா. பட் ஆனால் இந்த இடத்துல ரீச் பண்ணும்போது இது எக்ஸ் காம்பனண்ட், இது வந்து யூஎக்ஸ் காம்பனண்ட், இது யூஒய் காம்பனண்ட். கிரவுண்ட் அந்த பாயிண்ட் பியை ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆல்ஃபாவா, இது வந்து ஆல்ஃபா என்னது, திஸ் இஸ் மைனஸ் ஆல்ஃபா. அது ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஹாரிசாண்டல் காம்பனண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது, கரெக்டாக? அதாவது Vx இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். பட் ஆனால் வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகும்? ஹாரிசாண்டல் காம்பனண்ட் இங்கே என்னது நம்மளுக்கு வெலாசிட்டியில் 2, வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து 3. ஆனால் பாயிண்ட் பியில், இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பியில் என்ன ஆகும்? ஹாரிசாண்டல் காம்பனண்ட் எப்பவுமே மாறாது, இட் வில் பி 2. பட் வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன இருக்கும்? பேசிக்கலி இட் இஸ் பீன் இன்வெர்டட். ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி அட் பாயிண்ட் ஏ இது நான் எடுத்துக்கிட்டேன்னா, வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி நான் எப்படி எழுதணும்? ஒய் காம்பனண்ட் மட்டும் இன்வெர்ட் ஆகிருக்கு, டைரக்ஷன்ஸ் மாறி இருக்குது. அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? 2i cap minus 3j cap you need to write, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பியில் ஒய் காம்பனண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் which is correct. அடுத்து இப்போ ஒரு projectile is fired at an angle கொடுத்துருக்கான். ஒரு projectile is fired at an angle of 45 degree with a horizontal. ஹாரிசாண்டலோட 45 degree it has been made அப்படின்னு சொல்கிறான். எவாலுவேஷன், அதாவது எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் as seen from the point of projection. அதாவது எலிவேஷன் ஆங்கிள் அப்படின்னு ஒரு குவான்டிட்டி கேட்குறான். எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் as seen from the point of projection. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து எலிவேஷன் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனில் எலிவேஷன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ப்ரொஜெக்டைலை த்ரோ பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் மை ஆரிஜின் எடுத்துக்கலாம்.
இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன், என்ன நடக்கும்? இட் வில் டேக் அ பாத். கரெக்டாக? இந்த அதாவது இனிஷியலாக நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டா இருக்குன்னு வைங்க. திஸ் இஸ் யுவர் டீட்டா. இந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு எக்ஸு ஒரு ஒய் வேல்யூ இருக்குமா? எக்ஸ் எதை மீன் பண்ணுது? இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வந்திருக்குன்றதை எக்ஸு, இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்றது என்னது? ஒய் வேல்யூ மென்ஷன் பண்ணும். கரெக்டாக இல்லையா? இது ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, நான் இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன் இல்லையா? இது என்னோட பாயிண்ட் பி. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ தெரியுது பாருங்கள், திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் எக்ஸு. ஸோ பேசிக்காக நான் ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட் பியை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் யுவர் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஒய். இப்போ என்னென்னா ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா, எப்போவுமே அட் எனி பாயிண்ட் tan alpha is nothing but opposite by adjacent which is x. ஸோ ஆப்போசிட் வந்து உங்களுக்கு y, adjacent வந்து என்னது? x. ஸோ இந்த alpha is called as what? Elevation angle. Elevation angle. ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு எலிவேஷன் ஆங்கிள் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? சரி, ஜென்ரலாக எலிவேஷன் கான்செப்டை ஐ ஜஸ்ட் ரீகேப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் எலிவேஷன் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றது என்னது? ப்ரொஜெக்டைலில். இப்போ ஒரு ப்ரொஜெக்டைலில் தூக்கி போடுறோம், அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றது என்னது நம்மளுக்கு? ஆரிஜின். ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் ஏ இங்கே மேலே காமிச்சிருக்கு இல்லையா? திரும்ப கிரவுண்டை ரீச் பண்ணுறது இந்த இடம் ஜி. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றது இந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து வெறும் நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கும், ஒய் காம்பனண்ட் இருக்காது. இந்த டிஸ்டன்ஸை யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் ஒய். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? திஸ் ஆங்கிள் ஆல்ஃபா இஸ் கால்ட் அஸ் அவர் எலிவேஷன் ஆங்கிள். ஸோ tan ஆல்ஃபா நம்ம என்ன சொல்லலாம்? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஒய்ன்றது என்னது? மேக்ஸிமம் ஹைட்டா? கரெக்டாக இல்லையாப்பா? மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்டு ஹையஸ்ட் பாயிண்டில். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? டோட்டல் வேல்யூ வந்து ரேஞ்சு, அதில் பை 2வா? ஸோ நான் எக்ஸ் என்ன சொல்லலாம்? ஆர் பை 2. ஸோ அவர் ஆன்சர் வில் பி 2h max divided by r. இதுதான் அந்த tan alpha is trying to ask. Yeah, angle of projection எவ்வளோ கொடுத்துருக்கான்? theta equal to 45 degree. ஸோ நம்மளுக்கு வந்து tan alpha கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ நம்ம tan ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஹெச் மேக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச் மேக்ஸ்ன்றது என்னது? 2u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை ஜி. அதே நான் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்வெர்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன வரும்? u ஸ்கொயர் சைன் 2 டீட்டா பை ஜி இப்படி வரும். சாரி, இதை இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? u ஸ்கொயர் சைன் 2 டீட்டா ஜி மேலே போகும். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? ஜி ஜி u ஸ்கொயர் 2 2. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் 2 டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? சைன் 2. கேன்சல் பண்ணுங்கள் வேல்யூஸை. ஸோ யூ வில் ஹவ் ஸ்கொயர் வி ஹவ். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 2 காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியும்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இஸ் நத்திங் பட் tan டீட்டா. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 tan டீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இந்த ரிலேஷன் வி ஹவ் காட். ஸோ நான் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்?
எலிவேஷன் ஆங்கிள்ன்றது வந்து y by x தான் எப்பவுமே எலிவேஷன் ஆங்கிள். பட் கொடுத்த கண்டிஷன் படி மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கான். ஸோ y is the maximum height, x is r by 2, ரைட்டா? ஸோ இதில் வந்து tan alpha வந்து 1 by 2 tan thetaன்னு வருது. ஸோ theta இங்கே என்ன கொடுத்துருக்கான்? For theta equal to 45 degree என்ன வரப்போகுது? tan alpha 1 by 2 alpha. ஸோ tan alpha உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? alpha வந்து tan inverse 1 by 2 you can write, ரைட்டா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், ரைட்? ஸோ ஃபார் angle of projection of a projectile at an angle, for angle of projection of an angle of a projectile at an angle of 45 degree minus theta and 45 degree plus theta, the horizontal range described by the projectiles are in the ratio. அதாவது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கான் பாரு, ரெண்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி மைனஸ் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா, ரெண்டு கொடுத்துருக்கானா? இப்போ என்ன கேட்குறான்னா ஹாரிசான்டல் ரேஞ்ச் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் டிவைடட் பை ஹாரிசான்டல் ரேஞ்ச் இந்த செகண்ட் கேஸ், இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கொஸ்டின். So horizontal range in the first case divided by horizontal range in the second case, இந்த ரேஷியோவை கேட்குறான். R1 எப்படி கண்டுபிடிக்கிறது? u square sin 2 theta by g, இது theta 1. R2க்கு என்ன வரும்? u square sin 2 theta 2 divided by g அப்படின்னு வருது. ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் R1 by R2. ஃபஸ்ட்டு இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது sin 2 theta இருக்கா, theta 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். sin 2 theta 1ன்றது என்னது? 45 டிகிரி மைனஸ் theta. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? sin 90 மைனஸ் 2 theta. வாட் இஸ் sin 90 மைனஸ் 2 theta? 90 மைனஸ் thetaன்றது எப்பவுமே என்னது நம்மளுக்கு? cos 2 theta. அதே மாதிரி sin 2 theta நாட்டுக்கு என்ன வரும்? பட் இந்த கேஸில் என்னது நம்மளுக்கு? sin அதான் 2 into 45 plus theta என்ன வரப்போகுது? sin 90 plus 2 theta அப்படின்னு வரும், கரெக்டாக? ஸோ 90 plus theta எப்போவுமே ஜென்ரல் ஃபார்முலா தானே, அதாவது sin 90 plus theta is equal to cos theta. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன வரும்? இங்கே theta இருக்குது, 2 theta இருக்குது. ஸோ cos 2 thetaன்னு போடலாமா? எஸ், ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட். ஸோ எனக்கு வந்து sin 2 theta 2 வந்து எனக்கு cos 2 thetaன்னு வருது, sin 2 theta 1 வந்து cos 2 theta அப்படின்னு வருது. ஸோ பேசிக்கலி ஐ எம் கெட்டிங் ஆன்சர் as what? சேம் u தான் ரெண்டு பேருக்குமே. ஸோ இதில் cos 2 theta by gன்னு வருது. R2க்கும் என்ன வருது? சேம் ஆன்சர் தானே வருது, ரெண்டு பேருக்குமே cos 2 theta தான் வருது டிவைடட் பை g. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில்? R1 by R2ஓட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். இது ரேஷியோ எப்படி சொல்லலாம்? ரெண்டு பேருமே சேம் தானே, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வில் பி 1, தட் இஸ் 1:1. இப்படி இருக்கிற டேர்மை இப்படி எழுத முடியும், 1:1. So option B is correct. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் வரைக்கும் தியரி பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது இந்த 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ யுவர் ஆன்சர். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம இயற்பியல் தமிழ் ஆப்பில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே உங்களை நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான கான்செப்ட் போட் ப்ராப்ளம், அம்ப்ரலா ப்ராப்ளம், ரெயின் அம்ப்ரலா ப்ராப்ளம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.